ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு துருன் அகாடமி. இன்றைக்கி நம்ம இந்த வீடியோ பதிவில் என்ன தகவல் பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, 6ஆம் வகுப்பு புதிய சமச்சீர் புக்கில் 2வது டேர்ம். ஓகே, நம்ம ஆல்ரெடி ஃபஸ்ட் டேர்ம் நம்ம பார்த்துட்டோம். இந்த 2வது டேர்மில் இருக்கக்கூடிய இந்த 3 இயல்கள் பற்றின ஒரு கிளாரிஃபிகேஷன் தான் இந்த வீடியோ பதிவில் பார்க்க போகிறோம். வீடியோ முழுசாக பாருங்கள். இப்போ நம்ம ஃபஸ்ட்டு இந்த 4வது இயலில் நம்ம என்ன டாபிக் பார்க்க போகிறோம் அப்படின்னா, கல்வி அப்படின்ற ஒரு டாபிக் பார்க்க போகிறோம். சரிங்களா? கல்வியை பற்றின 2 செய்யுள் பகுதி, ஒரு உரைநடை, ஒரு துணைப்பாட பகுதி கொடுத்துருக்காங்க. சரிங்களா? என்ன அப்படின்னா, மூதுரை, அப்புறம் துன்பம் வெல்லும் கல்வி. ஓகேவா? இது ரெண்டுமே செய்யுள் பகுதி. கல்விக்கண் திறந்தவர், நூலகம் நோக்கி. இந்த 4மே நமக்கு முக்கியமானது தான். 4மே நமக்கு சிலபஸில் கவர் ஆகக்கூடியது தான். மூதுரை அப்படின்னும் போது பார்த்திங்க அப்படின்னா, இங்கே ஔவையார் வருவாங்க. ஔவையார் பற்றின செய்திகள் நமக்கு சிலபஸ் டைரெக்டாக இருக்குது. துன்பம் வெல்லும் கல்வியில் பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரனை பற்றின ஒரு பாடல் இருக்கும். அதுவுமே நமக்கு சிலபஸ் இருக்குது. அதேமாதிரி கல்விக்கண் திறந்தவர் அப்படின்னும் போது இங்கே காமராசை பற்றின தகவலை கொடுத்துருக்காங்க. அவர் நம்ம சிலபஸ் இருக்கார். அடுத்து நூலகம் நோக்கி அப்படின்னும் போது இந்த நூலகம் சார்ந்த தகவல்களை கொடுத்துருக்காங்க. சரி, அதுவுமே நமக்கு சிலபஸ் இருக்கக்கூடிய ஒரு டாபிக் தான். நூலகம் அப்படின்னு ஒரு டாபிக் இருக்குங்களா? அதான். இந்த 4மே நமக்கு சிலபஸில் முக்கியமான ஒரு பகுதி தான். இணை எழுத்துக்கள் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இலக்கண பகுதி இருக்குது. நம்ம அதையும் சேர்த்து இந்த வீடியோ பகுதியில் பார்க்க போகிறோம். ஓகேங்களா? ஓகே, ஃபஸ்ட்டு இது வரைக்கும் நம்ம 4 இயல் பார்த்துருக்கோமா? இது நம்ம பார்க்கக்கூடிய 5வது இயல். சரி, ஓகேவா? இயல் 4. சரி, இது வரைக்கும் 3 இயல் பார்த்துருக்கோம். இது 4வது இயல். ஓகேவா? தூக்க கழகத்தில் கன்ஃபியூஸ் ஆகிட்டேன். கண் என தகும் அப்படின்ற ஒரு இயல் தான். இதில் நம்ம ஃபஸ்ட்டு பார்க்கக்கூடியது என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, மூதுரை. ஓகேவா? இந்த மூதுரையில் என்ன சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, ஃபஸ்ட் அந்த நுழைவு முன்னில் கொடுத்துருக்காங்க பாருங்கள். மனிதன் பிறந்தது முதல் இறுதி வரை கற்றுக்கொண்டே இருக்கிறான். கல்வி மனிதனை உயர்த்துகிறது. கல்வியும் செல்வமாக கருதத்தக்கது. அது பிறருக்கு தந்தாலும் குறையாமல் வளரும். கல்வியை பிறரால் கைப்பற்றவோ அழிக்கவோ முடியாது. அழியா செல்வமாகிய கல்வியை கற்றவன் எங்கும் எப்போதும் சிறப்பு பெறுவான். எனவே நாமும் கற்போம், வளம் பெறுவோம். இதில் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, கல்வி என்பது நம்ம செல்வமாக கருதக்கூடிய ஒரு விஷயந்தான். ஓகே, அதுவுமே என்ன அப்படின்னா, இந்த அட்சய பாத்திரம்னு சொல்லுவாங்க பார்த்தீங்களா? அல்ல குறையாது. அதே மாதிரி நம்ம எத்தனை பேருக்கு இந்த கல்வியை போதிச்சாலும் சொல்லிக் கொடுத்தாலும் நமக்கு குறைய போகிறது கிடையாது. மற்றவங்களுக்கு நம்ம கல்வியை அளிப்பதனால அந்த கல்வி செல்வம் நமக்கு அழிய போதுன்னு கேட்டால் அழியாது, இன்னும் கூட மேம்படும் தான். சரியா? அதே மாதிரி யாராலையும் திருட முடியாத, கவர முடியாத ஒரு செல்வம் பார்த்தீங்கன்னா கல்வி செல்வம் தான். ஓகேவா? இப்போ ஒருத்தர் திருட வீட்டுக்கு நான் அவனுடைய பிஏ பட்டத்தை எடுத்துகிட்டு போகிறேன் அப்படின்னா பட்டத்தை மட்டும் எடுத்துகிட்டு போகலாம், ஆனால் அவன் அறிவு எடுத்துக்க முடியாது. சரியா? அந்த பட்டத்தை நம்ம திருப்பணும், யூனிவர்சிட்டியில் அப்ளை பண்ணி வாங்கிக்கலாம். அது பிரச்சனை இல்லை. ஓகேவா? ஓகே, ஃபஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா முதல் பாடல். இந்த முதல் பாடல் யாரை பற்றி சொல்கிறாங்க அப்படின்னா, ஔவையார் எழுதின ஒரு பாடலை கொடுத்துருக்காங்க. இந்நூலின் ஆசிரியர், இப்போ நம்ம பார்க்க இந்த மூதுரை நூல் ஆசிரியர் அப்படின்னா ஔவையார். இவர் ஆத்திச்சூடி, கொன்றை வேந்தன், நல்வழி போன்ற நூல்களை இயற்றியுள்ளார். ஆத்திச்சூடி, கொன்றை வேந்தன், நல்வழி, இது 3மே யார்? ஔவையார் எழுதின நூல்கள். நம்ம ஆத்திச்சூடினா என்ன பார்த்தோம்? ஆய்க்கின்றத வரிசையாக வரக்கூடியது. சரிங்களா? பார்த்தீங்கன்னா ஒரு பார்த்தீங்க அப்படின்னா அ ஆ இ ஈ உ ஊ ஏ ஏ ஐ அந்தமாரி அந்த வரிசையில் அப்படியே பாடல்கள் எழுதிட்டுவாங்க. நம்ம அறிவியல் ஆத்திச்சூடின்னு பார்த்தோம் பார்த்தீங்கன்னா அதே மாதிரி தான். ஓகேவா? இந்த 3 நூல்கள் என்ன அப்படின்னா, ஆத்திச்சூடி, கொன்றை வேந்தன், நல்வழி. இது கேட்கலாம். ஔவையார் இயற்றிய நூல்கள் கீழ்கண்ட எது ஒன்று பொருந்தாதுன்னு கொடுத்துட்டு ஆத்திச்சூடி, கொன்றை வேந்தன், நல்வழி, தீவழி இல்லையா? புதிய ஆத்திச்சூடின்னு கொடுக்கலாம். ஆத்திச்சூடினா தான் ஔவையார். புதிய ஆத்திச்சூடி யார் வருவாங்க? பாரதியார் வந்துடுவாங்க. சரியா? அதுவே அறிவியல் ஆத்திச்சூடினா நெல்லை சு முத்து வருவாங்க. நம்ம போன இயலை தான் பார்த்துருந்தோம். சரிங்களா? ஓகே, அடுத்தது மூதுரை என்னும் சொல்லுக்கு மூத்தோர் கூறும் அறிவுரை என்பது பொருள். அது மூதுரைனா என்ன பொருள் அப்படின்னா, மூத்தோர் கூறும் அறிவுரை. அதான் மூதுரை அப்படின்னா வயதானவங்க, இல்லை அறிவில் சிறந்தவங்க, பண்பில் சிறந்தவங்க, பண்பில் மூத்தவங்கன்னு சொல்லுவாங்க பார்த்தீங்களா? அதாவது இங்கே மூத்தோர் அப்படின்னும் போது பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப வயசானவங்கன்ற கான்செப்ட் இல்லை, அறிவால மூத்தவங்க சொல்லக்கூடிய அறிவுரையை கேட்கறதான். சிறந்த அறிவுரைகளை கூறுவதால் இந்நூல் மூதுரை என பெயர் பெற்றது. என்ன சொல்றாங்க? சிறந்த அறிவுரைகளை கூறுறதுனால என்ன சொல்றாங்க? மூதுரை என அழைக்கிறாங்க. இந்நூலில் 31 பாடல்கள் கொண்டது. எத்தனை பாடல் இருக்கு? 31 பாடல். ஓகேவா? இது ஔவையார். ஓகேங்களா? அடுத்தது இப்போ நம்ம பாடல் வரியை பார்க்கலாம். இந்த பாடல் ரொம்ப முக்கியமானது. கண்டிப்பாக நீங்கள் படிச்சுக்கணும், மனப்பாடம் பண்ணியே ஆக வேண்டிய ஒரு பாடல். மன்னனும் மாசர கற்றோனும் சீர்தூக்கின் மன்னனின் கற்றோன் சிறப்புடையான். மன்னருக்கு தன் தேசமல்லால் சிறப்பில்லை, கற்றோருக்கு சென்ற இடமெல்லாம் சிறப்பு. என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, மன்னனையும்
மாசற கற்றோனையும், அதாவது குறைவே இல்லாம குற்றமே இல்லாம கற்ற ஒரு கல்வி கற்றவனையும் மன்னனையும் சீர்தூக்கின் அப்படின்னா ஒரு தராசுக்கள் நம்ம நிறுத்தி பார்த்தோம் அப்படின்னா, மன்னனின் கற்றோன் சிறப்புடையான், மன்னனை விட கல்வி கற்றான் பார்த்தீங்கன்னா அவன் தான் சிறப்புடையவன், அவன் தான் டாப்ல வந்து நிற்பான். ஏன் அப்படின்னா மன்னருக்கு தன் தேசம் அல்லால் சிறப்பில்லை. இப்போ மன்னன் வச்சுங்களேன், இப்போ வந்து ஒரு சோழ மன்னன் வந்து பார்த்தீங்கன்னா பாண்டிய மன்னன் போனான்னா அவனுக்கு தெரியாது, யாருன்னு தெரியாது. ஓகேவா? அந்த தேசத்தை தாண்டி வெளியே போனால் அவன் யாருன்னே தெரியாது. ஆனால் கற்றோருக்கு சென்ற இடமெல்லாம் சிறப்பு. ஸோ கல்வி கற்றவன் எங்கே வேணா போகலாம். இப்போ புலவர்லாம் பார்த்தீங்கன்னா எல்லா அரசைக்கும் போவாங்க, எல்லா மன்னர்களும் அவனுக்கு சிறப்பு தருவாங்க, அவனை பார்த்து வந்து பார்த்தீங்கன்னா வணங்குவாங்க. அந்த ஒரு சிறப்பு வந்து கல்வி கற்றதுனால தான் அந்த புலவர்களுக்கு வழங்கப்படுகிறதே தவிர மற்ற வந்து பொன் பொருளுக்காக கொடுக்கப்படாது. அதான் சொல்கிறாங்க. அப்போ மன்னனும் குறைவில்லாத கற்ற ஒரு கல்வி கற்றவனையும் நம்ம ஒன்றா வச்சு பார்க்கும்போது 2 பேரில் யாரா பெஸ்ட்டுன்னா மன்னனை விட கல்வி கற்றவன் தான் பெருசடைவான். காரணம் என்ன அப்படின்னா மன்னவனுக்கு அந்த நாடு, அவன் எந்த நாட்டில் ஆட்சி பண்ணணும் அது வரைக்கும் தான் அவன் பவர், அதை தாண்டி வெளியே போய்ட்டு அவனுக்கு பவர் கிடையாது. ஆனால் கல்வி கற்றவனுக்கு சென்ற இடமெல்லாம் சிறப்பு. சரி, இது கேட்டிருக்காங்க, இது முன்னாடியும் கேட்கலாம். இதில் மாசர் அப்படின்னா குறைவில்லாத, மாசுனா குற்றம், மாசு அற அப்படின்னா மாசு இல்லாதன்னு அர்த்தம். ஓகே, அதாவது குறைவில்லாத. சீர்தூக்கின் அப்படின்னா ஒப்பிட்டு ஆராய்ந்து, சீர்தூக்கின ஒப்பிட்டு ஆராய்ந்து. அடுத்தது தேசம்னா நாடு. ஓகே, அதான் இந்த பாடலுடைய பொருள். இவ்வளோ தான், இது படிச்சுங்க. மாணவர்கள் நூல்களை டேஷ் கற்க வேண்டும் அப்படின்னா மாசற கற்க வேண்டும். இடமெல்லாம் என்னும் சொல்லை பிரித்து எழுத கிடைப்பது வந்து இடம் கூட்டல் எல்லாம், இடம் கூட்டல் எல்லாம், இந்த பி. மாசற என்னும் சொல்லை பிரித்து எழுத கிடைப்பது வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த டிவிசி கேட்டிருக்காங்க இந்த கொஸ்டின். மாசற அப்படின்னா மாசு கூட்டல் அற. சரியானது மாசு கூட்டல் அற, ஆப்ஷன் பி. குற்றம் கூட்டல் இல்லாதவர்கள் என்பதை சேர்த்து எழுத கிடைப்பதுன்னா குற்றம் இல்லாதவர்கள் அப்படின்னு வரணும். குற்றம் இல்லாத, அது இம் கூட்டல் இ மீயா மாறிடும். இது இருக்கு பாருங்க, ஆப்ஷன் ஏ. அடுத்தது சிறப்பு கூட்டல் உடையார் என்பதை சேர்த்து எழுத கிடைப்பது சிறப்புடையார். சிறப்புடையார் அப்படிங்கும்போது பார்த்தீங்கன்னா 2 உகரம் வரும்போது பார்த்தீங்கன்னா ஒரு உகரம் கிட்ட ஒன்றா சேர்ந்துடும். சரியா? அப்போ சிறப்புடையார் அப்படிங்கும்போது பார்த்தீங்க அப்படின்னா இது இருக்கு பாருங்க. ஓகேங்களா? அடுத்தது 2வது துன்பம் வெல்லும் கல்வி அப்படின்ற ஒரு கவிதை பெயர் டாபிக் பார்க்க போகிறோம். ஸோ இதில் பாடல் வரிகள் ஈஸியாக இருக்கும். சரியா? ஈஸியாக புரிஞ்சுக்கிற மாதிரி தான் இருக்கும். இது நீங்கள் ஒரு 4 வாட்டி படித்தாலே மனம் பண்ணிக்கலாம், ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஓகேவா? இது எழுதினது யார் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரனார், அவர் தான் எழுதினார். ஓகே, பாடல் என்னன்னு பார்க்கலாம். ஏட்டில் படித்ததோடு இருந்து விடாதே, நீ ஏன் படித்தோம் என்பதை மறந்து விடாதே, நாட்டின் நெறி தவறி நடந்து விடாதே, நம் நல்லவர்கள் தூற்றும்படி வளர்ந்து விடாதே, மூத்தோர் சொல் வார்த்தைகளை மீறக்கூடாது, பண்பு முறைகளிலும் மொழிதனிலும் மாறக்கூடாது, மாற்றார் கைப்பொருளை நம்பி வாழக்கூடாது, தன் மானமில்லாத கோழையுடன் சேரக்கூடாது. அடுத்தது துன்பத்தை வெல்லும் கல்வி கற்றிட வேணும், நீ சோம்பலை கொள்ளும் திறன் பெற்றிட வேண்டும், வம்பு செய்யும் குணம் இருந்தால் விட்டிட வேணும், அறிவு வளர்ச்சியிலே வான்முகத்தை தொட்டிட வேணும். அடுத்தது வெற்றி மேல் வெற்றி வர, விருது வர, பெருமை வர, மேதைகள் சொன்னது போல் விளங்கிட வேணும், பெற்ற தாயின் புகழும் நீ பிறந்த மண்ணின் புகழும் வற்றாமல் உன்னோடு வாழ்ந்திட வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா இந்த பாடல் உண்மையிலே வந்து ரொம்பவே நல்லா இருக்கும். நமக்குமே வந்து ஒரு மோட்டிவேஷன் தரக்கூடிய ஒரு பாடல் தான். ஓகேவா? எப்பவுமே வந்து பார்த்தீங்கன்னா பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரனார் பாடல் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு உணர்ச்சி மிக்க பாடலாக இருக்கும். அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு புத்துணர்ச்சி தரக்கூடிய பாடலாக தான் இருக்கும். இப்போ எக்ஸாம்பிள் பார்த்தீங்க அப்படின்னா எம்ஜிஆருடைய அந்த நிறைய தத்துவ பாடல்கள் எல்லாமே வந்து எழுந்து யார் அப்படின்னா பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரனார் எழுதியிருப்பார். இந்த அச்சம் என்பது மடமையடா, அஞ்சாமை திராவிட உடமையிடான்ற பாடல்கள்லாம் கூட பார்த்தீங்க அப்படின்னா பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரனார் எழுதின பாடல்கள் தான். ஸோ அவருடைய பாடல்கள் எல்லாமே வந்து பார்த்திங்க அப்படின்னா அந்த உணர்ச்சி பெருக்கோடவும் அதேமாதிரி வந்து பார்த்தீங்கன்னா நெகிழ வைக்கக்கூடிய பாடலாக வந்து அமைஞ்சிருக்கும். ஸோ இது கூட பாருங்கள், நம்ம படிக்கும் போதே வந்து நமக்கு ஒரு விஷயம், ஏதோ ஒரு விஷயம் நமக்கு சொல்ல வராங்க அப்படின்ற ஒரு விஷயத்தில் பார்த்தீங்கன்னா அதுதான் வந்து இவருடைய பாடலுடைய முக்கியமான ஒரு சாராம்சம். முக்கியமாக ஸோ மேக்ஸிமம் கவிதையை பொறுத்த வரைக்கும் புது கவிதை மரபு கவிதை சார்ந்த பாடல்கள் வந்து பார்த்திங்க அப்படின்னா இதில் வந்து பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரனார் பற்றி தவிர அதிகமாக கேட்பாங்க தவிர அவர் எதுனா பாடல்களை மேக்ஸிமம் கேட்க மாட்டாங்க. ஆனால் ஒரு சில தேர்வுகளில் கேட்டுடுறாங்க டக்குன்னு. இப்போ முடியரசனுடைய பாடல் வரியும் ஓகேவா? ஸோ அப்படின்னும் போது அவங்களாம் வந்து ஒரே ஆங்கிளில் வரன்றதுனால கண்டிப்பாக நீங்கள் பாடல் வரியை படிக்கிறதும் தப்பில்லை, கண்டிப்பாக படித்து வச்சுக்கணும். ஓகேவா? சரி, ஓகே. சொல்லும் பொருளும் பார்க்கணும் அப்படின்னா தூற்றும்படி அப்படின்னா இகழும்படி. தூற்றும்படினது தூற்றுதல் அப்படின்னா அது போற்றுவோர் போற்றற்றும், புழுதிவாரி தூற்றுவோர் தூற்றுற்றும் சொல்லுவாங்க பார்த்தீங்களா? அப்போ அது தூற்றும்படினா இகழும்படி. மூத்தோர் அப்படின்னா பெரியோர். மூத்தோர்னா யார்? பெரியோர். மேதைகள்னா அறிஞர்கள். மேதைகள்னா யார்? அறிஞர்கள். மாற்றார் அப்படின்னா மற்றவர். மற்றவர்னா மற்ற நபர், நம்பல.
நெறினா வழி, நம்ம ஆல்ரெடி பார்த்துருக்கோம். நெறினாது வழி, நெறிப்படுத்துங்கள் அப்படின்னா வழிப்படுத்துங்கள், வற்றாமல் அப்படின்னா அழியாமல். ஓகே, இப்போ நம்ம இந்த பாடல்களோட பொருள் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, நாம் நூல்களை கற்றதோடு இருந்துவிடக்கூடாது, கற்றதன் பயனை மறக்கக்கூடாது, நம் நாட்டின் நெறி தவறி நடக்கக்கூடாது, நல்லவர்கள் குறை சொல்லும்படி வளரக்கூடாது. புக்கில் வந்து நம்ம நிறைய விஷயங்கள் படிச்சிருப்போம், அதை படிச்சுட்டு மட்டும் விட்டுறாமல் என்ன பண்ணணும், அதை நம்ம செயல்படுத்தணும். ஓகேவா? ஸோ அந்த ஏன் நம்ம கல்வி கட்டோன்றதை அறிஞ்சிக்கிட்டு அதுக்கேற்ற மாதிரி செயல்படணும். நம்ம ஏதோ ஒரு டைம் பாஸுக்கு படித்தோம் வந்தோமா படித்தோமா பெஞ்சு தேய்ச்சோமான்னு இருக்காமல், ஏன் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா பெஞ்சு தேய்ச்சோம் சாரி ஏன் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா படித்தோம் அப்படின்றத நம்ம உணர்ந்து அதுக்கேற்ற மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா செயல்படணும். இல்லை அப்படின்னா அந்த படித்த படிப்புக்கே பயனெல்லாம் போயிடும்னு சொல்கிறாங்க. ஓகேவா? அடுத்தது அதே மாதிரி நம்ம நாட்டுக்குன்னு ஒரு நெறி இருக்கும், இதை நம்ம பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஒவ்வொரு நாட்டுக்கும் ஒரு வகையான நெறி இருக்கும், ஒரு வகையான ஒழுக்க நிலைகள் இருக்கும், அதை நம்ம கடைபிடிக்கணும். அதே மாதிரி வந்து நல்லவர்கள் குறை, இங்கே பாருங்கள் நல்லா கவனிச்சிங்க, குறை சொல்லும்படி இருந்தோன்னு சொல்லலாம். ஆனால் என்ன சொல்கிறாங்க, நல்லவர்கள் குறை சொல்லும்படி அப்படின்னா கெட்டவன் எப்பவுமே குறை சொல்லி தான் இருப்பான். நம்ம மேலே பொறாமப்படுறவன், நம்ம கூட போட்டி போடுறவன், நம்மளை பார்த்தாலே பிடிக்காதவன், நம்மளை பார்த்தாலே எரிச்சல் அடையக்கூடியவன், நம்ம சொந்தக்காரத்தில் பாதி பேர் வந்து பார்த்தீங்கன்னா என்ன பண்ணுவாங்க, நம்மளை என்ன ஒன்று குறை சொல்லிட்டே இருப்பாங்க. ஆனால் இவங்க இங்கே வந்து நம்ம எந்த குறையை சொல்ல ஏற்றுக்கூடாதுன்னு சொல்கிறாங்க, நல்லவர்கள் குறை சொல்லும்படி வளரக்கூடாது. நல்லவங்க ஏன்னா அதிகமாக குறை சொல்ல மாட்டாங்க. சரியா? அப்போ நல்லவங்க குறை சொல்லணும்னா அப்போ உண்மையிலே நம்மகிட்ட குறை இருக்குதான் அர்த்தம். ஓகேவா? அப்போ நல்லவர்கள் குறை சொல்லும்போது அங்கே நடக்கக்கூடாது. சரியா? நான் வச்சு அடுத்தது, பெரியோர் கூறும் அறிவுரைகளை மீறக்கூடாது, பிறரிடம் பழகும் முறையிலும் பேசும் முறையிலும் பண்பு நெறி மாறக்கூடாது. ஓகேவா? நமக்கு மூத்தவங்க சொல்லக்கூடிய அறிவுரை நம்ம கண்டிப்பாக கேட்டு நடக்கணும். ஏன்னா அவங்க அனுபவத்தை சொல்லுவாங்க, அவங்க சொல்கிற அனுபவங்கள் வந்து பார்த்திங்க அப்படின்னா நமக்கு வந்து ஒரு பாடம் தான். நம்ம வந்து பார்த்தீங்கன்னா இந்த வழியாக போகாதடா, ஒரு பள்ளம் இருக்குது, பள்ளத்தில் வீழ்ந்து போனோம் அடிபடுன்னு சொல்கிறான்னு வச்சிங்களேன், அப்போ நம்ம என்ன பண்ணுவோம், வேறு வழியாக போகும். ஸோ அதுதான் வந்து அனுபவம். ஓகேவா? அந்த அனுபவத்தை தான் பெரியவர்கள் வந்து சொல்கிறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேவா? அடுத்தது, பிறரிடம் பழகும்போது பழகக்கூடிய முறையில் வந்து பார்த்திங்கன்னா பண்பு நெறி மாறக்கூடாது. சரியா? என்னது, பண்போடு நம்ம வந்து பேசணும், எப்போவுமே ஒரே மாதிரி தான் பேசணும். பிறர் உழைப்பில் வாழக்கூடாது, தன் மானம் இல்லாத கோழையுடன் சேரக்கூடாது. பிறருடைய உழைப்பில் வந்து வாழக்கூடாது. சரியா? இப்போ பிறர் அப்படின்னும் போது பார்த்தீங்க அப்படின்னா, இப்போ நம்ம ஒரு காலகட்டம் வரைக்கும் அப்பா அம்மா கூட இருக்கலாம், அது பிரச்சனை இல்லை, அதெல்லாம் வந்து பிறருடைய உழைப்பை நம்ம சொல்ல முடியாது. நம்மளுடைய அப்பா அம்மா அப்படின்னும் போது அது பிரச்சனை இல்லை, நம்முடைய அப்பா அம்மா அண்ணன் தம்பி தங்கச்சி அதெல்லாம் பிரச்சனை இல்லை. அதை தாண்டி நம்ம வேற ஒருத்தவங்களுடைய உதவியில் வந்து வாழ்ந்தோம் அப்படின்னா அது வந்து உண்மையிலே கஷ்டம்தான். ஓகே, இது அப்பா அம்மாவில் கூட பார்த்தீங்கன்னா ஒரு குறிப்பிட்ட வயசு வரைக்கும் தான் அப்பா அம்மா கூட நம்ம அவங்களுடைய உழைப்பை நம்ம வாழ முடியும். அதுக்கப்புறம் நம்ம தனியாக உழைக்க ஆரம்பித்தாதான் நிலை மாறுன்றது தான் உண்மை. சரியாட்டுது, துன்பத்தை நீக்கும் கல்வியினை கற்க வேண்டும், சோம்பலை போக்கிட வேண்டும். சரி, என்ன பண்ணுறாங்க, கல்வி படிச்சு அப்படின்னா நம்மளுடைய துன்பமானது நீங்கிடும், நமக்கு வந்து வேலை வாய்ப்புக்கோ இல்லை வந்து பார்த்தீங்கன்னா வருங்காலத்துக்கோ ஒரு வழி நமக்கு கிடைச்சிடும். இல்லை அதை பற்றி யோசிக்கிறதுக்கு திங்க் பண்ணுறதுக்கு நமக்கு வந்து கல்வி என்பது ஒரு மிகப்பெரிய ஆயுதம். அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா, பிறருடன் வம்பு செய்யும் வழக்கம் இருந்தால் அதை விட்டுவிட வேண்டும், வானை தொடும் அளவுக்கு அறிவை வளர்த்து கொள்ள வேண்டும். சரியா? யாராவது நம்ம வீண் வம்புக்கு போகிறோம் அப்படின்னா, அதாவது என்னதான் அவளிங்க நல்லா இருக்கேன்னு சொல்லிட்டு கேட்குற மாதிரி, அப்புறம் என்ன பண்ணுறது, அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா நான் பாட்டு செவனே தானேப்பா இருக்கேன், அதாவது நான் உன்னை எதுவுமே கேள்வி கேட்க முடியுமா கேட்டால் வந்து என்ன சும்மா தான் எனக்கு கேளு, நீ தான் வந்து தைரியமாக நாளாச்சே சொல்லுன்ற மாதிரி சும்மா போயிட்டு வீண் வம்புக்கெலாம் போகக்கூடாது. சரியா? அந்த மாதிரி போகிற மாதிரி தான் அதை விட்டுணுன்றாங்க. ஓகேவா? இது நமக்கும் டிஎன்பிசி படிக்க சொல்கிறது தான். ஏன்னா இந்த டைம் போயிட்டு நீ ஏன்னா வீண் வம்புக்கு பேசி, ஓகேவா, அது வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸாம் டைம்லையோ இல்லை எக்ஸாமுக்கு முன்னால் உனக்கு எதனா ஒரு ப்ராப்ளத்தை க்ரியேட் பண்ணிச்சு அப்படின்னா, ஏன்னா நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா நல்ல நேரம் எப்பாவது ஒரு சமயம் தான் இருக்கும், கெட்ட நேரம் நம்ம கூடவே இருக்கும். சரியா? ஸோ அது காரணம் என்னென்னா, அந்த கெட்ட நேரத்தை நம்ம தான் சேர்த்து வாங்கி வீண் வம்பு தான் அந்த வாயை கொடுத்தா வாங்கியிருப்போம் அந்த கெட்ட நேரத்தை. சரியா? நமக்கு ஒரு நல்ல நேரம் வருதுனாலும் சரி கெட்ட நேரம் வருதுனாலும் சரி அதுக்கு முழு காரணம் யார், நம்ம தான். நம்ம தான் நமக்கு நான் நல்ல நேரத்தையும் கெட்ட நேரத்தையும் உருவாக்கிறோம். ஆனால் என்ன பண்ணுறது, எப்போ எனக்கு மட்டும் கெட்ட நேரம் இருக்குமானா அவங்க வாய் வேறு ஒன்றும் இல்லை, வேறு ஒன்றுமே இல்லை, உன் வாயும் உன்னுடைய செயலும் தான் காரணம். ஒன்று வாயால் அந்த கெட்ட நேரத்தை வாங்கியிருப்பேன், இல்லை உன்னுடைய செயலால் அந்த கெட்ட நேரத்தை வாங்கியிருப்பேன், மற்றபடி அந்த கெட்ட நேரம் உன்னை தேடி வரவே வராது, வாய்ப்பே இல்லை. நீ என்ன பண்ணுற அதான் உனக்கு வரும். சரியா? ஓகே, அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா, வானை தொடும் அளவுக்கு அறிவை வளர்த்து கொள்ள வேண்டும். சரியா? அடுத்தது, மேலான அறிஞர்கள் கூறிய அறிவுரைகளின்படி வாழ வேண்டும், அதன் மூலம் வெற்றிகளை விருதுகளையும் பெருமைகளையும் பெற வேண்டும். பெற்ற தாயின் புகழும் தம் தாய்நாட்டின் புகழும் அழியாத வகையில் வாழ வேண்டும். சரியா? பெற்ற தாயுடைய புகழும் தாய்நாட்டுடைய புகழும் வந்து அழியாத அளவுக்கு வாழணும். சரியா? அடுத்தது, பட்டுக்கோட்டையார் பற்றின விஷயம் பற்றினா, எளிய தமிழில் சமூக சீர்திருத்த கருத்துக்களை வலியுறுத்தி பாடியவர் என பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரம். எளிய தமிழில் சமூக சீர்திருத்த கருத்துக்களை வலியுறுத்தி பாடியவர் யாரு, பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரம். திரை இசை பாடல்களில் உழைப்பாளிகளின் உயர்வை போற்றியவர்.
திரை இசை பாடல்களில் உழைப்பாளருடைய உயர்வு வந்து போட்டது யாரு? அதான் நம்ம பார்த்தோம் பார்த்தீங்களா? எல்லா பாடலுமே என்ன அப்படின்னா உழைப்பாளர்களை பற்றின விஷயம் தான் அவர் சொல்லியிருப்பார். அடுத்தது அதனால தான் என்ன சொன்னால் மக்கள் கவிஞர். ஏன்னா உழைப்பாளர்கள் பற்றின விஷயங்கள், அதே மாதிரி மக்களை பற்றின விஷயங்கள், மக்கள் பிரச்சனை சார்ந்த விஷயங்களை வந்து பாடல்களை ஏற்றினார். ஓகே, அப்போ மக்கள் பிரச்சனைகளை வந்து பேசுகிறது தான் வந்து மக்கள் கவிஞர்னு சொல்லுவாங்க. அதனால தான் பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரனாரை மக்கள் கவிஞர் அப்படின்னு சொல்லிட்டு குறிப்பிட்றாங்க. ஓகேவா? அடுத்தது மாணவர் பிறர் டேஷ் நடக்குன்னா தூற்றும்படி நடக்கக்கூடாது. நாம் டேஷ் சொல்படி நடக்க வேண்டும். யார்? மூத்தோர் சொல்படி நடக்க வேண்டும். கைப்பொருள் எனும் சொல்லை பிரித்து எழுதி கிடைப்பது கை கூட்டல் பொருள். மானம் கூட்டல் இல்லாத அப்படின்னா மானம் இல்லாத, இம்மு கூட்டல் மீயா மாறிடும். அப்போ மானம் இல்லா அப்படின்னு அர்த்தம். மானம் இல்லா இதான். அவ்வளோதான். அடுத்து வந்து பார்த்தீங்க அப்படின்னா அப்புறம் 2 செய்யுள் பகுதி முடித்தாச்சு. அடுத்து உரைநடை உலகத்தில் கல்விக்கண் திறந்தவர் காமராசர். ஓகே, அவரை பற்றி நம்ம பார்க்க போகிறோம். ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நிகழ்வு மாதிரி ஒரு 3 இன்சிடென்ட் வந்து வச்சுருக்காங்க. என்ன அப்படின்னா காமராசர் வந்து காரில் ஒரு ஊருக்கு போகிறாரு. அங்கே நிறைய பேர் பசங்க எல்லாமே ஆடு மாடு மேய்ச்சிட்டு இருக்காங்க. அப்படி மேய்ச்சிட்டு இருக்கும்போது பார்த்தீங்கன்னா ஏன்டா பசங்களா நீங்கள் பள்ளிக்கூடத்துக்கு போகலையா அப்படின்னா, பள்ளிக்கூடமாக அது எங்கே இருக்குது அப்படின்னு சொல்லி அந்த பசங்க கேட்பாங்க. அப்போ நான் பள்ளிக்கூடம் தான் போவியா அப்படின்னு கேட்கும்போது போவனே அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. அதுதான் முதல் காட்சி. ஓகே, வேற ஒன்றும் இல்லை. ஸோ அதுக்கப்புறம் என்ன பண்ணுறாருன்னா ஊர்தோறும் பள்ளிக்கூடங்களை திறக்க வேண்டும் என அப்போ தான் வந்து காமராசர் வந்து முடிவுக்கு வராரு. அந்த 2வது ஒரு இன்சிடென்ட் என்ன சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா ஒரு பள்ளி விழாக்கு வந்து போயிட்டு அவங்க மாணவி வந்து பார்த்தீங்கன்னா உரையாட்டும் போது படிப்பறிவு இருந்தால் தான் வந்து நாடு முன்னேறும். சரியா? அதனால் என்ன பண்ண நாடு முழுவதும் நான் வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 50,000 பள்ளிகளை வந்து திறக்க போகிறேன். ஓகேவா? இந்த அரசாங்கம் வந்து திறக்க போகுதுன்றத சொல்லிட்டு வருவார். சரிங்களா? ஸோ அது வந்து 2வது இன்சிடென்ட். ஓகேவா? அதன் அடிப்படையில் வந்து பார்த்தீங்கன்னா நாடு முழுவதும் 50,000 பள்ளி வந்து எதன் அடிப்படையில் உருவாக்குறாங்க அப்படின்னா 1 மைல் தூரத்துக்கு ஆரம்ப பள்ளி. 1 கிலோமீட்டர் இல்லைங்க, 1 மைல் தூரம். சரியா? 1 மைல் தூரத்தில் ஆரம்ப பள்ளி, 3 மைல் தூரத்தில் நடுநிலைப்பள்ளி, 5 மைல் தூரத்தில் உயர்நிலைப்பள்ளி அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஒரு திட்டத்தை வந்து கொண்டு வந்தார். 1 மைலுக்கு ஆரம்பம், அப்போ 3 மைலுக்கு நடுநிலை, 5 மைலுக்கு என்னது உயர்நிலை. சரியா? ஞாபகம் வச்சுங்க. 1, 3, 5 எல்லாமே ஒற்றைப்படையில் வருது பாருங்க. ஓகேவா? அடுத்தது நிகழ்வு 3 என்ன பார்த்தீங்க அப்படின்னா பசங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு காலையில் வந்து இந்த ப்ரேயரை நடத்துவாங்க பார்த்தீங்களா? அப்போ வந்து ஒரு மாணவன் வந்து மயங்கி விழுந்துடுறான். அது காரணம் என்னென்னா நான் சாப்பிடல அப்படின்னு சொல்கிறான். ஸோ அப்போ வந்து பார்த்தீங்கன்னா எதுவும் சாப்பிடாமல் ஏன் வர அப்படின்னு பார்த்தும்போது சாப்பிட்டு எதுவுமே இல்லை அப்படின்னும் போது மாணவர்களுக்கு வந்து ஒரு வேளை உணவாச்சு வழங்கணும்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா மதிய உணவு திட்டத்தை கொண்டு வராரு. அடுத்த 4வது விஷயம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா பரமக்குடி அப்படின்னு ஒரு ஊரில் தரைப்பாலத்தில் வந்து பார்த்தீங்கன்னா தண்ணி போயிட்டுருக்கும். ஆனால் அதை தாண்டி ஒரு ஸ்கூல் இருக்கும். அப்போது மழை காலத்தில் வந்து இந்த பசங்க எங்கே போவாங்க, ஸ்கூல் எப்படி போவான்னு கேட்டால் மழை காலத்தில் இந்த பசங்க ஸ்கூலே போக மாட்டாங்க. ஓகேவா? சாதாரண நாளில் போகிறதே பெரிய விஷயம், இந்த மழை நாளில் வேறையா அப்படின்னு சொல்லிட்டு அந்த அதிகாரிலாம் சொல்கிறாங்க. ஏன் இப்படி சொல்கிறீங்க? இல்லையா நம்ம ஒரு ரூல்ஸ் வச்சுருக்கோம், அந்த ரூல்ஸ் படி பார்த்தீங்கன்னா இந்த இவ்வளோ மைலுக்குள்ளே வந்து இந்த ஸ்கூல் வராது அப்படின்னா இந்த தரைப்பாலத்துக்கு காரணம் காட்டுங்க, நான் வந்து புதிய ஸ்கூல் போகிறதுக்கு வந்து வழிவகுக்கிறேன் அப்படின்னு சொல்லி சொன்னார். இதெல்லாம் சொன்னவர் யாருன்னு பார்த்தீங்க அப்படின்னா கல்விக்கண் திறந்தவர் என தந்தை பெரியாரால் மனதார பாராட்டப்பட்ட மறைந்த முன்னாள் தமிழக முதல்வர் காமராசர் அவர்கள். சரியானது. கல்விக்கண் திறந்தவர் என இவரை போட்டது யார்? காமராசரை போட்டியது பெரியார். ஓகேவா? அடுத்தது இப்போ நம்ம தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் வந்து காமராசரை பற்றின ஒரு சில தகவல் கொடுத்துருக்காங்க. இது கண்டிப்பாக நம்ம தெரிஞ்சுக்கணும். ஓகேவா? காமராசரின் சிறப்பு பெயர்கள்னு சொல்லிட்டு பார்த்தீங்க அப்படின்னா பெருந்தலைவர், படிக்காத மேதை, கர்ம வீரர், கருப்பு காந்தி, ஏழை பங்காளர், தலைவரை உருவாக்குவார். அதாவது கிங் மேக்கர். இது நிறைய டீம்ஸ் கேட்டிருக்காங்க. கே திட்டம் அப்படின்ற ஒரு பிளான் திட்டத்தை வந்து கொண்டு வந்தவர் வந்து காமராசர் தான். அதுவுமே வரும். ஓகேவா? என்னது? பெருந்தலைவர், படிக்காத மேதை, கர்ம வீரர், கருப்பு காந்தி, ஏழை பங்காளர், தலைவர்களை உருவாக்குவார். இதெல்லாம் காமராஜருக்கு வழங்கப்பட்ட பட்டங்கள். அடுத்தது காமராசரின் கல்வி பணிகளில் வந்து என்ன விஷயங்கள்லாம் பண்ணான்னு கொடுத்துருக்காங்க. இதை கண்டிப்பாக நோட் பண்ணிங்க, ரொம்ப முக்கியமானது. காமராசர் முதல் அமைச்சராக பதவியேற்ற நேரத்தில் ஏறக்குறைய 6000 தொடக்கப்பள்ளிகள் மூடப்பட்டன. அவர் வந்து 1954 முதலமைச்சராக பதவியேற்கும் போது 6000 ஸ்கூலை வந்து என்ன பண்ணியிருந்தாங்க? மூடிருந்தாங்க. அவற்றை உடனடியாக திறக்க ஆணையிட்டார். மாநிலம் முழுக்க அனைவருக்கும் இலவச கட்டாய கல்விக்கான சட்டத்தை தீவிரமாக நடைமுறைப்படுத்தினார். இது இலவசமாக, அதாவது நீ கல்விக்காக காசு தான் தர தேவையில்ல, இலவசமாக வந்து படிச்சுட்டு போடா, நீ படித்தா போதுனான்னு சொன்னார். ஓகேவா? மாணவர்கள் பசியின்றி படிக்க மதிய உணவு திட்டத்தை கொண்டு வந்தார். என்னதான் வந்து இலவசமாக கல்வி கொடுத்தாலும் அவனுக்கு சோறு முக்கியம் இல்லை. ஓகேவா? அது சங்கம் முக்கியமாக சாப்பாடு முக்கியமான போது என்ன சொல்லுவாங்க? சாப்பாடு தான் முக்கியம், பசிக்கும் இல்லை சாப்பிடக்கூடாதான்னு. அந்த மாதிரி அந்த பசங்களாம் சொல்லும், அவள் பசிக்கும் இல்லை அப்படின்னும் போது அப்படியா சரிடா கவலைப்படாத, அந்த பசியும் நானே போக்குறேன், அது அறிவு பசியும் நானே போக்குறேன், வயிற்று பசியை நானே போக்குறேன்னு சொல்லிட்டு அறிவு பசியை போக்குறதுக்கு பள்ளி, வயிற்று பசியை போக்குவதற்கு மதிய உணவு திட்டத்தை வந்து கொண்டு வந்தவர் அவர் தான் நம்முடைய காமராசர். ஓகே. அடுத்தது பள்ளிகளில் ஏற்றத்தாழ்வின்றி குழந்தைகள் கல்வி கற்க சீருடை திட்டத்தை அறிமுகம் செய்தார்.
இப்போ பள்ளியில் வந்து பார்த்தீங்கன்னா பணக்கார வீட்டு பையன் வந்து பார்த்தீங்கன்னா நல்லா மிடுக்கான ஆடையை போட்டுட்டு வரும். ஒரு ஏழை வீட்டு பையன் அப்படின்னா கிழிஞ்ச ஆடை தான் போட்டு வரும். ஓகேவா? அதே மாதிரி வந்து இந்த கலர் கூட பார்த்தீங்கன்னா ஒரு வேற்றுமை ஏற்படுத்தக்கூடாது மாணவர்கள்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா எல்லாருக்கும் சிறுனா ஒரே யூனிஃபார்ம். ஓகேவா? காலையில் போகும்போது பார்த்தீங்கன்னா வெள்ளை கலரில் இருக்கும், ஈவினிங் வரும்போது மஞ்சள் கலரில் இருக்கும். சரியா? அதுவுமே சமமாக தான் இருக்கும். எல்லாருக்கும் காலைல வேலைன்னா மதியம் மஞ்சள் தான். சப்போஸ் எவனா ஒருத்தன் ஒயிட்டில் வந்துட்டான்னா மீதி இருக்குன்னா பண்ண மாட்டான், டேய் நீ மட்டும் எப்போ ஒயிட் ஷர்ட் போட்டுன்னு போகிற அப்படின்னு நம்ம அதையுமே மஞ்சள் சட்டையாக மாற்றி அமைச்சுருவாங்க நம்பாளுங்க. அதெல்லாம் கேடி தான். அடுத்தது பள்ளிகளின் வசதிகளை பெருக்க பள்ளி சீரமைப்பு மாநாடு நடத்தினார். நான் வச்சுங்க, பள்ளி இருக்கக்கூடிய வசதிகளை வந்து பெருக்குவதற்காக பள்ளி சீரமைப்பு மாநாடுகள். அப்போ அந்த பள்ளி சீரமைப்பு மாநாடு என்ன பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, எந்தெந்த பள்ளியில் என்னென்ன குறைகள் இருக்குது, அந்த உட்கட்டமைப்பு வசதியில் இல்லை என்ன வந்து மேம்படுத்தலாம், கல்வியை மேம்படுத்த என்னென்ன விஷயங்கள்லாம் இருக்குது, கல்வி முறை எப்படி மாற்றலாம், பாடத்திட்டத்தை எப்படி பண்ணலாம்னு சொல்லிட்டு இதெல்லாம் பற்றி ஆராய்வதற்காக ஒரு பள்ளி சீரமைப்பு மாநாடு வந்து நடத்தினார். அடுத்தது தமிழ்நாட்டில் பல கிளை நூலகங்களை தொடங்கினார். ஓகே, படிப்பையும் தாண்டி ஒரு சில விஷயங்கள், பாடத்திட்டத்தையும் தாண்டி ஒரு சில விஷயங்கள்லாம் வெளியே தெரிஞ்சதுக்காக அதை எப்படி தெரிஞ்சுக்கணும், அந்த காலத்தில் நூல்கள் தான், இப்போ இருக்க மாதிரி வாட்ஸ்அப் ஃபேஸ்புக்லாம் இல்லை. ஓகே, அப்போ என்ன பண்ணோம், நூலகத்துக்கு போய் தான் நம்ம வெளி உலகத்தை தெரிஞ்சுக்கணும் அப்படின்னும் போது பல கிளை நூலகங்களை ஏற்படுத்தினார். மாணவர்கள் உயர்கல்வி பெற பொறியியல் கல்லூரிகள், மருத்துவக் கல்லூரிகள், கால்நடை மருத்துவக் கல்லூரிகள், ஆசிரியர் பயிற்சி நிறுவனங்கள் ஆகியவற்றை புதிதாக தொடங்கினார். கால்நடை மருத்துவம், அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா பொறியியல் கல்லூரி, மருத்துவக் கல்லூரி, ஆசிரியர் பயிற்சி நிறுவனங்கள். ஓகே, அந்த டீச்சர் ட்ரைனிங் சொல்லுவாங்க பற்றி அது எல்லாத்தையும் நிறுவனார். இவ்வாறு கல்வி புரட்சிக்கு வித்துட்டு தான் யார், காமராசர். ஓகேவா? அடுத்தது இப்போ இந்த காமராசருடைய கல்வி பணியை பார்த்தோம். இப்போ காமராசருக்கு நம்ம தமிழக அரசு பண்ண சிறப்புகள் என்றதை நம்ம பார்க்கலாம். ஃபர்ஸ்ட், மதுரை பல்கலைக்கழகத்திற்கு மதுரை காமராசர் பல்கலைக்கழகம் என பெயர் சூட்டப்பட்டுள்ளது. ஓகேவானது, மதுரை பல்கலைக்கழகத்திற்கு மதுரை காமராசர் பல்கலைக்கழகம் அப்படின்னு சொல்லிட்டு பெயர் வச்சிருக்காங்க. ஓகேவா? அடுத்தது, ஏன்னா மதுரையில் இருக்கவங்களா எப்பவுமே காமா இருக்க மாட்டாங்க. ஓகே, எப்படி இருப்பாங்க, ஏன்னா சத்தம் போட்டுனே இருப்பாங்க. கூட பார்த்தீங்கன்னா நானும் மதுரைக்காரன் தாண்டா அப்படின்னு சொல்லி விஷால் ஒரு படத்தை சொல்லுவார். அது சைலண்டாலாம் சொல்ல மாட்டார். சைலண்டாக எப்படி சார் சொல்ல முடியும் அப்படின்னா, சைலண்டாக செய்ய மாட்டார், ஒரு சவுண்ட் விட்டு தான் செய்வோம். சவுண்டு பார்ட்டிங்க தான் யாருங்க, மதுரைக்காரங்களாம். அப்போ மதுரை வந்து காமாக இருக்க மாட்டாங்க, ராஜாவை தான் இருப்பாங்க. அப்போ காமராசன் ஞாபகம் வச்சுங்க. ஓகே, அடுத்தது நடுவண் அரசு 1976 பாரத் ரத்னா விருது வழங்கியது. ஓகே, அது பாரத் ரத்னான்னு சொல்லிட்டு சொல்லக்கூடிய இந்தியாவின் மிக உயரிய விருதான இந்த பாரத ரத்னா விருது 1976 மத்திய அரசு கொடுத்தாங்க. அடுத்தது காமராசர் வாழ்ந்த சென்னை இல்லம். காமராசர் வந்து சென்னையில் வாழ்ந்த அந்த இல்லம் வந்து பார்த்தீங்கன்னா மற்றும் விருதுநகர், அவர் பிறந்த ஊர் விருதுப்பட்டி இருக்கு பார்த்தீங்களா, அங்கே ஆகிய அரசுரிமை ஆக்கப்பட்டு நினைவு இல்லங்களாக மாற்றப்பட்டன. காமராசர் வாழ்ந்த விருதுநகர் இருக்கக்கூடிய இல்லம், சென்னையில் இருக்கக்கூடிய இல்லம், இது ரெண்டுத்தையும் என்ன பண்ணியிருக்காங்க, அரசுரிமை ஆக்கியிருக்காங்க. இப்போ நினைவு இல்லமாக பாதுகாத்துட்டு வராங்க. அடுத்தது சென்னை மெரினா கடற்கரையில் சிலை நிறுவப்பட்டுள்ளது. சென்னை மெரினா கடற்கரையில் காமராசருக்கு சிலை வச்சிருக்காங்க. அடுத்தது சென்னையில் உள்ள உள்நாட்டு விமான நிலையத்திற்கு காமராசர் பெயர் சூட்டப்பட்டுள்ளது. சரியா? சென்னையில் மட்டும் 2 இருக்குது, பன்னாட்டு விமான நிலையம், உள்நாட்டு விமான நிலையம் சொல்லிட்டு 2 இருக்குது. இதில் பன்னாட்டு விமான நிலையம் வந்து பார்த்தீங்கன்னா அறிஞர் அண்ணா பன்னாட்டு விமான நிலையம் சொல்லிட்டு பேர் வச்சிருக்காங்க. உள்நாட்டு விமானத்துக்கு காமராசர் உள்நாட்டு விமான நிலையம் சொல்லிட்டு பேர் வச்சிருக்காங்க. நான் வச்சுங்க. ஓகே, அடுத்தது கன்னியாகுமரியில் காமராசருக்கு மணிமண்டபம். கன்னியாகுமரி அந்த பீச்லேயே பார்த்தீங்க அப்படின்னா ஓரமாக வந்து வச்சுருப்பாங்க, காந்தி மண்டபம் இருக்கும், அதுக்கு பக்கத்தில் காமராசர் நினைவு மண்டபம் இருக்கும், மணி மண்டபம். ஓகேவா? எப்போ அப்படின்னா 10 அக்டோபர் 2000 ஆண்டு அமைக்கப்பட்டது. ஓகே, நான் வச்சுங்க. அவ்வளோதாம்மா. ஸோ இதில் வந்து இந்த கல்விக்கண் திறந்தவரில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஒரு வரி, இந்த ஒரு வரி, அடுத்து பார்த்தீங்கன்னா இந்த வரி, அவ்வளோதான். இது வேறு எதுவும் முக்கியமானது இல்லை. அதுக்கடுத்து அப்படியே நீங்கள் என்ன பண்ணிடலாம், ஸோ இந்த வரி, அப்புறம் இந்த ஒரு பாக்ஸு, அப்புறம் இந்த ஒரு பாக்ஸும் இந்த பாக்ஸும், அவ்வளோதான். இது மட்டும் தான் முக்கியமானது, இதை மட்டும் படித்தா போதுமானது. ஓகே, அடுத்தது பள்ளிக்கூடம் செல்லாததற்கு ஆடு மேய்க்கும் சிறுவர்கள் கூறிய காரணம் என்னது, ஊரில் பள்ளிக்கூடம் இல்லை. பசியின்றி என்னும் சொல்லை பிரித்து எழுதி கிடைப்பது பார்த்தீங்கன்னா பசி கூட்டல் இன்றி. படிப்பறிவு என்னும் சொல்லை பிரித்து எழுதி கிடைப்பது படிப்பு கூட்டல் அறிவு. காடு கூட்டல் ஆறு அப்படின்னா காட்டாறு. இது எப்படி சேர்த்து எழுதலாம், காட்டாறு அப்படின்னு எழுதலாம். அடுத்தது குழந்தைகள் பள்ளியில் ஏற்றத்தாழ்வு படிக்க என்ன பண்ணாரு, சீருடை சட்டத்தை வந்து கொண்டு வந்தது யாரு, காமராசர். அடுத்தது காமராசரை கல்விக்கண் திறந்தவனுக்குரியவர் பெரியார். அது காமராசரை கல்விக்கண் திறந்தவனுக்குரிய யாரு, பெரியார். அவ்வளோதான், முடிஞ்சு போச்சுமா. அடுத்து பார்த்தீங்கன்னா விரிவான பகுதியில் நூலகம் நோக்கி அப்படின்ற ஒரு டாபிக் வந்து பார்க்க போகிறோம். ஸோ நமக்கு நூலகம் வந்து சிலபஸ் வந்து டைரெக்டாக கவர் ஆகிறதுனால கண்டிப்பாக நம்ம வந்து பார்த்தீங்கன்னா இந்த நூலகம் சார்ந்த படிப்பு வந்து கண்டிப்பாக இந்த ஒரு டாபிக் வந்து நம்ம படிச்சுக்கணும். ஓகேவா? ஓகே, ஃபஸ்ட்டு இந்த நூலகம்ன்ற டாபிக் வந்து நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா அண்ணா நூற்றாண்டு நூலகத்தை பற்றி பார்க்க போகிறோம். அறிஞர் அண்ணா, சென்னையில் இருக்கக்கூடிய அறிஞர் அண்ணா நூற்றாண்டு நூலகத்தை பற்றி பார்க்க போகிறோம். ஸோ இது வந்து ஒரு கான்வர்சேஷன் மாதிரி, ஒரு ஆசிரியருக்கும் மாணவர்களுக்கும் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, இந்த அதுக்கு முன்னாடி வந்து எக்ஸிபிஷன்லேருந்து ஒரு நாள் டூர் மாதிரி போவாங்க, ஏதாவது ஒரு இடத்த போயிட்டு சுற்றி பார்ப்பாங்க. சரியா? இந்த ஃபீல்டு ஒர்க்கோ இல்லை ஃபீல்டு டூர் அப்படின்ற மாதிரி அந்த மாதிரி வந்து ஒரு டூர் வந்து கூப்பிட்டு போகிறாங்க பசங்களை. எங்கே கூப்பிட்டு போகிறாங்கன்னா
நூலகத்துக்கு கூப்பிட்டு போகிறாங்க, அண்ணா நூலகத்துக்கு. ஸோ அங்கே போயிட்டு ஒவ்வொரு தளத்துக்காக போயிட்டு பார்த்துட்டு இது என்னன்னும் போது அதை எக்ஸ்பிளைன் பண்ணுற மாதிரி அமைச்சிருக்காங்க. ஓகேவா. ஆசிய கண்டத்திலே 2வது பெரிய நூலகம் இதுதான். ஆசிய கண்டத்திலேயே 2வது பெரிய நூலகம் இது நம்ம அறிஞர் அண்ணா நூற்றாண்டு நூலகம் தான். ஓகேவா. தரைத்தளம் மற்றும் 8 அடுக்குகளை கொண்டது. சரியா. தரை தான் கிரவுண்ட் ஃப்ளோரு ப்ளஸ் வந்து பார்த்தீங்கன்னா 8 ஃப்ளோர் வந்து கொண்டது தான் இந்த அண்ணா நூற்றாண்டு நூலகம். இதன் பரப்பளவு மட்டும் 8 ஏக்கரா. எவ்வளோ? 8 ஏக்கர். இதனுடைய பரப்பளவு 8 ஏக்கரில் இருக்குது. 8 தளங்கள் 8 ஏக்கர் நான் வச்சுங்க. ஓகேவா. ஸோ அப்போ உள்ள என்ட்ரி ஆகும்போது பார்த்தீங்க அப்படின்னா அப்போ ஆசிய கண்டத்தில் 2வது அப்படிங்கும்போது 1வது பெரிய நூலகம்னா சீனாவில் இருக்குது. ஆசிய கண்டத்தில் மிகப்பெரிய நூலகம் எங்கே இருக்குது? சீனாவில். சீனா ஃபஸ்ட்டு, நம்ம இந்தியா செகண்டு. ஓகேவா. அடுத்தது இந்தியாவில் நம்ம தமிழ்நாட்டில் இருக்குது. ஓகேவா. அந்த நூலகத்தில் வந்து ஒரு ஃபோட்டோ வச்சுருக்காங்க. அந்த ஃபோட்டோ இதில் பார்த்தீங்கன்னா இந்த ஃபோட்டோ தான் அங்கே வச்சுருக்காங்க. இந்த ஃபோட்டோவில் இருக்கிறது யார் அப்படிங்கும்போது பார்த்தீங்கன்னா ரா அரங்கநாதன் அவர் தான். இது ரா அரங்கநாதன் இவர் தான் வந்து இந்த ஃபோட்டோவில் கூடியவர். இவர் யாருன்னு கேட்டிங்க அப்படின்னா நூலக விதிகளை உருவாக்கியவர். ஸோ நூலக விதிகள்னா நூலகத்தில் வந்து நூல்களை வந்து எப்படி வைக்கணும், நியூஸ் பேப்பரை எங்கே வைக்கணும், ஓகே, நூல்களை வந்து எப்படி வரிசை அடுக்கி வைக்கணும், எந்த முறையில் வைக்கணும், அந்த நூலகத்தை எப்படி பராமரிக்கணும், இது எல்லாத்தையும் வந்து விதிகளாக வந்து சொன்னது ரா அரங்கநாதன். அதனால் இவர் என்ன சொல்கிறாங்கன்னா இந்திய நூலக அறிவியலின் தந்தை அப்படின்னு நினைக்கிறாங்க. இது நிறைய டிஎன்பிஎஸ்சி கேட்டிருக்காங்க. இந்த நூலகம் சம்பந்தம் அடிக்கடி கேட்கக்கூடிய ஒரே கொஸ்டின் பார்த்தீங்கன்னா இதுதான். இந்திய நூலக அறிவியலின் தந்தையார்னா ரா அரங்கநாதன். சரியா. ஓகே. அடுத்தது இப்போ நம்ம ஒவ்வொரு தளத்தில் என்னென்ன இருக்குன்றத வந்து நம்ம பார்க்க போகிறோம். தரைத்தளத்தில் பார்வை திறன் குறைபாடு உடையோருக்கான பிரிவு உள்ளது. ஏன்னா அவங்களால வந்து மேலாம் வந்து ஏறி வர முடியாதுங்களா, லிஃப்ட்டில் வரது ரொம்ப கஷ்டமாக இருக்கும். ஸோ அப்போ என்ன பண்ணுறாங்கன்னா அவங்களுக்கு வந்து இந்த பார்வை திறன் குறைபாடு உடையவர்களுக்கு வந்து இந்த பிரிவு, இந்த செக்ஷன் வந்து ஒதுக்கியிருக்காங்க. அவர்கள் தொட்டு பார்த்து படிப்பதற்கான பிரெய்லி நூல்கள் உள்ளது. சரி, அதை பாருங்கள். இப்போ இங்கே இருக்குல்ல அந்த பிக்சரில் பாருங்க, ஒரு புள்ளி புள்ளியாக இருக்க பாருங்க, இதான் பிரெய்லி நூல்கள்னு சொல்லுவாங்க. இப்போ நீங்கள் ஃபோனில் அதுக்கு மேலே நம்ம டச் பேட், சரி இப்போ டச் பேட் வச்சுருக்கோம், அது முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா கீபேட் ஃபோன் வச்சுருந்து பார்த்தீங்களா, அதெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு சிம்பிள் கொடுத்துருப்பாங்க. அதே மாதிரி நம்ம வந்து ஏடிஎம்க்கு போகிறோம் அப்படின்னா ஏடிஎம் மிஷினில் பார்த்தீங்க அப்படின்னா இந்த புள்ளி புள்ளியாக வச்சுருப்போம் பார்த்தீங்களா. ஸோ இது எல்லாமே என்ன அப்படின்னா அந்த பார்வை திறன் குறைபாடு இருக்கவங்களுக்கு இந்த பிரெய்லி மூலமாக சொல்லக்கூடிய ஒரு க்ளூ தான் பார்த்தீங்கன்னா இது. தானா அதில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி புள்ளி வச்சுருப்பாங்க. ஸோ அதை வச்சு அவங்க படிச்சுப்பாங்க. ஓகே. ஏன்னா அவங்களுக்கு பார்வை தெரியாததுனால இந்த உணரும் சக்தி மூலமாக ஒவ்வொரு எழுத்து மேலே கையை வச்சு அதை தெரிஞ்சுப்பாங்க. இதுக்கு பேர் தான் பிரெய்லி முறை. இதை கண்டுபிடிச்ச ஒரு பிரெய்லின்றதுனால அந்த பிரெய்லினே பேர் வச்சுட்டாங்க. சரியா. அடுத்தது அதே மாதிரி வந்து அவங்க பார்க்க முடியாததுனால கேட்டு தெரிஞ்சுக்கிறதுக்கு ஒளி மூலமான ஒளித்தகடுகளை கூட பார்த்தா வச்சுருக்காங்க. குறுந்தகடு சொல்ல பார்த்தீங்கன்னா ஆடியோ சிடி கூட வச்சுருக்காங்க. ஓகே. அடுத்தது அதே மாதிரி வந்து பிரெய்லி எழுத்துக்களை உருவாக்குவதற்குண்டான கருவியுமே அவங்களே வச்சுருக்காங்க. இங்கே அந்த முதல் மாடியில் தரைத்தளத்தில் இருக்குது. அடுத்தது இது எஸ்கலேட்டர்னு சொல்லி பார்த்தீங்கன்னா நகரம் படிக்கிட்டு அது மூலமாக வந்து பார்த்தீங்கன்னா 2வது ஃபர்ஸ்ட் ஃப்ளோர் போகிறாங்க. அங்கே பார்த்தீங்க அப்படின்னா ஓகே அடுத்து பார்த்தீங்கன்னா முதல் தளம். ஸோ முதல் தளம் வந்து பார்த்தீங்கன்னா குழந்தைகளுக்காக சிறப்பாக உருவாக்கப்பட்ட பகுதி. ஸோ சில்ட்ரன்ஸ், ஏன்னா வருங்கால தூண்கள், இந்தியா தூண்கள் அப்படின்னும்போது சிறுவர்கள் தான். ஸோ அப்போ சிறிய வயசில் அவங்க நூலகத்துக்கு வந்தால் தான் சிறப்பாக இருக்கும். ஸோ அப்போ ஆரம்பத்தில் நூலகத்துக்கு வரமாட்டாங்க அப்படின்னும் போது அந்த சிறுவர் சார்ந்த ஒரு சில விஷயங்கள் வச்சுருந்தா தான் அதுக்காக வருவாங்கிறதுனால என்ன பண்ணுறாங்க, ஃபஸ்ட்டு ஃப்ளோரில் வந்து சிறுவர் சார்ந்த நிறைய விஷயங்கள், இந்த விளையாட்டு பாருங்கள், இந்த மாதிரி தான் அங்கே இருக்கும். சரிங்களா. ஸோ இருந்தாலும் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு சில விஷயங்கள் அந்த குழந்தை சார்ந்த பாடங்கள், அந்த நீதி கதைகள், ஓகே, இது எல்லாமே வந்து வச்சுருப்பாங்க. அதேமாதிரி வந்து பார்த்திங்க அப்படின்னா கிட்டத்தட்ட 50,000க்கும் மேற்பட்ட நூல்களை வந்து வச்சுருக்காங்க இங்கே. ஓகேவா. அடுத்தது வேறு எதுவும் இல்லை முக்கியமானது இல்லை அப்படின்னும் போது ஒவ்வொரு தளத்தில் வந்து என்னென்ன இருக்குன்றதை கொடுத்துருப்பாங்க. அது கீழே வந்து பார்த்திங்க அப்படின்னா இது மட்டும் 7ஆம் தளம் வந்து பார்த்திங்கன்னா பழமையான ஓலைச்சுவடைகள் வந்து பார்த்திங்கன்னா வச்சுருப்பாங்க. பழமையான ஓலைச்சுவடைகள் வச்சுருக்காங்க, 7ஆம் தளத்தில் வச்சுருக்காங்க. இதே தளத்தில் வரலாறு, புவியியல், சுற்றுலா நூல்களும் உள்ளன. வரலாறு, புவியியல், சுற்றுலா பழமையான ஓலைச்சுவடிகளும் இருக்குது. அதே மாதிரி வரலாறு, புவியியல், சுற்றுலா சார்ந்த நூல்களும் இந்த 7ஆவது தளத்தில் தான் இருக்குது. ஓகேங்களா. அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா இங்கே அனைத்து வகை போட்டித் தேர்வுகளுக்கும் தேவையான நூல்கள் உள்ளன. இப்போ டிஎன்பிஎஸ்சி, யூபிஎஸ்சி, ஓகேவா, அப்புறம் ஸ்டாஃப் செலெக்ஷன் எல்லாத்துக்கும்னா நோட்ஸுமே இங்கே காணப்படும். போட்டித் தேர்வுக்கான நோட்ஸ் எல்லாமே இங்கே இருக்கும். அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா அனைத்து துறை சார்ந்த தரமான மின் நூல்களும் மின் இதழ்களும் உள்ளன. ஓகே. மின் நூலகமும் இங்கே ஒன்று இருக்குது. சரி, அந்த மின் நூலகம் அப்படின்னா லைப்ரரின்னு சொல்லுவாங்க. அதை நம்ம ஆன்லைனே வந்து படிக்கிற மாதிரி. ஓகேவா. அதுதான். அடுத்து இப்போ இந்த 8 தளங்கள் என்னதை கொடுத்துருக்காங்க, இதை மட்டும் பார்த்துங்க. ஃபஸ்ட்டு தரைத்தளம் கிரவுண்ட் ஃப்ளோர் என்ன இருக்கும், சொந்த நூல் படிப்பகம், பிரெய்லி நூல்கள். ஏன்னா பார்வைத்துறை திறன் இல்லாதவங்க வந்து பார்த்தீங்கன்னா படிக்கிட்டே அப்படின்னு நம்ம கிரவுண்ட் ஃப்ளோரில் வச்சுட்டாங்க. முதல் தளத்தில் என்னது குழந்தைகளுக்கான தளம். எப்பவுமே நமக்கு கூட பார்த்தீங்க அப்படின்னா
முதல் ஸ்டேஜ் என்னது? குழந்தை தான். ஏன்னா குழந்தையாக தான் ஃபஸ்ட்டு பிறப்போம். எடுத்தோடனே வந்து பார்த்தீங்கன்னா குழந்தை பருவம் தான். அதுக்கப்புறம் தான் குமரப்பருவம், இளமை பருவம்லாம் வரும். அப்போ முதல் தளம் நம்ம வாழ்க்கையில முதல் தளம் என்ன தான்? குழந்தை தான். அப்போ குழந்தை முதல் தளம் ஞாபகம் வச்சுங்க. ஓகேவா? அடுத்து பருவ இதழ். ஓகே, அதான் குழந்தை பருவம் சொல்கிற போது அதுதான் பருவ இதழ். அப்படின்னா வார இதழாக இருக்கலாம், மாத இதழாக இருக்கலாம், வருடம். அப்போ பருவத்துக்கு வரக்கூடிய இதழ்னு அர்த்தம். அடுத்தது இரண்டாம் தளம் பார்த்தீங்கன்னா தமிழ் நூல்கள். இரண்டாம் தளத்தில் வச்சுருக்காங்க தமிழ் நூல்கள் வச்சுருக்காங்க. ஓகேவா? அடுத்தது மூன்றாம் தளம் பொறுத்த வரைக்கும் என்னென்னா கணினி அறிவியல், தத்துவம், அரசியல் நூல்கள். ஓகேவா? கம்ப்யூட்டர் சயின்ஸ் சம்பந்தமான நூல்கள், தத்துவம் சார்ந்த நூல்கள், அரசியல் சார்ந்த நூல்கள், இதெல்லாம் எங்கே இருக்குது? மூன்றாம் தளத்தில் இருக்குது. அடுத்த நான்காம் தளத்தில் பொருளியல், சட்டம், வணிகவியல், கல்வி சார்ந்த விஷயங்கள். பொருளியல், சட்டம், வணிகவியல், கல்வி சார்ந்த விஷயங்கள். அடுத்து ஐந்தாம் தளத்தில் வந்து பார்த்தீங்கன்னா கணிதம், அறிவியல், மருத்துவம் சார்ந்த விஷயங்கள். ஆறாம் தளத்தில் பொறியியல், வேளாண்மை, திரைப்படக்கலை சார்ந்த விஷயங்கள். ஏழாம் தளத்தில் வரலாறு, சுற்றுலா, புவியியல், அங்கே மிஸ் ஆகிட்டு இருக்கும், புவியியல் சார்ந்த விஷயங்கள். எட்டாம் தளத்தில் நூலகத்தின் நிர்வாகம், அது அட்மினிஸ்ட்ரேஷன் ஆஃபீஸ், அட்மின் ஆஃபீஸ் சொல்லுவாங்க பார்த்தீங்கன்னா அது எட்டாம் தளத்தில் இருக்குது. ஓகேவா? நான் வச்சுங்க. இந்த 8 தளம் முக்கியமானது, பொறுத்துக்களை கேட்கலாம். ஓகேவா? அடுத்து பாருங்கள், நூலகத்தில் படித்து உயர்நிலை அடைந்தவர்கள் சிலர் மட்டும்தான். நூலகத்தில் படித்து உயர்நிலை ஒரு சிலர் யாருன்னா அறிஞர் அண்ணா, ஜவஹர்லால் நேரு, அண்ணல் அம்பேத்கர், கார்ல் மார்க்ஸ், இவங்க எல்லாமே வந்து நூலகத்தில் படித்து உயர்நிலை அடைந்தவர்கள். கேட்கலாம், நூலகத்தில் படித்து உயர்நிலை அடைந்தவர்கள் கீழ்கண்டு எவரும் இடம்பெற மாட்டார் அப்படின்ற மாதிரி கேட்கலாம். சரியா? அடுத்தது தெரிந்து கொள்ள சிறந்த நூலகருக்கு டாக்டர் எஸ்.ஆர். அரங்கநாதன் விருது வழங்கப்படுகிறது. ஓகே, சிறந்த நூலகர்களுக்கு வழங்கக்கூடிய விருது என்ன பார்த்தீங்க அப்படின்னா எஸ்.ஆர். அரங்கநாதன் விருது. ஓகே, அவ்வளோதான் இந்த பாடம். அடுத்தது இணை எழுத்துக்கள். ஸோ இணை எழுத்துக்கள் அப்படின்னா என்ன அப்படின்னா இனமாகனா தோதாக, அதாவது சமமாக வரக்கூடிய எழுத்துக்கள் தான் இணை எழுத்துக்கள்னு சொல்லுவாங்க. ஓகேவா? இணை எழுத்துக்கள் வேற, இங்கே இணை எழுத்துக்கள் வேற. இதுக்கு இனமாக வரக்கூடிய எழுத்துக்கள். ஓகேவா? அதாவது இந்த ஒலிக்கும் முயற்சியும் பிறக்கும் இடமும் வந்து பார்த்தீங்கன்னா ஒற்றுமை இருக்கும். அந்த ஆரம்பிக்கக்கூடிய வந்து பார்த்தா அந்த ப்ரொனன்சியேஷன் வந்து ஒரே மாதிரியாக இருக்கும். ஓகேவா? அதான் வந்து இணை எழுத்துக்கள்னு சொல்லுவாங்க. ஓகேவா? நான் வச்சுங்க. 6 வல்லின மெய் எழுத்துக்களும் 6 மெல்லின எழுத்துக்களும் இணை எழுத்துக்கள் ஆகும். சரியா? இங்கே பாருங்க, கா, சா, ட, த, ப, ர இருக்குங்களா? இந்த கஸ்ர தப்பரன்ற வல்லின எழுத்துக்கு ங, ஞ, ந, ந, ம, ந என்ற இந்த மெல்லின எழுத்து இனிமே இருக்கும். இப்போ க, ங ஒரே மாதிரி இருக்கலாம், ஞ, சா ஒரே மாதிரி இருக்கலாம், நா, டா, தா, நா, அப்புறம் மா, பா, இன், இர், அந்த ப்ரொனன்சியேஷன் ஒலிக்கக்கூடிய அந்த முறைகள் எல்லாமே சேமாக இருக்கிறது என்ன சொன்னாங்க? இணை எழுத்துக்கள். அப்போ 6 வல்லின எழுத்துக்கு 6 மெல்லின எழுத்துக்கள் என்னவா இருக்கும்? இணை எழுத்துக்களாக இருக்கும். சரிங்களா? பாருங்க, திங்கள் இங்கா, அது பக்கத்தில் தான் வரும். மஞ்சள் இஞ்சா, மண்டபம் இண்டா, இந்தா, இம்பு, அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இன்றல், அது வந்து இன்னொரு ஒன்றா வந்துருக்கும். அதாவது இணை எழுத்துக்கள்லாம் இனமாக இருக்கும், ஒன்றாவே இருக்கும். இங்கே இருக்குங்களா? ஸோ இப்படி தான் வரும். இதுதான் இணை எழுத்துக்கள் அப்படின்னு சொல்லி குறிப்பிட்றாங்க. அடுத்தது இடையின எழுத்துக்கள் 6ம் ஒரே இனமாகும். இதெல்லாம் ஒரே இனத்தை சார்ந்தது. அதை நம்ம தனியாக பிரிக்க முடியாது. எரளவாழ வந்து பார்த்தீங்கன்னா இதுக்கு எதுவுமே இல்லை, இணை எழுத்துக்கள் கிடையாது, ஒரே இன எழுத்தாக இருக்குது. சரியா? அடுத்தது இதேமாதிரி வந்து இப்போ நம்ம மெய் எழுத்துக்கள் பார்த்தோம் பார்த்தீங்கன்னா அதேமாதிரி உயிரெழுத்துக்களும் இணை எழுத்துக்கள் காணப்படுது. ஓகேவா? அந்த உயிரெழுத்துக்களுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா அந்த உயிர் குறிலுக்கு உயிர் நெடில் எழுத்து இணை எழுத்தாக இருக்கும், இணை எழுத்தாக இருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா அ அப்படின்ற குறி எழுத்துக்கு ஆ அப்படின்றது இணை எழுத்து. இ, ஈ, உ, ஊ, ஏ, ஏ, ஓ, ஓ. ஓகேவா? இது ரெண்டும் பார்த்தீங்கன்னா ஐக்கு வந்து நெடில் எழுத்தான். ஐ என்பது நெடில் எழுத்து, அவு என்பது நெடில் எழுத்து. சரியா? இப்போ இந்த ஐ என்ற நெடில் எழுத்துக்கு ஈ என்ற குறி எழுத்து இணை எழுத்தாகும். அவு என்ற நெடில் எழுத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஊ என்ற எழுத்து இணை எழுத்தாகும். இப்போ எப்படின்னு பார்த்தீங்கன்னா ஐ, அப்போ ஈன்னு தானே முடியுது, அதனால தான் சொல்கிறாங்க. அதேமாதிரி அவு ஊன்னு தானே முடியுது, அப்போ ஊ என்பது இங்கே இணை எழுத்தாக மாறுது, இங்கே ஈ என்பது இணை எழுத்தாக மாறுது. நான் வச்சுக்கோங்க. ஓகேவா? ஏன்னா வேறு எதுக்கும் இங்கே 2 எழுத்து வந்துச்சு, இங்கே 2 இருக்குது. ஆனால் இது 2 மட்டும் சிங்கிளாக இருக்கும். ஓகே, ஏன்னா இது 2ம் குறி எழுத்து கிடையாது, நெடில் எழுத்து மட்டும் தான் இருக்கும். ஐ என்ற நெடில் எழுத்து, அவு என்பது நெடில் எழுத்து. இதுக்கு இணையான குறி எழுத்து கிடையாது. நம்ம தான் என்ன சொல்கிறோம்? இணையானது அப்படின் போது ஈயும் ஊவும் சேர்த்து சொல்லிக்கிறோம். ஓகே, அடுத்தது மெய்யெழுத்துக்களைப் போலவே உயிரெழுத்துக்களிலும் இணை எழுத்துக்கள் உண்டு. உயிரெழுத்துக்களில் குறிலுக்கு நெடிலும் நெடிலுக்கு குறிலும் இணை எழுத்துக்களாக வரும். அதான் அ, அ, இ, இ, உ, உ, ஏ, ஏ, ஓ, ஓ அப்படின்ற மாதிரி. அடுத்து பார்த்தீங்கன்னா குறில் அல்லாத எழுத்தான ஐ என்னும் எழுத்துக்கு ஈ என்ற எழுத்து ஐ அப்படின்னு புரியுதுங்களா? அதே மாதிரி வந்து பார்த்தீங்க அப்படின்னா அவு என்னும் எழுத்துக்கு அவு ஊன்னு முடிந்து பார்த்தா இது ரெண்டுமே இணை எழுத்தாக இருக்கும். அடுத்து பார்த்தீங்கன்னா சொல்லில் உயிரெழுத்துக்கள் சேர்ந்து வருவது இல்லை. பொதுவாக வந்து பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம வந்து இங்கே மேலே பார்த்துருந்தோம் சேர்ந்து வரத்த மெய் எழுத்துக்களை சேர்ந்து வரத்தை இங்கே பார்த்துருந்தோம், திங்கள், மஞ்சள், மண்டபம்னு சொல்லிட்டு. ஆனால் அந்தமாதிரி நம்ம வந்து பார்த்தீங்கன்னா உயிரெழுத்து வராது. ஏன்னா உயிரெழுத்து மொழிக்கு இடையில வரவே வராது. ஓகே, அப்படியே வந்தாலும் ஒரே உயிரெழுத்து வந்து ரெட்டுப்பட்டு வராது இல்லையா? அடுத்தடுத்து உயிரெழுத்துக்கள் வராது.
அப்போ எங்கே வரும் அப்படின்னா அளபெடையில் மட்டும்தான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த உயிரெழுத்துக்கள் சேர்ந்து வரும். ஓ ஓதல் வேண்டும், தூவும், ஓகே, அப்போ தழி அப்படின்னு சொல்லிட்டு வரக்கூடியது. சரிங்களா? அதே மாதிரி வந்து தமிழ் எழுத்துக்கள் ஆயுத எழுத்துக்கு மட்டுமே இணை எழுத்து இல்லை. ஓகே, அது தமிழ் எழுத்துக்களில் ஆயுத எழுத்துக்கு மட்டும் தான் இனமான எழுத்து இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகே, அவ்வளோதாம்மா. ஸோ இதோட வந்து பார்த்தீங்கன்னா இதுவும் முடியுது. இதில் மெல்லினத்திற்கான இணை எழுத்து இடம்பெறாத சொல் என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா மெல்லினம், மஞ்சள், வந்தான், கல்வி, இதில் தான் இல்லை. ஓகேவா? அடுத்து பார்த்தீங்கன்னா தவறான சொல்லை வட்டமிடுக. கண்டான், வென்றான், நண்டு, ஒன்றுமோ, வென்றான். இப்போ வந்து இங்கே பெரியரா வரணும், இங்கே சின்னதா வந்திருக்கு, அவ்வளோதான். ஏன்னா இன்னும் தானே வரணும் நம்ம பார்த்துருந்தோம். அடுத்து பார்த்தீங்கன்னா யாதானம் 2 பாடல்கள் கொடுத்துருக்காங்க. யாதானம் நாடாமல் ஊறாமல் எண்ணொருவன் சாந்துணையும் கல்லாதவாறு. இது வந்து திருக்குறள் வரக்கூடிய ஒரு பாடல் வரி. அடுத்து பார்த்தீங்கன்னா பழமொழி 400 வந்து பார்த்தீங்கன்னா ஆற்றோம் கற்றார் அறிவுடையார் அக்துடையார் நாற்று செய்யும் செல்லாத நாடில்லை அந்நாடு வேற்று நாடாகா தமவேயாம் ஆயினால் ஆற்றுனா வேண்டுவதில்லை. இது டிபிசி கேட்கக்கூடிய கொஸ்டின். இது ஒரு பழமொழி. ஓகேவா? இது எப்பயுமே வந்து பழமொழி 400 4வது வரி என்னவா இருக்கும்? பழமொழியாக இருக்கிறத நம்ம பார்த்துருந்தோம். ஆற்றோம் கற்ற அறிவுடையார் அக்துடையார் நாற்று செய்யும் செல்லாத நாடில்லை அந்நாடு வேற்று நாடாக தமவேயாம் ஆயினால் ஆற்றுனா வேண்டுவது இல். அதாவது கட்டவனுக்கு கட்டுச்சோறு வேணாம்னு சொல்லலாம் பார்த்தீங்களா? அதாவது நம்ம கல்வி வந்து ஒழுங்காக கட்டணும் அப்படின்னா நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா நம்முடைய புகழ் வந்து பார்த்தீங்கன்னா செல்லாத அந்த 4 திசையும் நம்முடைய புகழ் வந்து செல்லும். அதேமாதிரி அப்போது 4 திசை நம்ம புகழ் போகும்போது எந்த நாட்டில் போனால் நம்மளை பற்றி தெரிஞ்சவங்க யாராவது இருப்பாங்க. அப்போது தெரிஞ்சவங்க ஒரு ஆள் இருந்தாலே அது வந்து வேற்று நாடு கிடையாது, நம்ம நாடு தான் அப்படின்றத சொல்கிறாங்க. அப்போ ஆட்டுனா வேண்டுவதில்லை அப்படின்னா அப்போ வந்து வழிநடை உணவுன்னு சொல்லக்கூடிய ஆட்டுனா வழிநடை உணவுன்னு சொல்லுவாங்க. 6 கூட்டல் உணான்னு சொல்லிட்டு பிரிப்பாங்க. அப்போ வழிநடை உணவு வந்து கற்றவருக்கு தேவையில்லை. ஏன்னா கண்டிப்பாக அந்த ஊரில் தெரிஞ்ச ஒரு ஆள் இருப்பாங்க, அவங்க சாப்பாடு போட போகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு அர்த்தம். ஓகேவா? அது அந்த காலத்தில் எழுதி வச்ச பாடு, இந்த காலத்துக்கு எப்படி எழுதிப்பாங்க தெரியாது. அடுத்தது வேற எல்லாம் முக்கியமானதில்லை. ஸோ மொழித்தின் பயிற்சி ஒரு கிளான்ஸ் மட்டும் பார்த்துங்க. அடுத்து கடைசியாக கலைச்சொல். கல்வினா என்ன அப்படின்னா எஜுகேஷன். தொடக்கப்பள்ளினா பிரைமரி ஸ்கூல் நம்ம சொல்லுவோம். பிரைமரினா முதன்மை. மேல்நிலைப்பள்ளி அப்படின்னா ஹையர் செகண்டரி ஸ்கூல். நூலகம் அப்படின்னா லைப்ரரி, இது தெரியும். மின் படிக்கட்டுனா எஸ்கலேட்டர். ஓகேங்களா? அடுத்து மின் தூக்கி அப்படின்னா லிஃப்ட். லிஃப்ட் தான் நம்ம என்ன சொல்கிறோம்? மின் தூக்கின்னு சொல்லுவோம். மின் படிக்கட்டுனா அந்த படிக்கட்டு நகராமல் இருப்பது, படிக்கட்டு நகரத்தை வந்து எஸ்கலேட்டர், அப்படியே 2 தூக்கின்னு பொறுத்து லிஃப்ட். மின் அஞ்சல்னா இமெயில். குறுந்தகடு அப்படின்னா காம்பேக்ட் டிஸ்க். மின் நூலகம்னா இ லைப்ரரி. மின் நூல்னா இ புக். மின் இதழ்னா இ மேகசின்ஸ்னு சொல்லுவாங்க. ஓகேவா? ஸோ அவ்வளோதான். ஸோ இதோட வந்து பார்த்தீங்கன்னா இயல் 4 வந்து நம்ம முடிக்கிறோம். இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா பாடறிந்து ஒழுகுதல், அதான் இந்த இயலோட தலைப்பு. இதில் என்ன சொல்ல வராங்கிறத நம்ம பார்க்கலாம். அதாவது முக்கியமாக சொல்லக்கூடிய விஷயம் என்ன அப்படின்னா நற்பண்பை பற்றி, நல் ஒழுக்கத்தை பற்றி, ஓகேவா, நம்ம கண்டிப்பாக தெரிஞ்சிக்க வேண்டிய விஷயத்தை பற்றி இதில் கொடுத்துருக்காங்க. இந்த இயல் முழுக்கவே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மனிதனுக்கு தேவையானது என்ன, ஒழுக்க நெறி என்ன, நற்பண்புகள் என்ன, ஓகேவா, கல்வி முறைகள் என்ன, ஓகேவா, அதில் தான் நம்ம இந்த ஒரு இயல் ஃபுல்லாகவே பார்க்க போகிறோம். இதில் முதல்ல கவிதை பேழை அப்படின்ற ஒரு தலைப்பில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா ஆசார கோவை. ஆசாரம் அப்படின்னா ஒழுக்கம். அப்போ ஒழுக்க நெறிகளை வந்து தொகுத்து கூறக்கூடிய ஒரு நூல் தான் எதுன்னு பார்த்தீங்க அப்படின்னா ஆசார கோவை. அதாவது ஒழுக்க நெறிகளை கோர்த்து வழங்கக்கூடிய நூல் தான் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஆசார கோவை அப்படின்னு சொல்லுவாங்க. வேற ஒன்றும் இல்லை, வேற எதுவுமே வந்து முழுசாக அது சிறப்பானதும் கிடையாது. என்னென்ன ஒழுக்கம், அதாவது ஒரு மனுஷன் வந்து பார்த்தீங்கன்னா ஒழுக்கமாக இருக்கணும் அப்படின்னா என்னென்ன விஷயத்த வந்து கடைபிடிக்கணும், எந்தெந்த விஷயத்தை கடைபிடித்தா அவன் ஒழுக்கமானவனா இருப்பான்றத சொல்கிறது தான் பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஆசார கோவை. இல்லை பாருங்கள், நல்லொழுக்கமே நல்ல மனிதர்களை உருவாக்கும். ஓகேவா? ஸோ நுழைமுன்னில் கொடுத்துருக்காங்க. ஸோ அப்போது நல்ல ஒழுக்க நெறி தான் பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல மனிதனை வந்து உருவாக்குன்றத அதில் சொல்கிறாங்க. ஓகேவா? இதில் வரக்கூடிய முதல் பாடல் எதை பற்றி சொல்லியிருக்கு அப்படின்னா பெருவாயின் முள்ளியார் எழுதின ஒரு பாடல் கொடுத்துருக்காங்க. ஏன்னா அந்த ஆசார கோவை என்ற நூல் எழுதின யார் பார்த்தீங்கன்னா பெருவாயின் முள்ளியார் தான். ஓகேவா? ஓகே, இவர் பிறந்த ஊர் என்ன? கயத்தூர். கயத்தூர் பெருவாயின் முள்ளியார் தான் அவருடைய பேர். இவர் பிறந்த ஊர் வந்து கயத்தூர்ன்றதுனால இதையுமே சேர்த்து வந்து சொல்லுவாங்க. ஆசார கோவை என்பதற்கு நல்ல ஒழுக்கங்களின் தொகுப்பு. ஆசார அது நல்ல ஒழுக்கங்களின் தொகுப்பு என்பது அதனுடைய பொருள். இந்நூல் 14 கீழ்கணக்கு நூல்கள் ஒன்று. நம்ம 14 கீழ்கணக்கு நூல்களில் மொத்தம் வந்து பார்த்தீங்கன்னா நீதி நூல்கள் ஒரு 11 பார்த்துருப்போம். அதாவது அறநூல்கள் அப்படின்ற மாதிரி. அந்த அறநூல்கள் 11ல் இந்த ஆசார கோவையும் ஒன்று. இந்நூல் 100 வெண்பாக்களை கொண்டது. 100 வெண்பாக்களை கொண்டது. இது ஆசார கோவை வந்து பார்த்தீங்கன்னா 100 வெண்பாக்களானது தான் இந்த நூல். சரிங்களா? சரி, இப்போ பாடல் வரி என்னன்றதை பார்க்கலாம். நன்றி அறிதல் பொறையுடைமை இன்சொல்லோடு இன்னாது எவ்வுயிர்க்கும் செய்யாமை கல்வியோடு ஒப்புருவ ஆற்ற அறிதல் அறிவுடைமை நல்லினத்தாரோடு நட்டல் இவையற்றும் சொல்லிய ஆசார வித்து.
ஓகே, நன்றி அறிதல் அப்படின்னா நன்றி மறக்காமல் இருக்கிறது. ஒரு செய்த நன்றியை வந்து மறக்காமல் இருக்குது தான் நன்றி அறிதல். அடுத்து பாருங்க, பொறை உடைமை. பொறை உடைமை அப்படின்னா பொறுத்து கொள்ளுதல். ஓகேவா, ஒரு சில செய்த வந்து தீமைகள் நமக்கு வந்து தீமை செய்வாங்க, அதை நம்ம பொறுத்து கொள்ளணும். அதாவது பாருங்க, நம்ம சொல்லும் பார்த்தீங்களா, மன்னிப்பு என்பதற்கு பொறுத்து கொள்க, மன்னிப்பு என்பது உருது சொல்லு. அப்போ உண்மையான தமிழ் சொல்லு பார்த்தீங்கன்னா பொறுத்து கொள்கை, பார்த்தீங்கன்னா அந்த பொறுத்து கொள்கை தான் இங்கே. அடுத்தது பார்த்தீங்கன்னா இன்சொல்லோடு. இன்சொல்லுனா இனிய சொற்களை சொல்லணுமா. ஓகேவா, கடும் சொல்ல பேசக்கூடாது, பயனற்ற சொல்ல சொல்லக்கூடாது, ஒருவர் மனம் மகிழும்படியான இன்சொல்ல வந்து பேசணுன்றாங்க. அடுத்தது இன்னாத எவ்வுயிருக்கும் செய்யாமை. இன்னாத அப்படின்னா கெட்டது, இன்னாதுன்னு செய்யக்கூடாத செயலை யாருக்கும் செய்யக்கூடாதுன்னு சொல்கிறாங்க. அடுத்தது கல்வியோடு அப்படின்னா கல்வி கற்கணும். அடுத்தது ஒப்புரவு ஆற்ற அறிதல். எல்லாருமே சமந்தான். ஓகே, நம்மள மாதிரியே மற்றவங்க நினைக்கணும், அதான் ஒப்புரவு ஆற்ற அறிதல். அடுத்து அறிவுடைமை அப்படின்னா அறிவோடு இருக்குதல். ஓகேவா, கல்விக்கும் அறிவுக்கும் வேறு விஷயம். ஓகேவா, கல்வினா அது வேறு, அறிவுன்றது கல்வி கற்காதல கூட அறிவுடைமை பெற முடியும். அதான் அறிவுடைமைனா அறிவோடு இருத்தல். ஓகே, அதை அறியாமையால் நீக்கிட்டு இருக்கிறது. அப்புறம் நல்லினத்தாரோடு நட்டல் அப்படின்னா நல்ல மனுஷனோட மட்டும் நட்பு கொள்ளுது, தீயவர்களோட பழகாமல் நல்லவரோட மட்டுமே பழகணும். ஓகேவா, இவை 8ம் சொல்லிய ஆசார் வித்து. இவை தான் வந்து பார்த்தீங்கன்னா ஒழுக்கத்திற்குண்டான 8 விதைகள், நல்லொழுக்கத்திற்கான 8 விதைகள்னு சொல்லிட்டு குறிப்பிடுறாங்க. என்னது, பிற செய்த ஒரு உதவி மறாதிருத்தல், பிற செய்யும் தீமைகளை பொறுத்து கொள்ளுதல், இனிய சொற்களை பேசுதல், எவ்விருக்கும் துன்பம் செய்யாதிருத்தல், கல்வி அறிவு பெறுதல், பிறருக்கு உதவுதல், அறிவுடையராக இருத்தல், நற்பண்புகளுடையவருடைய நட்பு கொள்ளுதல். அவ்வளோதான். இது வந்து பார்த்தா நன்றி அறிதல் அப்படின்னா பிற செய்த உதவி மறவாமை, ஒப்புரவு அப்படின்னா பிறருக்கு உதவி செய்தல், நட்டல்னா நட்பு கொள்ளுதல். ஓகேங்களா, ஸோ அவ்வளோதான் இந்த ஒரு லெசன் இருக்கக்கூடியது. பிறரிடம் நான் இன்சொல்லோடு பேசுவேன். பிறர் நமக்கு செய்யும் தீங்கை பொறுத்து கொள்வது பொறை எனப்படும். அறிவு கூட்டமே அறிவுடைமை. இவை கூட்ட இவை 8ம். நன்றி அறிதல் அப்படின்னு நன்றி கூட்டல் அறிதல், நன்றி அறிதல். அப்போ நன்றி கூட்டல் அறிதல்னு வரும். இந்த ஒர்க்கு பாருங்க. அடுத்து பொறை உடைமைனா பொறை கூட்டல் உடைமை. இங்கே வந்து பார்த்தீங்கன்னா சரி, இந்த ஒர்க்கு பாருங்க, பொறை உடைமை. நம்ம பொறை கூட்டல் உடைமைனா அது பொறுமை கூட்டல் உடைமை பொறுத்து வாய்ப்பு இருக்குது. இங்கே பொறுமை சொல்ல தான் பொறை கூட்டல் உடைமை தான் வரும். அடுத்தது கண்மணியே கண்ணுறங்கு. ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நாட்டுப்புற பாடல் மாதிரி வந்து கொடுத்துருக்காங்க. ஆறாரோ ஆரிதரோ ஆறாரோ ஆரிதரோ. அதாவது ஒரு அம்மா வந்து பார்த்தீங்கன்னா தான் குழந்தையை தூங்க வைக்கும் போது பாடக்கூடிய பாடல் தான் வந்து தாலாட்டு பாடல். ஸோ அது வந்து ஒரு வகை நாட்டுப்புற பாடலில் ஒரு வகை தான். அந்த தாலாட்டு பாடல் தான் இங்கே கொடுத்துருக்காங்க. ஏன்னா தாலாட்டுன்னும் போது ஒவ்வொரு இடத்துல வந்து ஒவ்வொரு மாதிரியான தாலாட்டு இருக்கும். ஆனால் அந்த ஆறாரோ ஆரிதரோ மாறாது. சரி, அது வந்து பார்த்தீங்கன்னா கோடு வேர்டு மாதிரி. இது வந்தாலே தாலாட்டு பாடல் நம்ம ஈஸியாக கண்டுபிடிச்சிடும். அதுக்கப்புறம் மற்ற நிலையெல்லாம் புரியாது, ஆனால் இந்த நிலையில் தான் புரியும். சரியா, இப்போ கூட பார்த்தீங்க அப்படின்னா குழந்தைய தூங்க வைக்கும் போது பார்த்தீங்கன்னா எந்த லைன் தெரிஞ்சாலும் இந்த 2 லைன் கண்டிப்பாக எல்லா தாய்மாருக்குமே தெரியும். சரி, இப்போதைய தாய்மாருக்கு தெரிஞ்சு இந்த 2 லைன் தான். அடுத்தது நந்தவனம் கண் திறந்து நற்றமிழ் பூ எடுத்து பண்ணோடு பாட்டிசைத்து பார்ப்போற்ற வந்தாயோ, தந்தத்திலே தொட்டில் கட்டி தங்கத்திலே பூ இழைத்து செல்லமாய் வந்துதித்த சேரநாட்டு முத்தேனோ, வாழை இலை பரப்பி வந்தாரை கையமர்த்தி சுவையான விருந்து வைக்கும் சோழ நாட்டு முக்கணியோ, குளிக்க குளம் வெட்டி குளம் வாழ அணை கட்டி பசியை போக்க வந்த பாண்டி நாட்டு முத்தமிழோ, கண்ணே கண்மணியே கண்ணுறங்கு கண்ணுறங்கு அப்படின்னு சொல்லிட்டு இந்த பாடல் வந்து முடிக்கிறாங்க. ஸோ இந்த வரி கொஞ்சம் முக்கியமானதான், நோட் பண்ணி வச்சிங்க. நாட்டுப்புற பாடலேருந்து கண்டிப்பாக ஒரு கொஸ்டின் கேட்குறாங்க, அது இதிலேருந்து கூட கேட்கலாம். ஒரு முக்கியமான ஒரு பாடல் தான். ஓகேவா, அதாவது என்ன அப்படின்னா அந்த குழந்தையுடைய பாவனையை வச்சு அந்த குழந்தைய வந்து பார்த்தீங்கன்னா நீ எப்பேற்பட்ட மகனோ எப்பேற்பட்ட மகளோ, சரியா, எதை இந்த உலகத்து வந்து எந்த அற்புதத்தை செய்யறதுக்கு வந்திருக்கியோ அப்படின்ற மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஒரு பாடலை வந்து பார்த்தீங்கன்னா அமைக்கிறாங்க. இதில் வந்து நந்தவனம் அப்படின்னா பூஞ்சோலை. நந்தவனம் என்னது, பூஞ்சோலை. பார் அப்படின்னா உலகம். இது எப்படி படிக்கணும், பாருன்னு படிக்கணும், பாருன்னு படிக்கக்கூடாது. சரியா, அந்த உலகம் வேற, இந்த உலகம் வேற. அப்புறம் பண் அப்படின்னா இசை. 3 சுழி என்னது, இசை. ஓகே, நான் வச்சுங்க. 2 சுழின் போட்டு கேட்டேன்னா இசைன்னு சொல்லக்கூடாது, 3 சுழின் வந்தால் தான் இசை. இழைத்து அப்படின்னா செய்து. முத்தேன் அப்படின்னா கொம்புத்தேன், பொந்துத்தேன், கொசுத்தேன். இதான் வந்து பார்த்தீங்கன்னா 3 வகை தேன்கள். கொம்புத்தேன், பொந்துத்தேன், கொசுத்தேன். முக்கணின் போது மா பலா வாழை. முத்தம் என்பது இயல் இசை நாடகம். இது என்ன சொல்கிறாங்க, தமிழ் சோலையில் பூ எடுத்து இசையுடன் பாடி உலகம் புகழ வந்தாயோ. ஓகே, என்னது, இசையுடன் பாடி உலகத்தை வந்து புகழத்தான் நீ பிறந்திருக்கியோ. தங்கப்பூ பதித்த தந்தத்தால் ஆன தொட்டிலில் செல்லமாய் உறங்க வந்த சேரநாட்டு முத்தேனோ. சரி, சேரநாட்டை சேர்ந்த முத்தேனான நீ வந்து பார்த்தீங்கன்னா தங்கம் பூ பதித்த அந்த தந்தத்தில் வந்து பார்த்தீங்கன்னா செல்லமாய் வந்து பார்த்தீங்கன்னா உறங்கத்துக்கு தானே வந்தியா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அடுத்த இல்லம் வந்தவரை இன்முகத்தோடு வரவேற்று அறுசுவை உணவளிக்கும் சோழ நாட்டின் முக்கணியோ.
இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வீட்டு யாராவது ஒருத்தர் வராங்க அப்படின்னா விருந்தாளி நம்ம என்ன பண்ணோம் ஃபஸ்ட்டு நம்மளோட அந்த பழத்தை கொடுத்து வந்து பார்த்தீங்கன்னா அவங்களை உபசரிப்போம். ஸோ அப்போ இந்த முக்கணியோ அந்த மாதிரி வந்து வந்தவங்களை உபசரிக்கக்கூடிய முக்கணியோ அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. குளம் வெட்டி அணை கட்டி குடிமக்களின் பசியை போக்கும் பாண்டி நாட்டின் முத்தமிழோ. சரிங்களா? இப்போ நம்ம வந்து பார்த்தீங்கன்னா 3 சங்கம் வச்சு நம்ம தமிழ் வளர்த்தோம். பார்த்தீங்கன்னா அந்த தமிழ் என்ன பண்ணுச்சு, குளம் வெட்டி அணை கட்டி இந்த குடிமக்களின் பசியை போக்குற மாதிரி முத்தமிழானது என்னது, இலக்கணம் இலக்கியம் எல்லாத்தையும் வகுத்து சங்கத்தை வச்சு வளர்த்து தமிழை வந்து இந்தளவுக்கு ஆக்கி விட்டுருக்குல்ல, அந்த மாதிரி வந்து பாண்டி நாட்டுடைய முத்தமிழ் அப்படின்னு சொல்லி குறிக்கிறாங்க. கண்ணே கண்மணியே கண்மூடி உறங்குவாயாக அப்படின்னு சொல்லி இந்த பாடல் வந்து முடிக்கிறாங்க. முக்கியமான ஒரு பாடல் தான் தாலாட்டு. ஓகேவா? இது வந்து பார்த்தீங்கன்னா வாய்மொழி இலக்கியங்கள் ஒன்று. நம்ம வாய்மொழி இலக்கியங்கள் அப்படின்னா வாய் வரத்தை பாடம் பார்த்தீங்களா, அப்போ வந்து அந்த குழந்தைய பற்றி யோசிச்சு என்ன பாடுறானோ அதுதான் வந்து பார்த்தீங்கன்னா வாய்மொழி இலக்கியம்னு சொல்லுவாங்க. ஸோ இது வந்து தாலாட்டு என்பது ஒரு வாய்மொழி இலக்கியம் ஒன்று தான். தாள் என்பதற்கு நாக்கு என்று பொருள். தாளானது நாக்கு என்பது ஒரு பொருள் இருக்குது. இதே பெரியில் போட்டால் வந்து காகியத்தாள் அப்புறம் பாதம் வரும். நாவை அசைத்து பாடுவதால் தாள் கூட்டல் ஆட்டு தாளாட்டு. நாக்கை வந்து பார்த்தீங்கன்னா அசைக்கி நம்ம பாடம் பார்த்தீங்கன்னா அதுதான் வந்து தாள் கூட்டல், அந்த நாக்கை வந்து ஆட்டி ஆட்டி பாடுறதுனா இது தாளாட்டு அப்படின்னு பேர் இருக்கு. அடுத்தது குழந்தையின் அழுகையை நிறுத்தவும் தூங்க வைக்கவும் இனிய ஓசையுடன் பாடும் பாடல் தான் தாலாட்டு. குழந்தை அழுகை நிறுத்திட்டு அது தூங்க வைக்க தான் பண்ணுவாங்க, தாலாட்டை பாடுவாங்க. சரியா? குழந்தை அழுகி நிறுத்தவும் ப்ளஸ் என்னது தூங்க வைக்கிறதுக்கும் இந்த தாலாட்டு பாடல் தான் பாடுவாங்க. சரியா? இப்போலாம் தாலாட்டுலாம் யாரும் பாடுறதுல யூடியூப் வச்சு விட்றாங்க. இப்போதைய தாலாட்டு வந்து பார்த்தீங்கன்னா யூடியூப் தான். சரியா? நல்லாவே தெரியும். அடுத்தது பாட்டிசைத்து என்னும் சொல்லை பிரித்து எழுத கிடைப்பதுன்னா பாட்டு குட்டல் இசைத்து. பாட்டு குட்டல் இசைத்து. அடுத்தது கண்ணுரங்கு அப்படின்னா கண் குட்டல் உறங்கு. கண் குட்டல் உறங்கு. வாழை இலைனா வாழை குட்டல் வாழை இலை இது வரும். அடுத்தது கை குட்டல் அமர்த்தினா கை அமர்த்தி, கை அமர்த்தி அப்படின்னு வரும் இது. அடுத்தது உதித்த என்ற சொல்லுக்குரிய எதிர் சொல் அப்படின்னா உதித்துனா தோன்றுதல், அது ஆப்போசிட்டு மறைந்த. அதுதான் முடிஞ்சிச்சு. அடுத்து நம்ம வந்து தமிழர் பெருவிழா. ஸோ தமிழர் பெருவிழான்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா நம்ம நல்லாவே தெரியும். தமிழர்கள் கொண்டாடக்கூடிய விழாக்களே பெருவிழான்னு சொல்லிட்டு எது நம்ம சொல்கிறோம் அப்படின்னா பொங்கல் திருவிழா தான் சொல்கிறோம். ஸோ அந்த பொங்கல் திருவிழா பற்றி தான் தமிழர் திருத்தானாம் தை முதல் நாளாம் அமுதனை நீக்கும் நன்னாள் அப்படின்னு சொல்லி பார்த்துருக்கோம். ஸோ அந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா தமிழர்கள் பெருவிழா அப்படின்னும் போது இங்கே எதை மீன் பண்ணுது அப்படின்னா பொங்கல் பண்டிகை மீன் பண்ணுது. ஸோ இப்போ பொங்கல் பண்டிகை அப்படின்னும் போது நம்ம பொதுவாகவே என்ன சொல்லுவோம் அப்படின்னா 4 நாள் கொண்ட பண்டிகைன்னு சொல்லுவோம். பொங்கல் பண்டிகை வந்து 4 நாள் கொண்ட பண்டிகை. அதாவது போகி பண்டிகை, பெரும்பொங்கல், மாட்டுப்பொங்கல், காணும் பொங்கல் அப்படின்னு சொல்லிட்டு மொத்தம் 4 நாள் கொண்டாடக்கூடிய இந்த பண்டிகை தான் அது. இந்த 4 நாள் நம்ம என்னென்ன விஷயங்கள் பண்ணுறோன்றது தான் இந்த ஒரு உரையாடல் பகுதியில் கொடுத்துருக்காங்க. பார்க்கலாம். டாபிக் என்ன, தமிழர் பெருவிழா. ஸோ தமிழர் பெருவிழான்னு நமக்கு நல்லா தெரியும், அது பொங்கல் தான். உறவுகள் ஒன்று கூடி கொண்டாடும் விழாக்கள் மனதிற்கு மகிழ்வை தரும். ஓகே. ஸோ உறவுகள்லாம் ஒன்றா கூடக்கூடிய திருவிழா தான் பார்த்தீங்கன்னா பொங்கல் திருவிழா. அது ஏன்றதை நான் சொல்கிறேன் கீழே. இயற்கையோடு இணைந்து வாழ்வதே தமிழரின் வாழ்க்கை முறையாகும். சரியா? நம்ம தமிழ் எல்லாமே என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா இயற்கையோடு இணைந்து வாழ கற்றுக்கிறவங்க. சரியா? அப்போ இயற்கையை தான் இவங்க கடவுளை வழிபட்டாங்க. சரிங்களா? சதா சொல்கிறாங்க இயற்கையை கடவுளாக வணங்குதல் தமிழர் மரபு. தமிழர் கொண்டாடும் பல விழாக்கள் இயற்கையை போற்றும் வகையிலேயே அமைந்திருக்கின்றன. அவற்றுள் சிறப்பானது பொங்கல் திருவிழா. ஸோ நம்ம தமிழர்கள் கொண்டாடக்கூடிய நிறைய விழாக்கள் எல்லாமே எதை மீன் பண்ணியிருக்குன்னா இயற்கையை போற்றுற மாதிரியான விழாக்களை தான் நம்ம தமிழர்கள் கொண்டாடுவாங்க. இந்த சிலை வைக்கிறது, சிலைக்கு வந்து பார்த்தீங்கன்னா அபிஷேகம் பண்ணுறது, அந்த மாதிரி விழாக்கள்லாம் கொண்டாடாமல் என்ன பண்ணுவாங்க, அதாவது இயற்கையை வணங்குது. ஏன்னா இயற்கை தான் நமக்கு எல்லாமே தருது அப்படின்றத நம்பினாங்க. சரியா? நம்ம கண் கண்ட தெய்வம் இயற்கை தான். அந்த இயற்கை தான் நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா எல்லாமே தருது. இப்போ எக்ஸாம்பிள் நம்ம வந்து கிரிவலம் போகிறோம் பார்த்தீங்களா, இந்த பஞ்சபூத ஸ்தலத்து நெருப்புக்கு. ஸோ இந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா ஒவ்வொன்றுமே வந்து இயற்கையை மீன் பண்ணி தான் நம்ம வந்து வழிபட்டோம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா அந்த நிறைய இயற்கையை போற்றி பாடக்கூடிய பாடல்களில் ரொம்ப திருவிழாக்களில் ரொம்ப முக்கியமான திருவிழான்னு பார்த்தீங்கன்னா பொங்கல் திருவிழா. சரியா? இந்த பொங்கல் திருவிழா யார் எந்த இயற்கை கடவுளுக்கு சிறப்பு சேர்க்கிறாங்க அப்படின்னா கதிரவனுக்கு நன்றி கூறி சிறப்பு செய்யும் விழாக்கள் பொங்கல் விழா அப்படின்னு சொல்கிறாங்க. இது கதிரவனா சூரியன். சூரியனுக்கு நன்றி தெரிவிக்கும் விதமாக கொண்டாடக்கூடிய ஒரு திருவிழா தான் பொங்கல் திருவிழா. உழவர்கள் ஆடி திங்களில் விதைப்பர். ஸோ உழவர்கள் என்ன பண்ணால் ஆடி மாதம் வந்து விதை விதைப்பாங்க. ஆடி மாதம் விதை விதைச்சு தை மாதம் வந்து அறுவடை செய்வாங்க. ஸோ தை மாதம் அறுவடை பண்ணி நல்லா விளைச்சல் இருந்துச்சு அப்படின்னா அது மூலமாக என்ன பண்ணுவாங்க, அவங்க கொண்டாடக்கூடிய திருவிழா தான் இந்த அறுவடை திருவிழான்னு சொல்லக்கூடிய பொங்கல். தை திங்களில் முதல் நாளில் பொங்கலிட்டு வழிபடுவர் அவங்க அந்த விதைச்ச நெல்லை வச்சு. எனவே இத்திருவிழா அறுவடை திருவிழா என்றும் அழைப்பர். பொங்கல் திருவிழா என்ன பண்ணுவாங்க, அறுவடை திருவிழான்னு சொல்லிட்டு அழைப்பாங்க. ஆடி மாதம் விதைப்பாங்க, தை மாதம் அறுவடை பண்ணுவாங்க. முதல் வாரத்தில் அந்த அறுவடை பண்ண நெல்லை வச்சு என்ன பண்ணுவாங்க, பொங்கல் செஞ்சு வழிபடுவாங்க. சரியா? ஏன் அப்படின்னா சூரியன் இருந்தால் தான் அந்த பயிர் வந்து முளைச்சி உருவாக முடியும். ஸோ அப்போ எல்லாத்தையுமே காரணம் சூரியன் தான். சூரியன் இல்லை அப்படின்னா உயிர்கள் உருவாக முடியாது,
பயிர்களும் உருவாக முடியாதுன்ற ஒரு விஷயத்த நம்ம தமிழக தெரிஞ்சுச்சுனாங்க. அப்போ எல்லாத்துக்கும் காரணம் சூரியன் தான். அப்போ சூரியனால் கிடைச்ச உணவை சூரியனுக்கு வச்சு படைச்சாங்க. அதுதான் வந்து பொங்கல் திருவிழா. இது அறுவடை பண்ணத்துல என்ன சொல்றாங்க, அறுவடை திருவிழா அழைக்கிறாங்க. அந்த சமயத்தில் இயற்கை அன்னை பசுமையான ஆடை உடுத்தி பல நிறப்பூக்கள் சூடி இருப்பாள். இந்த அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா, உழவர்கள் இயற்கைக்கும் தம்முடன் உழைத்த கால்நடைகளுக்கும் இந்நாளில் நன்றி தெரிவித்து மகிழ்ந்தனர். எனவே இவ்விழாவை உழவர் திருநாள் என்றும் கூறுவர். ஓகேவா? அந்த பொங்கல் திருவிழா என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, இயற்கையை மட்டும் வணங்க மாட்டாங்க, அதோடு சேர்த்து கால்நடைகள் தம்மோடு இருக்கக்கூடிய கால்நடையும் போற்றி வணங்குவாங்க. இப்போ எக்ஸாம்பிள் மாட்டு பொங்கல் அன்னைக்கு என்ன பண்ணுறோம், மாடுகளை வந்து பார்த்தோன்னா செல்வமாக கருதுறவங்க நாம். அப்படின்னும் போது இந்த உழவு செய்வதற்கு மாடு தான் பெரும் துணையாக இருக்குது. அப்படின்னும் போது மாடுகளுக்கும் நம்ம சிறப்பிக்கிறோம். ஓகேவா? அப்போ மாடுனும் போது உழவர் அங்கே சிறப்பிக்கிற மாதிரி தான் வருது. அப்போ என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, உழவர் திருநாள் அப்படின்னு அழைக்கிறாங்க இதை. சரி, ஆற்றுது. இது வந்து பார்த்தா இந்த பொங்கல் திருநாள் வந்து 2 நாட்கள் முதல் 4 நாட்கள் வரை கொண்டாடப்படுகிறது. ஒரு சில ஊர்களில் வந்து 2 நாள் திருவிழாவும் கொண்டாடுவாங்க, ஒரு சில ஊரில் வந்து 4 நாள் திருவிழாவும் கொண்டாடுவாங்க. சரி, அது வந்து அந்த வட்டாரத்துக்கு ஏற்ற மாதிரி. ஓகேவா? சரி, இப்போது தமிழ்நாட்டில் வந்து பார்த்தீங்கன்னா 4 நாட்கள் தான் நம்ம கொண்டாடுறோம். அடுத்து போகி திருநாள். ஃபஸ்ட்டு முதல் நாள் வந்து பார்த்தீங்கன்னா போகி திருநாள் தான் முதல் நாள். அதை பற்றி சொல்லலாம். பழையன கழிதலும் புதியன புகுதலும் என்பது ஆன்றோர் மொழி. பழையன கழிதலும் புதியன புகுதலும் என்பது ஆன்றோன் மொழி. வீட்டில் உள்ள பயனற்ற பொருட்களை நீக்கி வீட்டை தூய்மை செய்யும் நாள் போகி திருநாள். வீட்டில் இருக்கக்கூடிய நம்ம சாமி படத்தில் வந்து பார்த்தோன்னா விவேக் பண்ணுவார், இந்த உலகத்தில் சரி இந்த ஏரியாவில் ரொம்ப பழசு வந்து பார்த்தா இந்த தாத்தா தான், தாத்தா போடலான்னு சொல்லிட்டு போடுவார். பார்த்தா அந்த தாத்தா வந்து டெட் பாடி ஆகிட்டு இருப்பார். நீ நியாயமாக பார்த்தா உங்களுக்கு பொங்கலே கிடையாதாடா, ஏன்னா போகியை கொண்டாடின்னு சொல்லிட்டு கலாய்ப்பார். சரிங்களா? ஸோ அந்த மாதிரி தான். ஸோ அப்போ போகி திருநாள் என்பது என்ன அப்படின்னா, வீட்டில் பழைய பொருட்கள்லாம் வந்து நீக்கிட்டு தூய்மையை செய்யக்கூடிய நாள் தான் வந்து போகி திருநாள். இது மார்கழி மாதத்தின் இறுதி நாள். ஏன்னா அடுத்த நாள் தை 1 வந்துடும். ஸோ அப்போ மார்கழி மாதத்துடைய இறுதி நாள் தான் என்ன சொல்கிறாங்க இங்கே போகி திருநாள்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. அடுத்தது, வாழ்க்கைக்கு வளம் தரும் மழை கடவுளை வழிபடும் நோக்கில் அக்காலத்தில் போகி பண்டிகை இந்திர விழாவாக கொண்டாடப்பட்டது. சரி, இப்போ நம்ம கொண்டாடுற போகி பண்டிகை அந்த காலத்தில் இன்னொரு காலத்தில் என்ன கொண்டாடினாங்க, இந்திர விழாவாக கொண்டாடிருக்காங்க. அடுத்தது பொங்கல் திருநாள். இப்போ நம்ம போகி பண்டிகை படிச்சு அது பொங்கல் திருநாள் பார்த்தீங்கன்னா தை மாதத்தின் முதல் நாள் பொங்கல் திருநாள். இத்திருநாள் அன்று வாசலில் வண்ண கோலமிடுவர், மாவிலை தோரணம் கட்டுவர், புது பானை புத்தரிசியோடு வெல்லம் முந்திரி நெய் சேர்த்து பொங்கலிடுவர். பொங்கல் என்பதற்கு பொங்கி பெருகி வருவது என்பது பொருள். பொங்கல் பொங்கி வரும் வேளையில் பொங்கலோ பொங்கல் என்று மங்கள ஒலி எழுப்பி போற்றுவர். சரியா? பொங்கல் பொங்கி வருவது போல் வாழ்வின் மகிழ்ச்சி பொங்கி பெருகும் என்பது மக்களின் நம்பிக்கையாகும். என்ன சொல்றாங்க அப்படின்னா, தை முதல் நாள் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, வாசலில் வந்து வண்ண கோலம் போடுவாங்க. பார்த்தீங்கன்னா அப்படின்னா அந்த மாதம்லாம் வந்து இந்த கலர் கோலமாக வந்து விற்க ஆரம்பிச்சிடுவாங்க. டாடா ஐஸில் வந்து பார்த்தீங்கன்னா எல்லா ஊர்லேயுமே வந்து பார்த்தீங்கன்னா கலர் கோலமாக சொல்லிட்டு இந்த டிசம்பர் மாதம் ஃபுல்லாக வித்துட்டு இருப்பாங்க. காரணம் என்னன்னா அடுத்த மாதம் பொங்கல்ன்றதுனால. ஓகேவா? அதே மாதிரி வந்து என்னென்னா மாவிலையில் தோரணம் கட்டுவோம், புது பானையை வந்து வாங்கிட்டு வந்து அதில் அரிசி வெள்ளெல்லாம் போட்டு என்ன பண்ணுவோம் அப்படின்னா, ஒரு சில வீட்டில் வந்து ஒரு பானை வைப்பாங்க, ஒரு சில இடத்துல 3 பானை வைப்பாங்க. வச்சு வந்து பார்த்தீங்கன்னா படையில் போட்டு அந்த பொங்கி வரும்போது பொங்கலோ பொங்கல்னு சொன்னோம் அப்படின்னா அந்த பொங்கல் எப்படி பொங்குதோ அதேமாதிரி நம்ம வாழ்விலே மகிழ்ச்சி பொங்கும் அப்படின்றது நம்மளுடைய நம்பிக்கையாக இருக்குது. அப்போ நம்ம தலைவாழை இலை போட்டு அது பொங்கலை வந்து படைப்பாங்க. கரும்பு மஞ்சள் கொத்து தேங்காய் பழங்களை வெற்றிலை பாக்கு ஆகியவற்றை வைத்து வழிபடுவர். சரியா? விளைச்சலுக்கு காரணமான கதிரவனை நன்றியோடு வணங்கி மகிழ்வது தான் இந்த பொங்கல் திருநாளுடைய சிறப்பு. சரியா? அதேமாதிரி சர்க்கரை பொங்கலை எல்லாருக்கும் கொடுத்து மகிழ்வாங்க. அடுத்தது, தை முதல் நாளில் திருவள்ளுவர் ஆண்டு தொடங்குகிறது. தை 2ஆம் நாள் திருவள்ளுவர் தினம் கொண்டாடப்படுகிறது. தை முதல் நாள் தான் பார்த்தீங்க அப்படின்னா திருவள்ளுவர் ஆண்டு தொடங்குறது தை முதல் நாள். ஆனால் திருவள்ளுவர் தினம் எப்போ கொண்டாடுறாங்கன்னா தை 2ஆம் நாள். நல்லா வச்சுங்க. திருவள்ளுவர் ஆண்டு துவங்குவது பார்த்தீங்கன்னா தை முதல் நாள். ஆனால் திருவள்ளுவர் தினம் நம்ம எப்போ கொண்டாடுறோம் அப்படின்னா தை 2ஆம் நாள். ஓகே, ரெண்டுத்துக்கு வேறுபாடு இருக்குது, நான் வச்சுங்க. சரிங்களா? ஓகே, அடுத்தது மாட்டு பொங்கல். அடுத்து நான் பார்க்க போகிறது இப்போ பெரும்பொங்கல் முடிஞ்சு மாட்டு பொங்கல் தை 2ஆம் நாள் சொல்கிறாங்க. பொங்கலுக்கு அடுத்த நாள் மாட்டு பொங்கல். ஓகே, பொங்கலுக்கு அடுத்த நாள் மாட்டு பொங்கல் நம்ம சொல்கிறோம். மாடுகள் உழவர்களின் செல்வமாக மதிக்கப்படுகிறது. மாடு என்னும் சொல்லுக்கு செல்வம். மாடுனா என்னது? செல்வம். ஏன்னா மாடு தான் நமக்கு செல்வம் வருது அர்த்தம். உழவுக்கும் உழவருக்கும் உற்ற துணையாக மாடுகள் விளங்குகின்றன. சரியா? உழவு செய்வதற்கும் சரி, ஏன்னா ஏர் உழுவதற்கு நம்ம மாட்டை வச்சு தான் ஏர் உழுவோம். அப்போ மாடு நமக்கு இன்றியமையாத ஒரு விஷயமா தான் இருக்குது. அவற்றிற்கு நன்றி செலுத்தும் வகையில் மாட்டு பொங்கல் கொண்டாடப்படுகிறது. ஓகேங்களா? அடுத்தது, மாட்டு பொங்கல் என்று மாடுகளை நீராட்டுவர். மாட்டெல்லாம் என்ன பண்ணுவாங்க, கழுவி அந்த கொம்புலாம் சீவி மாடுகள் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா கழுத்திலே மணிகள்லாம் கட்டி அப்புறம் பூ தழை சூட்டி மாட்டுக்கு வந்து மஞ்சள் குங்குமம்லாம் இட்டு பொங்கல் தேங்காய் பழங்கள் எல்லாத்தையும் வழிபட்டு எப்படி வந்து ஒரு கடவுளை வழிபடுவோம் அதே மாதிரி வந்து பார்த்தோன்னா மாட்டை வழிபடுவாங்க. ஏன்னா இந்த அறுவடைக்கு நீயும் வந்து ஒரு காரணத்தினால அவங்களே வழிபடுறாங்க. அவ்வளோதான். மாட்டு பொங்கல் நாளில் அதற்கு அடுத்த நாளில் சில ஊர்களில் மஞ்சு விரட்டு நடைபெறும். ஒரு சில ஊரில் மாட்டு பொங்கல் அன்னைக்கு மஞ்சு விரட்டு நடத்துவாங்க,
ஒரு சில ஊரில் அடுத்த நாள் மஞ்சு விரட்டு நடத்துவாங்க காணும் பொங்கல் அன்னைக்கு. மஞ்சு விரட்டு என்பது மாடுகளை அடக்கி தழுவும் வீர விளையாட்டு ஆகும். ஓகேவா? இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா மாடு பிடித்தல், ஜல்லிக்கட்டு, ஏறு தழுவுதல் என்று அழைக்கப்படுகிறது. மஞ்சு விரட்டு அப்படின்னு மாடுகளை அடக்கி தழுவும் வீரர்களுக்கு வீரர் விளையாட்டு தான் அது இந்த மஞ்சு விரட்டு. இது வேற என்னென்ன பேர் கொண்டு அழைப்பாங்க? மஞ்சு விரட்டு, மாடு பிடித்தல், ஜல்லிக்கட்டு, ஏறு தழுவுதல். ஓகே, அடுத்தது திருவள்ளுவர் பொது ஆண்டுக்கு முன் 31 பிறந்தார். எனவே திருவள்ளுவர் ஆண்டை கணக்கிட நடைமுறை ஆண்டுடன் 31 கூட்டிக் கொள்ள வேண்டும். சரியா? திருவள்ளுவர் வந்து பார்த்தீங்கன்னா கிறிஸ்து பிறப்பதற்கு முன் 31ஆம் ஆண்டு, அது கிமு 31ஆம் ஆண்டுல பிறந்தாரு. ஓகே, நம்ம திருவள்ளுவர் ஆண்டு கணக்கணும் அப்படின்னா இப்போ இருக்கக்கூடிய ஆண்டோடைய 31 கூட்டிகிட்டா தான் திருவள்ளுவர் ஆண்டு கிடைக்கும். சரியா? ஓகே, அடுத்தது காணும் பொங்கல். மாட்டுப் பொங்கலுக்கு அடுத்த நாள் காணும் பொங்கல். ஓகேவா? இந்நாளில் உற்றார் உறவினர் மற்றும் நண்பர் வீட்டுக்கு சென்று அவர்களை கண்டு மகிழ்வர். குடும்பத்தினருடன் விரும்பிய இடங்களுக்கு சென்று மகிழுடன் பொழுதை கழிப்பர். மேலும் பட்டிமன்றங்கள், கலை நிகழ்ச்சிகள் முதலியவற்றை நடத்துவர். விளையாட்டுப் போட்டிகள் நடத்தி வெற்றி பெற்றோருக்கு பரிசுகளை வழங்குவர். என்ன சொல்றாங்க அப்படின்னா காணும் பொங்கல் அப்படின்னா மற்றவரை சென்று உறவினரை சென்று காணும் பொங்கல் தான் காணும் பொங்கல் சொல்றாங்க. அப்போ என்ன பண்ணுவாங்க அப்படின்னா அவங்களுக்கு பிடிச்ச இடம், ஏன்னா ஒரு பீஸ்ஃபுல்லாக இருக்கக்கூடிய இடம், இல்லை வந்து ஒரு கோயிலுக்கு போகிறது, ஓகே, இல்லை வந்து ஒரு சுற்றுலாத்தலத்துக்கு போகிறது, அப்படின்னா வந்து தன்னுடைய நண்பர்கள் வீட்டுக்கோ இல்லை உறவினர் வீட்டுக்கோ வந்து போயிட்டு வரது தான் இந்த காணும் பொங்கலுடைய சிறப்பு அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேவா? அவ்வளோதான். சரி, தொட முடியுது. இது வந்து முக்கியமான விஷயம். இது இந்த பாக்ஸ் கண்டிப்பாக நீங்கள் படிச்சுக்கணும். என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா அறுவடை திருநாள் ஆந்திரா, கர்நாடகா, மகாராஷ்டிரா, உத்தரப்பிரதேசம் ஆகிய மாநிலங்களில் மகர சங்கராந்தி என்று கொண்டாடப்படுகிறது. சரியானது? அறுவடை திருநாள் என்ன சொல்றாங்கன்னா ஆந்திரா, கர்நாடகா, மகாராஷ்டிரா, உத்தரப்பிரதேசம் ஆகிய இடங்களில் மகர சங்கராந்தி அப்படின்னு சொல்லி அழைக்கிறாங்க. அதே மாதிரி பஞ்சாப் மாநிலத்தில் லோரி, இந்த அறுவடை திருநாள் என்ன சொல்லி அழைக்கிறாங்க? லோரின்னு சொல்லி அழைக்கிறாங்க. குஜராத், ராஜஸ்தான் போன்ற மாநிலங்களில் உத்தரயான் அப்படின்னு சொல்லி அழைக்கிறாங்க. குஜராத், ராஜஸ்தான் போன்ற மாநிலங்களில் அறுவடை திருநாள் என்ன நினைக்கிறாங்க? உத்தரயான். இது கண்டிப்பாக டிவிஎஸ்ல கேட்கலாம். ஸோ கண்டிப்பாக வந்து படித்து வச்சுங்க, வெரி இம்பார்ட்டன்ட். அடுத்து பார்த்தீங்கன்னா கதிர் முற்றியதும் அறுவடை செய்வர். கதிர் முற்றினா அறுவடை தான் செய்வாங்க, உரமிட மாட்டாங்க. விழா காலங்களில் வீட்டின் வாயில் மாவிலையால் தோரணம் கட்டுவர். அடுத்தது பொங்கல் கூட்டம்னா பொங்கல் அன்று, பொங்கல் அன்று இதான் வரும். அடுத்தது போகி பண்டிகை, அப்போ போகி குட்டல் பண்டிகை. அடுத்து பழையன கழிதலும் புதியன புகுதலும். அப்புறம் பச்சை பசேல் என்ற வயலை காண இன்பம் தரும், பட்டு போன மரத்தை காண துன்பம் தரும். அவ்வளோதான். ஸோ வேறு எதில் முக்கியமானது இல்லை. அடுத்து நம்ம பார்க்குறது விரிவானமில் வந்து மனம் கவரும் மாமல்லபுரம் அப்படின்ற ஒரு டாபிக் பார்க்க போகிறோம். ஸோ இதில் வந்து மகாபலிபுரத்தை பற்றின சிறப்பை தான் வந்து கொடுத்துருப்பாங்க. அதாவது இதில் வந்து கயல் அப்படின்ற ஒரு பேர் வந்து பார்த்தீங்கன்னா திடீர்னு ஒரு இடத்துக்கு போகிற மாதிரி காட்டுறாங்க. ஸோ அந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா தூரத்துலேருந்து ஒரு குதிரை வருது. அந்த குதிரை ஒருத்த வரான். அது யாருன்னு சொல்லிட்டு கேட்கும்போது பார்த்தீங்கன்னா அவர் என்ன சொல்கிறாருன்னா நரசிம்மன், நான் தான் நரசிம்மவர்மன் சொல்லிட்டு சொல்கிறாரு. நான் மற்போரில் சிறந்தவன் என்பதை என்னை மாமல்லன்னு சொல்லிட்டு அழைக்கிறாங்க அப்படின்னு சொல்லுவார். அப்படி சொல்லும்போது வந்து பார்த்தீங்க அப்படின்னா என்ன இந்த ஊர் இப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா மாமல்லபுரம் அப்படின்னு சொல்லிட்டு அப்போ தான் வந்து சொல்ல ஆரம்பிக்கிறாரு. இதில் முழுக்க முழுக்க அந்த மாமல்லபுரத்தோட சிறப்பு தான் கொடுத்துருப்பாங்க. அதை மட்டும் நான் கிளியராக சொல்கிறேன் பாருங்கள். அதாவது வந்து பார்த்தீங்கன்னா ஒரே பாறையில் செதுக்கப்பட்ட கோவில்கள் இங்கே இருக்குது நிறைய. சரியானது? ஒரே பாறையில் செதுக்கப்பட்ட கோயில், அதை பார்க்குறது எப்படின்னா ரதம் போன்று காட்சி அளிக்கும். ஸோ அதை என்ன சொல்கிறாங்க அப்படின்னா ரத கோயில்கள். ரதம்னா தேர், ரதம்னானது தேர் போன்று காட்சி அளிக்கும். அதான் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா ரத கோயில், தேர் கோயில்னு சொல்லி அழைக்கிறாங்க. ஓகே, அதே மாதிரி வந்து பார்த்தீங்க அப்படின்னா இதில் மொத்தம் எத்தனை ரத கோயில் இருக்குன்னா 5 ரத கோயில்கள் இருக்காங்க. இது என்ன சொல்கிறாங்கன்னா பஞ்ச பாண்டவ ரதம் சொல்லி அழைப்பாங்க. அது அந்த ஒரே கல்லலான கோயில் மட்டும் வந்து ரதம் போன்று காட்சி அளிக்கக்கூடிய கோயில் வந்து பார்த்தீங்கன்னா மொத்தம் எத்தனை இருக்குது? 5 இருக்குது. ஆனால் என்ன சொல்கிறாங்க? பஞ்ச பாண்டவர் ரதம் சொல்லிட்டு அழைக்கிறாங்க. ஓகேவா? ஸோ இதெல்லாம் வந்து எந்த நூற்றாண்டை சேர்ந்தது அப்படின்னா 7ஆம் நூற்றாண்டை சேர்ந்தவர். ஏன்னா அப்படின்னா அந்த மன்னர் வந்து பார்த்தீங்கன்னா 7ஆம் நரசிம்மவர்மன் வந்து 7ஆம் நூற்றாண்டை சார்ந்தவர். அப்போ அப்படின்னும் போது அந்த கட்டப்பட்ட ரதங்களும் 7ஆம் நூற்றாண்டை சார்ந்தது. சரியா? அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா மாமல்லபுரத்தில் காண வேண்டிய இடங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 9 இடங்கள். அர்ஜுனன் தபசு, கடற்கரை கோயில், பஞ்ச பாண்டவ ரதம், ஒற்றைக்கல் யானை, அப்புறம் குகை கோயில், புலிக்குகை, திருக்கடல் மல்லை, கிருஷ்ணரின் வெண்ணெய் பந்து, கலங்கரை விளக்கம். இது எல்லாமே வந்து பார்த்தா மாமல்லபுரத்தில் நம்ம கண்டிப்பாக பார்க்க வேண்டிய இடங்கள். ஓகேவா? அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஊருக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஏன் வந்து இந்த மாமல்லன் அப்படின்ற பேர் வந்துச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா சார் மாமல்லபுரம் அப்படின்ற பேர் வந்துச்சு அப்படின்னா ஒரு வாட்டி சின்ன வயசில் நானும் எங்கள் அப்பா மகேந்திரவர்மனும் வரும்போது வந்து பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல வந்து இந்த யானை போல இருக்கக்கூடிய ஒரு கல்லை பார்க்கும்போது பார்க்கறதுக்கு நேள் வந்து யானை மாதிரி இருக்கே அப்படின்னு சொல்லி யோசிக்கும் போது சரி ஒரு யானையை வரைஞ்சி வச்சாங்கன்னு சொல்லிட்டு அப்போ தான் வரைய ஆரம்பித்தாங்க. ஸோ அது வந்து பார்த்தீங்கன்னா என்னால் அந்த ஒரு யோசனை வந்து எங்கள் அப்பாவுக்கு வந்ததுனால என்னுடைய பேரான மாமல்லன்ற பேரையே மாமல்லபுரம்னு சொல்லி வச்சுட்டாங்க. இப்போ இந்த ஊர் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா மகாபலிபுரம் அப்படின்னு சொல்லி வைக்கிறாங்க. சரியா? அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா முக்கியமான ஒரு சிற்பம் சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா அர்ஜுனன் தபசு.
ஓகேவா? அதான் வந்து இங்கே இருக்கக்கூடிய முக்கியமான ஒரு விஷயம். இங்கே தான் இதுதான் வந்து அந்த இது இதோ பார்த்தீங்கன்னா இங்கே பாருங்கள் அது இருக்குங்களா? அதாவது அர்ஜுனன் வந்து பார்த்தீங்கன்னா தவம் செய்கிற மாதிரி ஒரு கோலம் இருக்கும். அது இருக்கிறதுனால இந்த சிலைக்கு பேர் என்ன அப்படின்னா அர்ஜுனன் தபஸ் அப்படின்னு சொல்லிட்டு அழைப்பாங்க. ஓகேவா? ஸோ ஏன் இது எப்படி சொல்லி அழைக்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா இருக்கு பாருங்கள். பாறையில் இருந்த சிற்பங்களை கண்டு இதெல்லாம் தேவையில்லை. இதில் முக்கியமானது பார்த்தீங்கன்னா பாறையில் மனிதர்கள், விலங்குகள், பறவைகள் போன்ற சிற்பங்கள் செதுக்கப்பட்டன. ஓகேவா? ஸோ ஏன் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா இது எல்லாமே வந்து புடைப்பு சிற்பங்கள். புடைப்பு சிற்பங்கள்னா ஒரு பக்கம் மட்டும் தான் இருக்கும்போது இந்த ஒரு பக்கம் தான், அதாவது இந்த கல்லுலேருந்து ஏதோ புடைச்சிக்கிட்டு வந்த மாதிரி இருக்கலாம் இது எல்லாமே பார்க்கறதுக்கு. அதனால் இது புடைப்பு சிற்பங்கள்னு சொல்லுவாங்க. ஒரு பக்கம் மட்டும் தான் தெரியும், இன்னொரு பக்கம் தெரியாது. சரியா? அதை முன்புறம் மட்டும் தான் தெரியும். ஓகே, அடுத்தது அதே மாதிரி அந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா ஒரு வந்து கண்ணை மூடிக்கொண்டு இரு கைகளை உயர்த்தி வணங்குவது போன்ற ஒரு காட்சி இருக்கும். இதுக்கு பார்த்தா அர்ஜுனன் தவம் செய்யும் காட்சி. ஸோ இந்த பாறை வந்து பார்த்தீங்கன்னா அந்த சிற்பம் வந்து இருக்கிறதுனால இது என்ன சொல்றாங்க, அர்ஜுனன் தபஸ், அர்ஜுனன் தவம் செய்த கல் அப்படின்ற சொல்லி அழைக்கிறாங்க. அடுத்து பார்த்தா அந்த ரெண்டு பாறைக்கு நடுவே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நீர் வடிந்து வரக்கூடிய தடம் போல தெரியுது. அது என்ன சொன்னால் ஆகாய கங்கை அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. ஆகாய கங்கை வந்து பூமிக்கு வருவது போன்ற ஒரு காட்சி வந்து அமைப்பு பண்ணி அதை வச்சுருப்பாங்க. அது உண்மையிலே வந்து கங்கை நதி ஓடி வரா மாதிரி அது ஃபீல் ஆகுன்றத சொல்கிறாங்க. அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா இங்கே யானை சிற்பங்கள் இருக்குது. யானை, சிங்கம், புலி, அன்னப்பறவை, உடும்பு, குரங்கு என எல்லாமே உயிருள்ளை போலவே செதுக்கப்பட்டிருப்பாங்க. அது வந்து இந்த மாமல்லபுரத்தோடைய சிறப்பான விஷயம். ஓகேவா? ஸோ இதுக்கே அந்த பேர் வந்துச்சு அப்படின்னா மாமல்லபுரம். அது காரணம் வந்து என்னுடைய அறிவால் உருவானதுனால, யார் நரசிம்மவர்மனுடைய அறிவால் உருவானதுனால எங்கள் அப்பா என் பேரை வச்சுட்டாருன்னு சொல்லிட்டு சொல்கிறாரு. அது இப்போ நம்ம என்ன பண்ணுறோம், மகாபலிபுரம்னு சொல்லி அழைக்கிறோம். சிற்பக்கலை 4 வகையாக பிரிக்கிறாங்க. என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா குடைவரை கோயில்கள், ஒற்றைக்கல் கோயில்கள், கட்டுமான கோயில்கள், புடைப்பு சிற்பங்கள். இது குடைவரை கோயில்கள், ஒற்றைக்கல் கோயில்கள், கட்டுமான கோயில்கள், புடைப்பு சிற்பங்கள். இந்த 4 வகையிலும் காணப்படும் ஒரே இடம் மாமல்லபுரம். சரியா? பொதுவாக வந்து இது பல்லவர் கால சிற்பங்கள் வந்து பார்த்தீங்கன்னா 4 வகையாக பிரிக்கலாம். குடைவரை கோயில்கள், ஒற்றைக்கல் கோயில்கள், கட்டுமான கோயில்கள், புடைப்பு சிற்பங்கள். இது எல்லாமே ஒரே இடத்துல காணக்கூடியது வந்து மாமல்லபுரம். நான் வச்சுங்க. இப்போ இந்த ஊர் பேர் என்ன சொன்னாங்க, மகாபலிபுரம் சொல்லி அழைக்கிறாங்க. இதில் வேற எதுவும் முக்கியமானது இல்லை, அவ்வளோதான். இதை மட்டும் படிச்சிட்டா போதும். இதில் முக்கியமான பாயிண்ட்டே வந்து பார்த்தீங்க அப்படின்னா மகாபலிபுரத்தில் இருக்கிற அந்த ஒற்றைக்கல் ரதம், அந்த பஞ்சபானம் சொல்லி அழைப்பாங்க. இது உருவாக்க வந்து பார்த்தா நரசிம்மவர்மன், மாமல்லன், மற்பொருள் சிறந்த என்பது மாமல்லன் சொல்லி அழைக்கிறாங்க. 5 ரதங்களுக்கு பஞ்சபான ரதம் அழைக்கிறாங்க. இது எந்த காலம்னா 7ஆம் நூற்றாண்டு. மாமல்லபுரத்தில் காண வேண்டிய இடங்கள் என்னென்ன, அதுக்கடுத்து பார்த்தீங்க அப்படின்னா அர்ஜுனன் தபசு, அது அர்ஜுன் தபஸ் செய்யக்கூடிய இடத்துக்கு அந்த பேர். இது எல்லாமே புடைப்பு சிற்பங்கள், அது முக்கியமான பாயிண்ட்டு. அடுத்து பார்த்தீங்கன்னா ஆகாயகங்கை வந்து நடுவில் இருக்கக்கூடியது. அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா மாமல்லபுரம் என்னுடைய பேர்லேயே வந்தது. அப்புறம் வந்து 4 வகைகள், அது முக்கியமானது. இப்போ தற்போது மகாபலிபுரம், அவ்வளோதான். ஸோ இதில் முக்கியமான பாயிண்ட் எவ்வளோ தான். அடுத்து பார்த்தீங்கன்னா மயங்கொலிகள். ஸோ மயங்கொலி பிழைகள் அப்படின்னா ஒலி ஒரே மாதிரி இருக்கும், ஆனால் அந்த ஒலியோட அழுத்தம், அந்த ப்ரொனவுன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா மாறுபடும். ஓகேவா? அது பார்த்தீங்கன்னா மனம் இது ரெண்டுமே வந்து பார்த்தீங்கன்னா ஒரே மாதிரி தான் நம்ம சொல்கிற மாதிரி இருக்குது, ஆனால் ரெண்டுத்தையும் வேறு பொருள். அதான் சொல்கிறாங்க, உச்சரிக்கும் போது ஏறத்தாழ ஒன்று போலவே இருக்கும், ஆனால் இரண்டுக்கும் இடையே பொருள் வேறுபாடு உண்டு. இவ்வாறு உச்சரிப்பில் சிறிதளவு மட்டுமே வேறுபாடு உள்ள ஒலிகளை மயங்கொலிகள்னு சொல்லிட்டு அழைப்பாங்க. உச்சரிப்பில் ஓரளவு மட்டும் தான் வேறுபாடு இருக்கும். சரியா? பொதுவாக மயங்கொலி வார்த்தைகள் வந்து பார்த்தீங்கன்னா மொத்தம் 8 இருக்கும். என்ன அப்படின்னா நா. ஓகேவா? இந்த 3 சுழினா, 2 சுழினா, அப்புறம் தன்னகரனா, அப்புறம் லா, அப்புறம் ரா. ஓகேவா? அதுதான் இந்த 8 தான் வந்து பார்த்தீங்கன்னா மயங்கொலி எழுத்துக்கள். மயங்கொலி எழுத்துக்கள் மொத்தம் எத்தனை? 8. அது எப்படி பிறக்குதுன்னு சொல்கிறாங்க, அது ரொம்ப முக்கியமானது. நான் வந்து பார்த்தீங்கன்னா நாவின் நுனி மேல்வாய் அன்னத்தில் நடுப்பகுதியை தொடுவதால் நகரம். ஸோ பழைய ஓல்டு சிலபஸ்லாம் பார்த்தீங்கன்னா இது ஒரு 9th புக்கில் கொடுத்துருப்பாங்க. எல்லாமே முக்கியமானது. ஓகேவா? அதெல்லாம் வந்து கண்டிப்பாக வந்து ஒவ்வொரு கொஸ்டின் வந்து கேட்டிருந்தாங்க. சரியா? இந்த அங்காப்பு அப்படின்னா வாயை பிளத்தல் அப்படின்ற கொஸ்டின்லாம் அப்போ கேட்டிருந்தாங்க. அதில் அந்த ஒழிப்பு முறைகளை வரக்கூடியது தான். சரியா? ஸோ இது ஒரு கிளான்ஸ் மட்டும் பார்த்துங்க போதும், ரொம்ப டீப்பாக படிக்க வேண்டாம். ஏன்னா இப்போதைய நம்ம குரூப் 4 சிலபஸ்லையோ குரூப் 2 சிலபஸ்லையோ இது டாபிக் இல்லை அப்படின்னாலும் இது வந்து பார்த்திங்க அப்படின்னா அந்த டாபிக் உள்ளே கவர் ஆகக்கூடிய ஒரு சில டாப்பிக்லாம் வந்து பார்த்திங்க அப்படின்னா சிலபஸில் டேரெக்டாக கவர் ஆகுது, இன்டெரக்டாக கவர் ஆகும். ஸோ அந்த மாதிரியான டாபிக் இதெல்லாம். ஓகேங்களா? ஸோ ஒரு கிளான்ஸ் மட்டும் பார்த்துங்க போதும். ஓகே, எல்லாமே என்ன அப்படின்னா அந்த எழுத்துக்கள் எப்படி பிறக்குது, லான்ற எழுத்து எப்படி பிறக்குது, ழான்ற எழுத்து எப்படி பிறகுன்னு கொடுத்துருப்பாங்க. இது எல்லாத்தையும் படிச்சு வச்சுங்க போதும். ஓகேவா? அவ்வளோதான். இதில் வேறு எதுவும் சொல்கிற அளவுக்கு இல்லை. அவ்வளோதான். ஸோ இது நீங்கள் படிச்சுக்கலாம். பொருள் வேறுபாடு அப்படிங்கும்போது ஏரினா குளம், இந்த ஏரினா மேலே ஏறி நிற்பது, கூரைனா வீட்டின் கூரை, இந்த கூரைனா புடவை. அவ்வளோதான். வேறு எதுவும் இல்லை. அடுத்தது ஸோ நம்ம இலக்கண பகுதி முடிச்சிட்டோம். இந்த கலைச்சொல் பார்க்கலாம். நல்வரவு மாதிரி சொல்லிட்டோமா. நல்வரவுன்னு என்ன அப்படின்னா வெல்கம். ஓகேவா? சிற்பங்கள் அப்படின்னா ஸ்கல்ப்சர் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸ்கல்ப்சர்னு என்னது, அது கல்ச்சர்னு சொல்ல மாட்டாங்க, ஸ்கல்ப்சர் அப்படின்னு சொல்கிறாங்க. என்ன அப்படின்னா சிற்பங்கள். சில்லுகள்னா சிப்ஸ், அதாவது எப்படி சொல்கிறது அப்படின்னா இந்த சிப்புலாம் மாற்றோம் பார்த்தீங்களா,
நம்ம லேப்டாப்பில் நிறைய சிப்லாம் யூஸ் பண்ணும்போது அதை அந்த சிப்ஸ் தான் நான் சொன்னேன் சில்லுகள் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆயத்த ஆடைகள் அப்படின்னு ரெடிமேட் ஆடைகள், ஆல்ரெடி நம்ம ரெடி பண்ணி வச்ச ஆடைகள்னா ரெடிமேட் ஆடைகள். ஒப்பனைனா மேக்கப் போடுறது. சிற்றுண்டி அப்படின்னா டிஃபன், சிற்றுண்டி டிஃபன் ஞாபகம் வச்சுங்க. அடுத்தது பார்த்திங்க அப்படின்னா திருக்குறள். ஸோ திருக்குறள் மொத்தம் பார்த்தீங்கன்னா இதில் வந்து ஒரு 10 குறள் கொடுத்துருக்காங்க. இதில் முதல் வந்து பார்த்தீங்கன்னா விருந்தோம்பலில் மொத்தம் ஒரு 2 குறள் கொடுத்துருக்காங்க. விருந்தோம்பல் என்னது, நம் வீட்டுக்கு வரக்கூடிய விருந்தாளியை எப்படி உபசரிக்கணுன்றதை பற்றி ஒரு 2 குறள் நம்ம கொடுத்துருக்காங்க. ஃபர்ஸ்ட் பாருங்கள், விருந்து புறத்ததா தானுண்டல் சாவா மருந்தேனும் வேண்டர் பாற்றன்று. இது விருந்து புறத்ததா விருந்து புறத்ததா தானுண்டல் சாவா மருந்தெனும் வேண்டர் பாற்றன்று அப்படின்னா என்ன, அமிர்தமே ஆனாலும் விருந்தினர் இருக்கும்போது தான் மட்டும் உண்பது விரும்பத்தக்கதன்று. இப்போ நம்மகிட்ட ஒரு அமிர்தம் கிடைச்சிருக்கு, ஒரு உறவு நம்ம வீட்டில் இருக்காங்கன்னா ஐயோ அவனுக்கு தெரியக்கூடாது, அவனுக்கு தெரிஞ்சு அவனும் சாப்பிட்ருவான், அப்போ நம்ம மட்டும் தனியாக உட்காந்து வீட்டில் சாப்பிடணும்னு சொல்லிட்டு ஒரு ரூமில் போயிட்டு நம்ம மட்டும் போய் சாப்பிடணும் கூடாது. அது வந்து ஒரு கேவலமான விஷயம்னு சொல்கிறாங்க. நம்ம வீட்டில் நிறைய வந்து பார்த்தீங்கன்னா டிஃப்ரெண்ட்டான ஏன்னா ஒரு பொருள் செய்யும்போது இல்லை நம்ம வந்து ஒரு விலை உயர்ந்த பொருள் வாங்கும்போது தான் விருந்தினர் வந்தாங்க அப்படின்னா அதை மறைச்சி வச்சுருவாங்க ஒரு சில வீட்டிலாம். ஓகேவா? ஸோ அப்போ என்ன பண்ணோம், அப்படிலாம் வந்து பண்ணக்கூடாது, தப்புன்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. ஓகேவா? நிறைய படத்தோட காட்டுவாங்க பார்த்தீங்களா. ஒரு படத்தோட பார்த்தீங்கன்னா அப்பா கால் தெரியுது, இவ்வளோ பெரிய உடம்புல கால் தெரிஞ்சால் பிரச்சனைடா, ஏன் கால் இல்லைப்பா கோழி காலை சொன்னோமான்னு சொல்லுவானே, விவேக் கூட இருப்பான் அந்த படத்தில். ஓகேவா? ஸோ அந்த மாதிரி வந்து பண்ணக்கூடாதுன்னு சொல்கிறாங்க. அடுத்தது மோப்ப குழையும் அனிச்சம் முகந்திரிந்து நோக்க குழையும் விருந்து. இது மோப்ப குழையும் அனிச்சம் முகந்திரிந்து நோக்க குழையும் விருந்து அப்படின்னா மோந்து பார்த்தால் அனிச்சமலர் வாடிவிடும், நம் முகம் மாறினாலே விருந்தினர் உள்ளம் வாடிவிடும். இப்போது அனிச்ச மலர் இருக்குது சரியா, நம்ம கூட சொல்லுவோம் திருக்குறள் குறிப்பிடக்கூடிய மலர்களில் ஒன்று தான் அனிச்ச மலர் அப்படின்னு சொல்லிட்டு. ஓகேவா? ஸோ அந்த மோப்ப குழையும் அனிச்சம் முகந்திரிந்து அப்படின்னா அந்த அனிச்ச மலரை மோந்து பார்த்தாலே என்ன ஆகிடுமா, அது அந்த வாடிவிடும். அதே மாதிரி நம்ம என்ன பண்ணுறது, இப்போது விருந்தினர் வராங்க அப்படின்னா சரி இவனாடா வந்துட்டானடா அப்படின்னு நம்ம யோசிச்சாலே அதை அவன் பார்த்தாலே என்ன ஆகிடும், அவனுக்கு இங்கேடா வந்தோன்ற ஒரு ஃபீல் வந்துடும். ஸோ அப்போது உறவினர் வராங்க அப்படின்னா இன்முகத்தோடு வரவேற்றாதான் அவன் அடுத்த வாட்டி வரணுன்ற எண்ணம் இருக்கும். நம்ம அடுத்த வாட்டி அவன் வராமல் இருக்கான அது காரணம் நம்ம தான்றதை நல்லாவே தெரிஞ்சிருக்கும். நம்ம கூப்பிட்ற முறை நம்மளை உபசரிக்கூடிய விதன்றதை பொறுத்து தான் இருக்குது. சரியா? இது நாளைக்கே நம்ம வேற ஒருத்தர் வீட்டுக்கு போனால் நமக்கு நடக்குன்றது தெரியறது கிடையாது. சரிங்களா? அடுத்தது கல்லாமைன்ற ஒரு அதிகாரத்தில் வந்து பார்த்தீங்கன்னா மொத்தம் ஒரு 2 குறளை கொடுத்துருக்காங்க. ஃபஸ்ட்டு உள்ளத்தால் உள்ளலும் தீதே பிறன் பொருளை கள்ளத்தால் கல்வேம் எனல். அது உள்ளத்தால் உள்ளலும் தீதே பிறன் பொருளை கள்ளத்தால் கல்வேம் எனல். அடுத்தவர் பொருளை களவாடலாம் என உள்ளத்தால் நினைப்பது கூட தீமையானது. அதாவது நான் திருடவே இல்லை அப்படின்னு நினைக்கிறத விட இது நம்மகிட்ட தான் நல்லா இருக்குமே அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்கிறது கூட வந்து பார்த்தீங்கன்னா ஒரு திருட்டுக்கு சமமானதானா. ஓகே, அப்புறம் அப்படி விட்டு நம்ம யோசிக்கக்கூடாதுன்னு சொல்கிறாங்க. உள்ளத்தால் நம்ம வந்து களவாட நினைச்சாலே அது களவுதான்றதை சொல்கிறாங்க. அதே தப்பான ஒரு விஷயம் தான்றதை குறிப்பிடுறாங்க. அடுத்தது களவினால் ஆகிய ஆக்கம் அளவிருந்து ஆவது போல கெடும். அது களவினால் ஆகிய ஆக்கம் அளவிருந்து ஆவது போல கெடும் அப்படின்னு என்ன அப்படின்னா களவு மூலம் சேர்க்கப்பட்ட செல்வம் வளர்வது போல தோன்றினாலும் முடிவில் அழிந்துவிடும். ஓகேவா? இது நம்ம திருடி சேர்த்த காசு வந்து பார்த்தா நம்ம அதிகமாக இருக்க மாதிரி தான் இருக்கும். ஒன்று என்ன பண்ண மொத்தமாக போயிடும். இப்போ டிமானிட்டைசேஷன் பண்ணாங்கன்னா அப்படின்னா முடிஞ்சு போயிடுச்சு அந்த மாதிரி. ஓகேவா? அப்போ என்ன பண்ண அதை களவு பண்ணி சேர்க்கக்கூடாதுன்னு சொல்கிறாங்க. அடுத்தது ஊக்கமுடைமை அப்படின்ற ஒரு அதிகாரத்தில் மொத்தம் கிட்டத்தட்ட ஒரு 4 குறள் கொடுத்துருக்காங்க. ஃபஸ்ட்டு உள்ளம் உடைமை பொருளுடைமை நில்லாது நீங்கிவிடும். ஓகே, இங்கே உள்ளம் அப்படின்னா எதை மீன் பண்ணுது, ஊக்கத்தை மீன் பண்ணுது. ஊக்கம் உடைமை பொருளுடைமை நில்லாது நீங்கிவிடும். ஊக்கமே நிலையான செல்வம், மற்றவை எல்லாம் நிலைத்து நில்லாமல் அழிந்துவிடும். ஒருவனுக்கு ஊக்கம் தான் வந்து பார்த்தீங்கன்னா உயர்வை தரும். அந்த ஊக்கம் இருந்துச்சுன்னா அதுவே போதும். அது இல்லாமல் மற்ற எது இருந்தாலும் அது நிலையே இல்லை அப்படின்றத சொல்கிறாங்க. அடுத்தது 2வது ஆக்கம் அதர்வினாய் செல்லும் அசைவிலா ஊக்கமுடையான் உழை. ஆக்கம் அதர்வினாய் செல்லும் அசைவிலா ஊக்கமுடையான் உழை அப்படின்னா தளராத ஊக்கம் உடையவனிடம் ஆக்கமானது தானே வழிகேட்டு கொண்டு செல்லும். தளராத ஊக்கமுடையவனிடம் ஆக்கம் என்ன பண்ண தானே வழிகேட்டு செல்லும் சொல்றாங்க. சரியா? என்ன சொல்றாங்க அப்படின்னா கொஞ்சம் கூட மனம் தளராம என்னால் கண்டிப்பாக முடியும். இது கண்டிப்பாக உங்களுக்கான ஒரு குறள் தான். ஓகேவா? டிஎன்பிசி படிக்கிற உங்களுக்குமே தளராத ஊக்கம் கண்டிப்பாக எல்லார்கிட்டையும் இருக்குது. சார் நான் படிக்கணும், கண்டிப்பாக வேலைக்கு போகணும் என்ன இருக்குது. ஆனால் தளராத ஊக்கம் இருக்கான்னு கேட்டால் இல்லை. ஒரு சில நேரம் நம்ம என்ன யோசிப்போம், அட போடா டிஎன்பிசி நமக்கு செட் ஆகுது நம்ம படிக்க வேண்டாம் அப்படின்னு சொல்லி யோசிப்போம். அப்புறம் திடீர்னு வந்து படிப்போம், அப்புறம் படிக்க மாட்டோம். அப்போ அந்த நம்பிக்கையானது தொடர்ச்சியாக இல்லை, அந்த ஊக்கமானது நமக்கு கண்டினியூவாக இல்லை. ஓகே, அப்போ ஊக்கம் வந்து டக்குன்னு தளருது. அதுக்கப்புறம் நம்ம வந்து என்ன ஒரு மோட்டிவேஷன் சொன்னோம் அப்படின்னு என்ன திட்டணும் அப்படின்னா அதுக்கப்புறம் திரும்ப ஊக்கம் வந்து படிக்கலாம். அந்த மாதிரி படிக்கக்கூடாது. இங்கே பாருங்கள், தளராத ஊக்கம் ஆகிடும். ஆக்கம்னா புதுசான விஷயங்கள் வந்து பார்த்தா ஆக்கம்னா இங்க செல்லும் என்ன பண்ணுமா தானே வழிகேட்டு போகுமா. ஓகேவா? இங்க எவ்வளவு அடிச்சாலும் தாங்குற ஒருத்தர் இருக்கான் மேடா யாரா அவன் அவங்கள நான் போனா சொல்லிட்டு போவோமா. அதான் அடுத்தது
ஏழாவது வெள்ளத்தனைய மலநீட்டம் மாந்தத்தம் உள்ளத்தனைய துயர்வு. இது வெள்ளத்தனைய மலநீட்டம் மாந்தத்தம் உள்ளத்தனைய துயர்வு. தண்ணீரில் உயரத்திற்கு ஏற்ப நீர்ப்பூக்கள் வளரும், ஊக்கத்தின் அளவுக்கு ஏற்ப மனிதர்கள் உயர்வார்கள். சரியா? ஸோ இப்போ நீர்ப்பூக்கள், இப்போ தாமரை வந்து பார்த்தீங்கன்னா எந்த அளவுக்கு வளரும் அப்படின்னா அந்த நீர் எந்த அளவுக்கு உயர்ந்திருக்கோ அந்த அளவுக்கு உயர்ந்து வளரும். அதே மாதிரி தான் நம்ம ஊக்கம் எந்த அளவுக்கு இருக்கோ அந்த அளவுக்கு தான் நமக்கு வளர்ச்சி இருக்கும். ஓகேவா? நான் இவ்வளவுதான் வளர்ந்துருக்கேன் அப்படின்னா அந்த அளவுக்கு தான் உனக்கு வந்து ஊக்கம் இருந்திருக்கு. அதான் சொல்றாங்க. அடுத்தது உள்ளுவதெல்லாம் உயர் உள்ளல் மற்றது தள்ளினும் தள்ளாமை நீர்த்து. இது உள்ளுவதெல்லாம் உயர் உள்ளல் மற்றது தள்ளினும் தள்ளாமை நீர்த்து அப்படின்னா என்ன அப்படின்னா, எண்ணுவதை உயர்வாகவே எண்ணுக, எண்ணிதை அடையாவிட்டாலும் எண்ணமே மனநிலை தரும். என்ன சொல்றாங்க அப்படின்னா, உள்ளுவதெல்லாம் உயர் உள்ளல், அதாவது நம்ம நினைக்கிற விஷயத்த வந்து பார்த்தீங்கன்னா நம்ம உயர்வா நினைச்சோம் அப்படின்னா என்னாகும், அந்த விஷயம் நடக்கலனாலும் அந்த நினைச்சதே நமக்கு வந்து ஒரு பெரிய வந்து ஒரு மனநிலையை தெரியும். இப்போ சொல்ல பார்த்தீங்க, நான் கரெக்டான நினைச்சேன், இப்போ நம்ம நினைச்சு பார்த்தோம் நான் அது சின்ன வயசுல கரெக்டான நினைச்சேன்டா, அதை நினைச்சாலே நமக்கு ஒரு ஜாலியாக இருக்குல்ல, அதுதான் வந்து இங்கே சொல்றாரு. ஓகேவா? நான் சின்ன வயசுல விவசாயம் அது பார்த்தீங்கன்னா நான் அது கம்பவுண்டர் ஆகணும்னு நினைச்சேன், இல்லை வந்து பார்த்தீங்கன்னா அது ஒரு கண்டக்டர் ஆகணும்னு நினைச்சேன் அப்படின்னா, ஸோ அப்போ வந்து அது இப்போ நம்ம கண்டக்டர் கம்பவுண்டர்ல வந்து பார்த்தீங்கன்னா கேவலமான தொழில் நான் சொல்ல வரல. என்ன விஷயம் அப்படின்னா, நினைக்கிறத வந்து நம்ம பெருசாக நினைக்கணும். அது நடக்கலனாலும் அதை நினைச்சோம் பார்த்தீங்களா, அதுவே நமக்கு ஒரு பெரிய மனநிறைவை தருன்றது சொல்றாங்க. அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா பயனில சொல்லாமை. ஓகேவா? அதில் ஃபர்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா அரும் பயன் ஆயும் அறிவினார் சொல்லார் பெரும் பயன் இல்லாத சொல். பயனில சொல் அப்படின்னா பயனே இல்லாத சொல்ல வந்து சொல்லக்கூடாது. அப்படி சொன்னா அதனால என்ன பண்ணுறது சொல்றாங்க. அரும் பயன் ஆயும் அறிவினார் சொல்லார் பெரும் பயன் இல்லாத சொல் அப்படின்னா, நன்மை எது என ஆராயும் அறிவுடையவர்கள் பயன் தராத சொற்களை பேச மாட்டார்கள். அதாவது இது பேசுறதுனால எந்த பிரயோஜனம் இல்லைடா அப்படின்ட்டு அதை பற்றி பேச மாட்டாங்க. ஓகேவா? ஸோ அப்போ அவங்க என்ன பண்ண மாட்டாங்க அப்படின்னா, பயன் தராத சொல்லை பற்றி பேச மாட்டாங்க. அது பேசுறது பேசாமல் இருக்கலாம், இது பேசுறதுனால ஒரு நயா பைசா பிரயோஜனம் சொல்லி கம்னு விட்டுருவாங்க. ஓகேவா? அடுத்தது அது யாரு? நன்மை எது என்று ஆராயக்கூடிய உயர்ந்தவர்கள். அடுத்தது 10வது குறள், சொல்லுக சொல்லில் பயனுடைய சொல்லற்க சொல்லில் பயனிலா சொல். என்னன்னா, சொல்லுக சொல்லில் பயனுடைய சொல்லற்க சொல்லில் பயனிலா சொல் அப்படின்னா, பயனுடைய சொற்களை மட்டுமே பேசுக, பயன் இல்லாத சொற்களை பேசாமல் விட்டுவிடுக. இப்போ நம்ம ஒரு சொல் பேசுகிறோம் அப்படின்னா அதில் ஒரு பயன் இருந்தால் தான் நம்ம பேசணும். அதாவது வெட்டி பேச்சு பேசக்கூடாதுன்னு சொல்கிறார். அவ்வளோதான். சிம்பிளாக சொல்ல போனால் வந்து பார்த்தோன்னா ஓப்பனாக சொன்னால், இப்போ ஒன்றுத்துமே பயன் தராத வெட்டி பேச்சை பேசாத, பேசுகிற வார்த்தையை பயனுள்ளே பேசு. நம்ம கவர்மெண்ட் சொன்னார், ஏதோ பேசணும்லாம் பேசாதரா, நல்லா விவரமாக பேசுன்னு சொல்கிறாங்க. அந்த மாதிரி தான் வந்து பார்த்தீங்கன்னா சொல்கிறாரு இங்கேயும். சரியா? சரி, ஓகே. இதோட வந்து பார்த்தீங்கன்னா திருக்குறள் அந்த 10 குறளை வந்து நம்ம பார்த்தாச்சு. இதில் பார்க்கலாம். விருந்தினரின் முகம் எப்போது வாடும் அப்படின்னா, நம் முகம் மாறினால் கண்டிப்பாக மாறிடும். சரியா? அடுத்த நிலையான செல்வம் எதுன்னு பார்த்தீங்க அப்படின்னா, ஊக்கம் என்பது தான் நிலையான செல்வம். அது யாராலும் பறிச்சிக்க முடியாது. ஆராயம் அறிவுடையவர்கள் என்னது பயன் தராத சொற்களை பேச மாட்டார்கள். அடுத்தது பொருளுடைமை என்னும் சொல்லை பிரித்து எது கிடைப்பது? பொருள் கூட்டல் உடைமை. அடுத்த உள்ளுவது எல்லாம் உள்ளுவதெல்லாம் இதாக வரும், உள்ளுவதெல்லாம். அடுத்த பயனிலா அப்படின்னா பயனிலா இன் கூட்டல் ஈ வந்து நீயா மாறிடும். இப்போ பயனிலா இதான் வந்து சரியானது. ஓகே, அவ்வளோதான். ஸோ இதோட வந்து பார்த்தீங்க அப்படின்னா இயல் 5 வந்து நம்ம வெற்றிகரமாக முடிக்கிறோம். கூடி தொழில் செய். ஓகேவா? அது கூடி தொழில் செய் தான் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம இன்னைக்கு பார்க்கக்கூடிய இந்த 6வது இயலுடைய தலைப்பு. இது என்ன, எதை பற்றி நம்ம பார்க்க போகிறோம் அப்படின்னா, அதாவது தொழிலை பற்றி பார்க்க போகிறோம். ஓகேவா? ஒரு தொழில் அப்படின்றத வந்து எப்படி செய்கிறாங்க. ஓகேவா? ஸோ தமிழர்கள் வந்து பார்த்தீங்கன்னா எப்படி தொழில் பண்ணாங்க. ஓகே, கடல் கடந்து எப்படி வந்து பார்த்தீங்கன்னா வணிகம் செஞ்சாங்க. அதே மாதிரி வந்து பார்த்தீங்க அப்படின்னா கடல் பற்றி, அதாவது நம்ம மீன் எடுக்கிறாங்க பார்த்தீங்கன்னா மீனவர்கள், ஸோ அவர்களுடைய வாழ்க்கை முறையை வச்சு ஒரு பாடல் கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி தமிழர்கள் வந்து ஆரம்ப காலத்துலேருந்து எப்படி வந்து நிலத்தை உருவாக்கி பதப்படுத்தி நிலத்தை வந்து பார்த்தீங்கன்னா பிரித்து அந்த நிலத்தை எப்படி வந்து பார்த்தீங்கன்னா பக்குவப்படுத்தி அதில் வந்து தொழில் செய்து முன்னேறினா அப்படின்ற ஒரு தகவலை பார்க்க போகிறோம். அதே மாதிரி வணிகம், தமிழர்கள் வந்து பார்த்தீங்கன்னா பண்டைய காலத்தை செஞ்ச வணிக முறை, தற்போது நாம் செய்யக்கூடிய வணிக முறை, வணிக முறையுடைய வகைகள் என்ன, தொழிலுடைய வகைகள் என்ன, ஏற்றுமதினா என்ன, இறக்குமதினா என்ன, பண்டைய காலத்தில் நம்ம என்ன பொருளை ஏற்றுமதி பண்ணோம், என்ன பொருளை இறக்குமதி பண்ணோம். சரிங்களா? ஸோ இந்த மாதிரியான தகவல் தான் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் ரொம்பவே முக்கியமான ஒரு பகுதி தான் இது. சரிங்களா? அதே மாதிரி நம்ம இலக்கண பகுதியில் என்ன பார்ப்போம் அப்படின்னா, வினா எழுத்துக்கள்னால் என்ன, அதேமாதிரி சுட்டு எழுத்துக்கள்னால் என்ன, இது 2 டாபிக் தான் நம்ம வந்து அதில் பார்க்க போகிறோம். ஓகேவா? ஸோ ஓகே, நம்ம வந்து ஒன் பை ஒன்றா பார்க்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு பார்க்கக்கூடியது கவிதை பேழை அப்படின்ற ஒரு தலைப்பில் வந்து நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னா, நானிலம் படைத்தவன். ஓகேவா? நானிலம் அப்படின்னா குறிஞ்சி முல்லை மருதம் நெய்துன்னு சொல்கிற பார்த்தீங்கன்னா அந்த 4 நிலத்திலை படைத்த
தமிழனை பற்றி தான் இந்த ஒரு பாடல் வந்து கொடுத்துருக்காங்க. இது யாருடைய பாடல் அப்படின்னா முடியரசனுடைய ஒரு பாடல் தான் இங்கே கொடுத்துருக்காங்க. ஃபர்ஸ்ட் நம்ம முடியரசனை பற்றி பார்த்துட்டு வந்துடலாம். நூல்வெளி அப்படின்னும் போது முடியரசன் இயற்பெயர் என்ன? துரைராசு. முடியரசன் இயற்பெயர் என்னது? துரைராசு. ஓகேவா? இவர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இப்போது முடியரசன் அரசன் அப்படிங்கும்போது பார்த்தீங்கன்னா அரசு எப்படி இருப்பார்? எப்பவுமே ராஜா மாதிரி தான் இருப்பார். அப்போ துரைராசு துரை கணக்கில் இருப்பாங்க. சொல்லியா துரை அப்படின்னா என்னென்னா அந்த காலத்தில் வந்து ஆங்கிலேயர்கள் இருந்த பெரிய ஆளுங்கள்லாம் அதாவது எப்படி சொல்லுறது, இந்த கவர்னர்ஸ்லாம் என்ன சொன்னால் துரை தான் அழைப்பாங்க. நிறைய படத்தெலாம் கூட நீங்கள் பார்த்துருப்பீங்க. அப்போ துரைராசு அப்படின்னா அரசன், முடியரசன், முடியை கொண்ட அரசன் அப்படின்னா அரசு ராசு அப்படின்னு சொல்கிறாங்க, ராஜா அப்படின்னு. அப்போது முடியரசன் அப்படின்னா துரைராஜு அப்படின்னு வச்சு. ஓகேவா? பூங்கொடி, வீர காவியம், காவிய பாவை முதலிய நூல்களை எழுதியுள்ளார். என்னது? பூங்கொடி, வீர காவியம், காவிய பாவை போன்ற நூல்களையும் இருந்தார் தான் முடியரசன் அவர்கள் தான். அப்புறம் திராவிட நாட்டின் வானம்பாடி என்னும் பாராட்டு பெற்றவர். திராவிட நாட்டின் வானம்பாடி. இப்போ ஒரு முடியரசன் சொல்லிட்டு சொல்ல பார்த்தியா, எந்த நாட்டுக்கு முடியரசனா? திராவிட நாட்டுக்கு முடியரசன் இருக்காரு அப்படின்னு ஞாபகம் வச்சுங்க. ஏன்னா அப்போ திராவிட நாட்டின் முடியரசன் அல்லது அப்படி நம்ம ஞாபகத்தோட அங்கே திராவிட நாட்டின் வானம்பாடி கொடுக்க போகிறாங்க. நம்ம ஈஸியாக ஷார்ட்கட் ஞாபகம் வச்சுக்கலாம். ஓகேவா? ஏன்னா எந்த நாட்டின் முடியரசன் அவர்? திராவிட நாடு ஞாபகம் வச்சுங்க. ஓகேவா? அடுத்தது இப்பாடல் புதியதொரு விதி செய்வோம். இப்போ நம்ம பார்க்குற இந்த பாடல் வந்து புதியதொரு விதி செய்வோம் என்ற நூலில் இடம்பெற்றுள்ளது. ஓகேங்களா? ஸோ அவ்வளோதான். சரி, நம்ம தெரிஞ்சு வேண்டிய பாயிண்ட் வந்து பார்த்தீங்கன்னா முடியரசனுடைய இயற்பெயர் துரைராசு. இவர் எழுதின 3 நூல்கள் பூங்கொடி, வீரகாவியம், காவியப்பாவை. இவருடைய சிறப்பு வந்து திராவிட நாட்டின் வானம்பாடி. இப்போ நம்ம பார்க்கக்கூடிய இந்த ஒரு பாடல் வந்து பார்த்தா நானிலம் படைத்தவன் வந்து புதியதொரு விதி செய்வோம் நூலில் இடம்பெற்றிருக்க. அவ்வளோதான். ஓகேவா? இப்போ நம்ம பாடலை பார்க்கலாம். ஸோ பாடல் அந்த அளவுக்கு இம்பார்ட்டன்ட் நம்ம சொல்ல முடியாது, ஆனால் இதை கண்டிப்பாக நீங்கள் தெரிஞ்சு வச்சுக்கணும். ஓகேவா? கல்லெடுத்து முள்ளெடுத்து காட்டு பெருவெளியை மல்லெடுத்த தின்றோல் மரத்தால் வளப்படுத்தி ஊராக்கி ஓங்கும் நகராக்கி நாடென்ற பேராக்கி வாழ்ந்த பெருமை அவன் பெற்றான். மாநிலத்தான் பெரிய நிலத்தில் முல்லை மருதம் குறிஞ்சி நெய்தல் நாநிலத்தை கண்ட பெரும் நாகரிக மாந்தனவன். ஆழ கடல் கடந்தான், அஞ்சும் சமர் கடந்தான், சூழும் பனிமலையைச் சுற்றி கொடி பொறித்தான், முக்குளித்தான், ஆழிக்குள் முத்தெடுத்தான், தோணிக்குள் எக்களிப்பு மீதூறு ஏலம் மிளகு முதல் பண்டங்கள் ஏற்றி பயன் நல்கும் வாணிகத்தால் கண்டங்கள் சுற்றி களமேறி வந்தவன்தான். அடுத்து பாருங்க. அஞ்சாமை மிக்கவன் தான் ஆனாலும் சான்றோர்கள் அஞ்சுவதை அஞ்சி அகற்றி விலக்கிடுவான். அஞ்சாமை மிக்கவன் தான் ஆனாலும் சான்றோர்கள் அஞ்சுவதை அஞ்சி அகற்றி விலக்கிடுவான். சரியா? எதுக்குமே அஞ்சாதவன் தான். ஆனால் இது சான்றோர்கள் செய்யக்கூடிய அஞ்சுவதற்கு இருக்கக்கூடிய விஷயங்களை வந்து பார்த்தோன்னா செய்ய மாட்டான். இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த ராமேஸ்வரம் பிரிட்ஜி மேலே இருந்து எடுத்தோன்னு வச்சுக்கோங்க, இந்த வியூ தான் தெரியும். சூப்பராக இருக்கும் உண்மையிலே. ஓகே, அதாவது இந்த ராமேஸ்வரம் பிரிட்ஜி மேலே வந்து பார்த்தீங்கன்னா ராமேஸ்வரம் ராமர் பாலம் சொல்லுவாங்க பார்த்தீங்களா? ராமர் பாலம் இருந்தது பாம்பன் பாலம் மாற்றி சொல்லிட்டு பாருங்க. ஸோ அந்த பாம்பன் பாலத்தோடைய பிரிட்ஜிலேருந்து நம்ம பார்த்தோம் அப்படின்னா இப்படி தான் தெரியும், செம்மையாக இருக்கும். இது வந்து பார்த்தீங்கன்னா இந்த நம்ம ராமேஸ்வரத்துக்கு போகும்போது ரைட் சைடு வந்து இந்த வியூ பாயிண்ட் இருக்கும், லெஃப்ட் சைடு வந்து பார்த்தீங்கன்னா அந்த ட்ரெயின் ட்ராக் இருக்கும். சரியா? உண்மையிலே சூப்பராக இருக்கும். உண்மையிலே வந்து அந்த பாம்பன் பாலத்திலே வந்து பார்த்தா கிட்டத்தட்ட நிறைய பேர் நின்று கிடப்பாங்க. அங்கேயே ஒரு 2 போலீஸ் இருப்பாங்க, 4 போலீஸ் இருப்பாங்க. ஏன் அப்படின்னா நம்மளால அங்கே நின்று செல்ஃபி எடுத்துகிட்டு இருப்பாங்கன்னு சொல்லிட்டு என்ன பண்ணுவாங்கன்னா நிறைய போலீஸ் நின்று வந்து வேட்டி விட்டுட்டு இருப்பாங்க. சரிங்களா? ஸோ உண்மையிலேயே ரொம்ப சூப்பராக இருக்கும். ஏன்னா அந்த ராமேஸ்வரத்தை பார்க்கறத விட அந்த பாம்பன் பாலத்தை வந்து பார்க்கறது அவ்வளோ அழகாக இருக்கும். சரிங்களா? அதுவும் அந்த ட்ரெயின் போகிற டைம்னா வேறு லெவல், சொல்லவே தேவையில்லை. அதாவது பொறுமையாக நகரும் போது அப்படியே தண்ணியிலேயே ட்ரெயின் வர மாதிரியே ஒரு ஃபீலாக இருக்கும் நமக்கு. ஏன்னா அந்த ட்ரெயின் வரும்போது தண்டவாளம் தெரியாதுல்ல. அப்போ நம்ம வந்து இது எட்டந்து பார்க்கும்போது எப்படி தோணும் அப்படின்னா அதாவது தண்ணி மேலேயே வந்து அந்த ட்ராக்கு மேலே ட்ரெயின் போய் பார்த்துருப்போம், அங்கே தண்ணி மேலே போகிற மாதிரியே ஒரு அதுவும் அந்த தண்ணி வந்து ஸ்கை ப்ளூ கலரில் இருக்குமா. இந்த ட்ரெயினுக்கும் அந்த தண்ணிக்கும் கம்பேர் பண்ணும்போது சூப்பராக இருக்கும். இந்த வானத்திலே போகிற மாதிரி, ஏன்னா வானம் கூட ஸ்கை ப்ளூ கலர் தானே, அந்த மாதிரி ஒரு ஃபீல் ஆகும். சரியா? அது போகும்போது உங்களுக்கு லக் இருந்துச்சுன்னா கிடைக்கும். சரியா? நீங்களும் வேலை வாங்கிட்டு வந்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக வந்து ராமேஸ்வரம்லாம் போகக்கூடிய ஒரு பகுதி தான். சரியா? ராமேஸ்வரம் தனுஷ்கோடிலாம் வந்து அதை தாண்டி அரிச்சல்முனைன்னு ஒரு இடம் இருக்கும். சரிங்களா? அங்கேருந்து பார்த்தீங்கன்னா வெறும் 36 சம்திங் தான், 18 கிலோமீட்டரோட சொன்னாங்க. அங்கேருந்து இலங்கையா, அங்கே ஒரு டெலஸ்கோப்பில் வந்து பார்த்தீங்கன்னா பார்த்துட்டு வந்து இலங்கையோடைய பார்டர் தெரியுதான்னு கேட்பாங்க. நமக்கு முன்னாடி போனால் தெரிதுன்னுவான், நமக்கு முன்னாடி நம்ம பார்த்தா ஒன்றுமே தெரியாது. ஆனால் நம்ம என்ன பண்ணோம், தெரியுதுன்னு சொல்லிட்டு வரணும். ஏன்னா தெரியலனா ஏமா இது கூட தெரியலையாப்பான்னு சொல்லிட்டு கேட்பான்னு சொன்னால் பண்ண அங்கேயும் தெரியுதுன்னு சொல்லிட்டு வர வேண்டியது தான். ஓகேவா? சரி, ஓகே. மாற்று இதில் பாருங்கள். சொல்லும் பொருள் மல்லெடுத்த அப்படின்னா வலிமை பெற்ற. சமர்னா போர். சமர்னா நான் உன்னோட சமன் செய்யணும், சமர் புரியணும்னு சொல்லுவாங்க பற்றி. சமர்னா போர் புரியணும்னு அர்த்தம். நல்கும்னா தரும். அதை நான் இதை உனக்கு நல்குகிறேன். நல்கினேன் அப்படின்னா வழங்கினேன். இங்கே வழங்கினேன்னு சொல்லுவாங்க, தரும்னு சொல்லுவாங்க. அடுத்தது கழனி அப்படின்னா வயல்.
கழினானது வயல். மரம் அப்படின்னா வீரம். இங்க பாருங்க, சின்னரா போடல, சின்னரா போட்டா நம்ம வந்து தாவரம், பெரியரா போட்டா மரம்னா வீரம். அடுத்தது களிப்புனா மகிழ்ச்சி தெரியும். அப்போ எக்களிப்பு அப்படின்னா பெருமகிழ்ச்சி. ஓகேவா? அது களிப்புனா மகிழ்ச்சி நமக்கு தெரியும், எக்களிப்புனா இது பெருமகிழ்ச்சி. இதை நான் மாற்றி போகிறது வாய்ப்பு இருக்கு. ஏன்னா களிப்புனா மகிழ்ச்சி, அப்போ எக்களிப்புனா மகிழ்ச்சி இல்லாத துன்பம் படுது அப்படின்னு கொடுத்துருவாங்க. சரியா? அப்போ என்ன வரும்? துன்பம் கிடையாது, களிப்புனா மகிழ்ச்சி, எக்களிப்புனா பெருமகிழ்ச்சி நான் வச்சு. ஓகேவா? அடுத்தது களம் அப்படின்னா கப்பல். களம்னானது கப்பல், ஆழினா கடல். களம்னானது கப்பல், ஆழினா கடல். ஓகேவா? சரி, ஓகே. இப்போ நம்ம அடுத்து பார்த்தீங்கன்னா பொருள் என்ன சொல்கிறான்னு பார்த்துடலாம். தமிழன் கற்களும் முட்களும் நிறைந்திருந்த பெரிய நிலப்பரப்பை திருத்தி பண்படுத்தினான். ஏன்னா நம்ம வந்து ஒரு பாடலை வந்து பார்த்துருக்கோம். அதாவது கல் தோன்றா மண் தோன்றா காலத்தை முன் தோன்றிய மூத்த குடி எங்கள் தமிழ் குடி அப்படின்னு நம்ம சொல்லியிருக்கோம். ஓகேவா? கல்லும் மண்ணும் தோன்றத்துக்கு முன்னாடியே நம்ம தோண்டிட்டோம் அப்படின்னும் போது, அப்போ நம்ம தோன்றும் போது இந்த பூமி எப்படி இருந்திருக்கும்? கரடமோட தான் இருந்திருக்கும். அந்த கரடமோடான அந்த நிலப்பகுதியை நம்ம என்ன பண்ணோம்? சமப்படுத்தணும். தனது உடல் வலிமையால் வளத்தை பெருக்கினான். தனது உடல் வலிமையால் என்ன பண்ணான்? விவசாயம் பண்ண ஆரம்பிச்சான். ஊர், நகரம், நாடு ஆகியவற்றை உருவாக்கி வாழும் பெருமையை பெற்றான். ஒரு இடத்துல நிலைத்து நின்று வாழ கற்றுக்கிட்டான். அது ஊராக்கினா, நகரமாக்கினா, நாடாக்கினா, பெருச ஒரு நிலப்பரப்பை உருவாக்கிட்டான். முல்லை, மருதம், குறிஞ்சி, நெய்தல் என நிலத்தை வகைப்படுத்திய நாகரிக மனிதன் தான் யாரு? நம்முடைய தமிழன். அது அந்த இடத்துக்கு ஏற்ற மாதிரி, அங்கே விளைச்சலுக்கு ஏற்ற மாதிரி, மக்களுக்கு ஏற்ற மாதிரி நிலத்தை நாளாக பிரித்தான். பழந்தமிழன் ஆழமான கடல்களை கடந்து பயணம் செய்தான். ஏன்னா நம்ம நல்லா பார்த்துருக்கோம், கடல் பயணங்கள் அந்த அளவுக்கு நேர்த்தியானவர்களாக தான் நம்முடைய பழங்கால தமிழர்கள் வந்து இருந்திருக்காங்க. அச்சம் தரும் போர்களிலும் எளிதாக வெற்றி கண்டான். எத்தனையோ போர்களில் வடக்கு வரைக்கும் நம்ம போயிட்டு, இமயமலை வரைக்கும் போயிட்டு புலிக்கொடியில் நாட்டு வந்திருக்கும். சரியா? பனி சூழ்ந்த இமயமலையின் தன் வெற்றி கொடியை நாட்டினான். இமயமலை எங்க இருக்கு? அந்த இமயமலைக்கே போயிட்டு வெற்றி கொடி நாட்டான் நம்ம தமிழன். ஆழ்கடலில் மூழ்கி முத்தெடுத்தான். ஆழ்கடலில் பயணமும் செஞ்சான், மூழ்கி முத்தும் எடுத்தான். ஏலம், மிளகு ஆகியவற்றை பெருமகிழ்ச்சியோடு கப்பல்களில் ஏற்றி கண்டங்கள் தோறும் அனுப்பி வணிகம் செய்தான். ஏன்னா வந்து ஒரு பழமொழி இருக்கு, அதாவது யவனர்கள் பொன்னை சுமந்து வந்து அதற்கு ஈடாக மிளகை சுமந்து சென்றார்னு சொல்லுவாங்க. அது தங்கத்தை கொண்டு வருவாங்களாம். இப்போ 10 கிலோ தங்கம் 10 கிலோ மிளகு எடுத்துவாங்களாம். அப்போது அந்த மிளகுன்றது தங்கத்தோடு ஒப்பிடப்பட்ட ஒரு பகுதியாக இருந்துச்சு. சரிங்களா? ஓகே, அடுத்தது பாருங்க. கப்பலில் உலகை வலம் வந்தான். அவன் எதற்கும் அஞ்சாதவன். ஆனால் சான்றோர்கள் அஞ்சும் தீமைகளை செய்ய அஞ்சுவான். சான்றோர்கள் அப்படின்னா அறிவு பெற்றவர்கள், படித்தவர்கள். அவங்களுக்கு தெரியும் எது நல்லது எது கெட்டதுன்னு படிச்சவங்களுக்கு தெரியும். அப்போ என்ன பண்ண மாட்டான்? சான்றோர்கள் வந்து எதை செய்யக்கூடாதோ, அவங்க செய்யறதுக்கு அஞ்சக்கூடிய விஷயங்களை இவனும் செய்ய மாட்டான். இதான் சொல்லி முடிக்கிறாங்க. ஓகேவா? அடுத்தது ஒரு பாரதியார் பற்றின ஒரு பாடல் கொடுத்துருக்காங்க. வெள்ளி பனிமலையின் மீது உலாவோம், அடி மேலை கடல் முழுதும் கப்பல் விடுவோம். ஓகேவா? கங்கை நதிப்புறத்து கோதுமை பண்டம், காவிரி வெற்றிலைக்கு மாறு கொள்வோம். சிங்க மராட்டியர் தம் கவிதை கொண்டு சேரத்து தந்தங்கள் பரிசளிப்போம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா, அந்த வணிக முறை வந்து பார்த்தீங்கன்னா எங்கெங்கெல்லாம் நம்ம போனோம், நம்ம நாட்டுக்குள்ளே இருக்கக்கூடாது, இந்தியா முழுக்க பயணிக்கணும், வெளியெல்லாம் போகணுன்றத சொன்னதான் பாரதியார் இந்த பாடலில் சொல்லியிருப்பாரு. வணிகத்தை பற்றி பெருமையாக சொல்லியிருப்பாரு. ஓகேவா? அவ்வளோதான். இந்த பாடல் ரொம்ப முக்கியமானது. அடுத்தது போர்க்களத்தில் வெளிப்படும் குணம் அது வீரம். அங்கே போயிட்டு என்ன பண்ணக்கூடாது? அழக்கூடாது, ஐயோ ஏன் விட்டுருங்கன்னு சொல்லிட்டு. அங்கே போயிட்டு போர்க்களத்தில் நான் வந்துட்டேன்னு மகிழ்ச்சியாக இருக்கக்கூடாது, துன்பம் என்ன பண்ணோம்? வீரம் தான் நமக்கு தேவைங்க. கல்லெடுத்து என்னும் சொல்லை பிரித்து எழுதி கிடைப்பது கல் கூட்டல் எடுத்து. நானிலம் அப்படின்னா 4 கூட்டல் நிலம். நானிலம் வராது சார், நானிலம்னா ஓர் எடுத்து தானே, அப்போ 4 கூட்டல் நிலம் வருமா? அப்படி வராது, 4 நிலங்கள் தான் அது. அடுத்து நாடு பிளஸ் என்ற என்பதை சேர்த்து எழுதி கிடைப்பது நாடென்ற. அடுத்தது களம் கூட்டல் ஏறினா களமேரி, இம் கூட்டல் ஏ மே, அப்போ களமேரி. ஓகே, வரலாம். அடுத்து நம்ம 2வது பாடலில் வந்து கடலோடு விளையாடு. ஓகே, நம்ம ஒரு பாடல் பார்த்தோன்னா வெயிலோடு விளையாடின்னு சொல்லிட்டு வெயிலில் ஒரு பாட்டு வரும். அதே மாதிரி என்ன பண்ணோம்? கடலோடு விளையாடுன்ற ஒரு பாடலை பார்க்க போகிறோம். ஸோ என்ன அப்படின்னா, கடலில் போயிட்டு பயணம் செய்து கடலில் வந்து பார்த்திங்கன்னா முத்தெடுத்து இருக்கக்கூடிய அந்த மீனவர்களுடைய வாழ்க்கை முறை தான் அழகாக சொல்லியிருப்பாங்க. உண்மையிலே நல்லாயிருக்கும். இது வந்து ஒரு நாட்டுப்புற பாடல் நம்ம சொல்லலாம். ஓகே, போன இயலில் வந்து நம்ம வந்து ஒரு நாட்டுப்புற பாடல், அதாவது தாலாட்டு பாடல் பார்த்தோம். ஆறாரோ ஆறாரோ ஆரிரோ அப்படின்ற ஒரு பாடலை பார்த்துருந்தோம். இதில் நம்ம கொடுத்துருக்காங்க. உழைக்கும் மக்கள் தம் களைப்பை மறக்க உற்சாகத்துடன் பாடும் பாடலே நாட்டுப்புற பாடலாகும். சரியா? உழைக்கும் மக்கள் தம் களைப்பை, அதாவது பார்த்தோன்னா ஒரு பழமொழி சொல்லுவாங்க, ஆடி பாடி வேலை செஞ்சால் அலுப்பு தெரியாது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அப்போ நம்ம வந்து பார்த்தோன்னா வேலை செய்யும்போது ஏன்னா பாட்டு கேட்டுனே செய்யணும், இல்லை பாட்டு பாடினே செய்யணும் அப்படின்னா அந்த வேலை செஞ்ச அலுப்பே தெரியாதுன்னு சொல்லுவாங்க. ஏன்னா ஒரு மாதிரி சலுப்பு தட்டுற மாதிரி இருக்கும், போர் அடிக்கிற மாதிரி இருக்கும்னு சொல்ல மாட்டாங்க. ஸோ அப்போ என்ன விஷயம் அப்படின்னா, அப்போ என்ன பண்ணாங்க? அதுக்காக அந்த காலத்தில் வந்து அவங்க வாய்க்கு வந்தது, அவங்க அனுபவத்தை வச்சு, அப்புறம் அவங்க ஊரை பற்றி, அவங்கள பற்றி, நாட்டை பற்றி, ராஜாவை பற்றி, அந்த ஓனரை பற்றி, ஸோ இந்த மாதிரி வந்து ஏதாவது ஒரு விஷயத்தை பற்றி பாடுவாங்க. பொதுவாக தனிப்பட்ட இருக்காது, ஒரு பொதுவான விஷயத்தை பற்றி பாடுவாங்க. அவங்க வாயில் வந்ததெல்லாம் பாடுவாங்க. அதுதான் வந்து வாய்மொழி இலக்கியம் சொல்லுவாங்க. காதால் கேட்டு வாய்மொழியாகவே வழங்கப்பட்டு வருவதால் இதனை வாய்மொழி இலக்கியம் அப்படின்னு சொல்லுவாங்க. இதெல்லாம் வந்து எழுதிட்டு அப்புறம் பாட மாட்டாங்க. ஒரு எழுத்தாளர் எழுதி வச்சுலாம் பாட மாட்டாங்க.
ஃப்ளோவில் வரது பாட வேண்டியது தான். ஓகே, அது என்னென்ன பாட்டு பார்த்தீங்கன்னா ஏற்றப்பாட்டு, ஓடப்பாட்டு முதலான தொழில் பாடல்களும், விளையாட்டு பாடல்கள், தாலாட்டு பாடல்கள் முதலியனவும் நாட்டுப்புற பாடல்கள் அடங்கும். ஏற்றப்பாட்டு அப்படின்னா இப்போ வந்து நம்ம மோட்ரு போட்டு என்ன பண்ணுறோம் அப்படின்னா தண்ணியை வந்து இறைக்கிறோம். அதுக்கு முன்னாடி ஏற்றம் இறைப்பாங்க அப்படின்னா அது வந்து கிணத்துலேருந்து தண்ணி எடுத்து வயலுக்கு வீசக்கூடிய ஆரம்பத்தில் இருந்த முறை. ஒரு ஆள் வந்து பார்த்தீங்கன்னா ஏறி வந்து அந்த அது ஒரு கொம்பு வச்சுட்டு வந்து பார்த்தீங்கன்னா இந்த பக்கம் அந்த பக்கம் நடப்பாங்க. அப்போ தண்ணி ஆட்டோமேட்டிக்காக வந்து போகும். அதை ஏற்றம் இறைக்கும் முறை அப்படின்னு சொல்லுவாங்க. அப்புறம் ஓடப்பாட்டு, அப்புறம் வந்து தாலாட்டு, விளையாட்டு பாடல், இது எல்லாமே வந்து நாட்டுப்புற பாடல்கள் ஒரு வகை தான். ஓகே, அதை நம்ம போன இயல்லே சொல்லியிருந்தோம். இப்பாடல் வந்து சுசக்திவேல் தொகுத்த நாட்டுப்புற இயல் ஆய்வு. ஓகே, சுசக்திவேல் தொகுத்த நாட்டுப்புற இயல் ஆய்வு. இவர் வந்து சிலபஸில் இல்லை, ஆனால் நாட்டுப்புற பாடல் நமக்கு இருக்குது. ஓகே, ஆனால் நமக்கு இந்த கண்டிப்பாக படிச்சாகணும். சரிங்களா? ஸோ இதில் முக்கியமான பாயிண்ட் எது பார்த்தீங்க அப்படின்னா மக்கள் கலைப்பை நீக்குவதற்கு உற்சாகமாக பாடுவதற்கு நாட்டுப்புற பாடல் தான் தேவைப்பட்டுச்சு. ஓகேவா? காதால் கேட்டு வாய்மொழியால் பாடுவது தான் வந்து பார்த்தீங்கன்னா வாய்மொழி இலக்கியம். அப்புறம் ஏற்றப்பாட்டு, ஓடப்பாட்டு, தாலாட்டு, விளையாட்டு பாட்டு, இது எல்லாமே வந்து நாட்டுப்புற பாடல் தான். நாட்டுப்புற இயல் ஆய்வு நூல் ஆசிரியர் வந்து பார்த்தீங்கன்னா சுசக்திவேல். ஓகே, அடுத்து நெய்தல் திணைக்கு வந்து பார்த்தீங்கன்னா நிலம் அப்படின்னும் போது கடலும் கடல் சார்ந்த இடமும். நெய்தல் வந்து பார்த்தீங்கன்னா கடலும் கடல் சார்ந்த இடமும். அதே மக்கள் அப்படின்னும் போது பார்த்தா அங்கே பரதர், பரத்தியர், எயினர், ஏற்றியர் அப்படின்னு சொல்லுவாங்க. இது புது புக்கில் பார்த்தீங்கன்னா வேறு மாதிரி கொடுத்துருக்காங்க. இது பழைய புக்கு இது. சரிங்களா? அதை நான் புது புக்கு மறந்துட்டேன். இது புது புக்கில் ஒரு வாட்டி செக் பண்ணிங்க என்ன இருக்குன்றது. ஓகேவா? இது மக்கள் மட்டும் கொஞ்சம் டவுட்டாக இருக்குது. நான் வேணா கீழே கமெண்ட்டில் வந்து தெரியப்படுத்துகிறேன் எது கரெக்ட்னு சொல்லிட்டு. அடுத்தது தொழில் பார்த்தீங்க அப்படின்னா மீன் பிடித்தல், உப்பு விளைத்தல். அது மீன் பிடித்தல், உப்பு விளைத்தல் தான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா யாருடைய தொழில்? நெய்தல் இருக்கக்கூடிய அந்த மீனனுடைய தொழிலாக இருக்குது. ஏன்னா அவங்க மீன் பிடிப்பாங்க, அப்புறம் உப்பு தான் என்ன பண்ணுவாங்க விளைச்சி வைப்பாங்க. இவங்க பிடித்த பூ என்ன, இவங்களுடைய பூ அப்படின்போது தாழம்பூ. என்னது என்ன பூ? தாழம்பூ. அப்போ நிலம் அப்படின்போது கடலும் கடல் சார்ந்ததும் தான் நெய்தல் நிலம். அப்புறம் வந்து பார்த்தா தொழில் படுத்தினா மீன் பிடித்தல், உப்பு விளைத்தல். என்ன பூ? தாழம்பூ. நான் வச்சுங்க. அது எப்படி நான் வச்சுக்கலாம் அப்படின்னா கடலும் கடல் சார்ந்ததும் நெய்தல் அப்படின்னும் போது அப்போது என்ன சொல்லுது? இப்போ தாழம்பூ அப்படின்னா இப்போ கடலுக்கு போகிறாங்க அப்படின்னா இந்த வெயில் தாழத்துக்குள்ளே வீட்டுக்கு வந்துடணும். ஏன்னா இருட்டில் வந்து பார்த்தீங்கன்னா கப்பல் ஓட்ட முடியாது. என்ன பண்ணாங்க? வெயில் தாழத்துக்குள்ளே வீட்டுக்கு, அதாவது மாலை ஆகிறதுக்குள்ளே வீட்டுக்கு வந்துடணும். அப்போ தாழம்பூன்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. சரிங்களா? அப்போ கடலில் என்ன வேலை செய்வாங்க? மீன் பிடித்தல், உப்பு விளைத்தல் வேலை தான் செய்வாங்க. ஈஸியாக ஞாபகம் வச்சுக்கலாம். ஓகேவா? சரி, இப்போ நம்ம பாடலை பார்க்கலாம் என்ன சொல்லியிருக்காங்கன்னு. இது வந்து ஒரு கோரஸ் பாடல் மாதிரி தான். சரியா? ஒருத்தர் பாடுவார், பின்னாடி ஐலேசான்னு சொல்லிட்டு பாட்டு பாடுற மாதிரி இருக்கும். சரியா? அடுத்தது இந்த ஓகே, அந்த பாடல் தேவையில்லை. ஓகே, விடிவெள்ளி நம் விளக்கு ஐலேசா, விரிகடலே பள்ளி கூடும் ஐலேசா, அடிக்கும் அலை நம் தோழன் ஐலேசா, அருமை மேகம் நமது குடை ஐலேசா, வெண்மணலே பஞ்சுமெத்து ஐலேசா, விண்ணின் இடி காணும் கூத்தே ஐலேசா. ஓகேவா? அடுத்து பார்த்தீங்கன்னா பாயும் புயல் நம் ஊஞ்சல் ஐலேசா, பனிமூட்டம் உடல் போர்வை ஐலேசா, காயும் கதிர்ச்சுடரே கூரை ஐலேசா, கட்டுமரம் வாழும் வீடு ஐலேசா, மின்னல் வரி அரிச்சுவடி ஐலேசா, பிடிக்கும் மீன்கள் நம் பொருள்கள் ஐலேசா, முழுநிலவே கண்ணாடி ஐலேசா, மூச்செடுக்கும் நீச்சல் யோகம் ஐலேசா, தொழும் தலைவன் பெருவானும் ஐலேசா, துணிவோடு தொழில் செய்வோம் ஐலேசா அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா இந்த ஒரு பாடலை முடிப்பாங்க. இது ஐலேசா இருந்துச்சுன்னா இன்னும் நல்லா இருந்திருக்கும். அதை நம்ம பாடும்போது வந்து பார்த்தா நீங்கள் சேர்த்து பாடிங்க. சரியா? துணிவோடும் தொழில் செய்வோம் ஐலேசா அப்படின்னு வச்சிங்கன்னா அது நல்லாயிருக்கும். ஒரு ஃப்ளோ வரும். அப்படி தான் இருக்கும். இவங்க வந்து ஐலேசான்னு சொல்லிட்டு 2 வாட்டி போடுறது ஐலேசான்னு முடிச்சிட்டாங்க. சரியா? அடுத்தது உங்களுக்கு ஃப்ளோ எப்படி வருதோ அப்படி வச்சுங்க. ஆனால் அந்த ஐலேசா மாற்றாதீங்க, அது அப்படியே தான் இருக்கணும். அடுத்தது இது என்ன சொல்கிறாங்க அப்படின்னா அவங்க பயன்படுத்தக்கூடிய ஒரு சில பொருட்கள். இப்போ எக்ஸாம்பிள் விடிவெள்ளியை வந்து என்ன சொல்கிறாங்க? நம் விளக்கு. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா விடிவெள்ளி எல்லாருக்குமே வந்து பார்த்தீங்கன்னா விடிவெள்ளின்றது பார்த்தீங்க அப்படின்னா ஒரு விடிவெள்ளி தான். ஆனால் மீனவர்களை எங்களுக்கு அது விளக்காக இருக்குது. விரிகடல், இந்த கடல் வந்து பார்த்தா எங்களுக்கு பள்ளிக்கூடம். எங்களுக்கு வந்து நிறைய விஷயத்த கற்றுக் கொடுக்குறதே இந்த கடல் தான். அப்போ இதான் எங்களுடைய பள்ளிக்கூடம்னு சொல்கிறாரு. அடிக்கும் அலை நம் தோழன், இந்த அலைகள் தான் எங்களுடைய தோழன். எங்களுக்கு ஏற்ற மாதிரி என்ன பண்ணுவான்? எங்களுக்கு வந்து பார்த்தா உற்ற நேரத்தில் உறுதுணையாக இருப்பான். அருமை மேகம் நம் குடை, மேகங்கள் தான் எங்களுடைய குடையாகவே இருக்குது. ஓகேவா? ஏன்னா வெயில் அடிக்கும்போது பார்த்தீங்க அப்படின்னா அந்த மேகம் வந்து என்ன ஆகும்? அந்த சூரியனை மறைச்சிச்சுன்னா கொஞ்சம் நேரம் வரும் பார்த்தீங்களா, அதுதான் குடைன்னு சொல்கிறாங்க. வெண்மணலே பஞ்சுமெத்தை. ஸோ வந்து பார்த்தீங்கன்னா நாங்கள் மணலே என்ன பண்ணுவோம்? அந்த கடற்கரை வரக்கூடிய மணலே வந்து படுத்துப்போம். அந்தளவுக்கு பஞ்சுமெத்தில் படுத்தா விட அந்தளவுக்கு சுகம் வராது. அப்புறம் விண்ணின் இடி காணும் கூத்து, அந்த இடி தான் வந்து பார்த்தீங்கன்னா அங்கே காணக்கூடிய கூத்து. இப்போ டக்குன்னு வந்து பார்த்தீங்கன்னா வானத்தில் வந்து பார்த்தீங்கன்னா இடி மின்னல் வரும் பார்த்தீங்கன்னா, அப்போ லைட் மாரி வரும் பார்த்தீங்கன்னா, அந்த லைட்டு தானே இது. இப்போ நம்ம நாடகத்தெல்லாம் பார்த்தீங்கன்னா என்ன பண்ணுவோம்? அந்த லைட் சீட்லாம் போடுவாங்கல்ல, நாங்கள் பார்க்குற கூத்து என்ன, அது இடி மின்னல் தான் சொல்கிறாங்க. அடுத்தது பாயும் புயல் நம் ஊஞ்சல். புயல் அடிக்கும்போது பார்த்தீங்கன்னா அந்த என்ன கப்பலானது வந்து அப்படியும் இப்படியும் அசைஞ்சாடும்.
அதுதான் என்னுடைய ஊஞ்சல் சொல்றாரு. அடுத்தது பனிமூட்டம் உடல் போர்வை. சரியா, பனிமூட்டம் தான் என்னுடைய உடல் நாங்கள் போத்திக்கூடிய போர்வையாகவே இருக்கு. அதாவது பனிமூட்டம் வந்தால் தான் நம்ம என்ன பண்ணிப்போம், போர்வையை எடுத்து போத்திப்போம். ஆனால் இவங்க என்ன பண்ணுறாங்க, பனிமூட்டத்தையே எடுத்து போர்வையாக போத்திக்கிறாங்க. சரியா, அடுத்தது காயும் கதிர்ச்சுடர் கூரை. ஓகே, அந்த கதிர்ச்சுடர் தான் வந்து பார்த்தா எங்களுடைய கூரையாகவே இருக்கு. அடுத்தது அது கதிர்ச்சுடர்னா சூரிய சுடர். அடுத்தது கட்டுமரம் வாழும் வீடு. என்ன பண்ணுவோம், ஒரு சில நேரங்கள்லாம் வந்து பார்த்தீங்கன்னா அந்த படகுலே வந்து பார்த்தீங்கன்னா படுத்து தூங்கிடுவோம். ஏன்னா வீட்டுக்கு போகிறது லேட் ஆச்சு அப்படின்னா அங்கே நம்ம என்ன பண்ண முடியும், தனியாக ரூம் எடுத்து தங்க முடியும். ஏன்னா போகிறதே வந்து பார்த்தீங்கன்னா கடலில் அப்படின்னும் போது தனியாக ரூம் எடுத்து தான் தங்க முடியாது. அப்போ என்ன பண்ணுவாங்க, அந்த கட்டு மரத்துலேயே வந்து படுத்து தூங்கிடுவாங்க. அதுதான் அவனுடைய வீடாக இருக்கக்கூடியது. அப்புறம் மின்னல் வரி அரிச்சுவடி. அந்த மின்னலில் விடக்கூடிய அந்த வரி வருது பார்த்தீங்கன்னா, அதை வச்சு நாங்கள் அரிச்சுவடியை படிச்சுப்போம். படிக்கும் மீன்கள், சாரி படிக்கும் பாருங்க, பிடிக்கும் மீன்கள் நம் பொருள்கள். அவங்களுடைய சொத்து எதுன்னு பார்த்தீங்கன்னா அவங்க பிடிக்கக்கூடிய மீன் தான். அந்த மீனுக்கு ஏற்ற அமௌண்ட் தான் அவங்களுக்கு கிடைக்கும்னு சொல்கிறாங்க. அடுத்து முழு நிலவே கண்ணாடி. முழு நிலவ பௌர்ணமி தான் நாங்கள் என்ன பண்ணுவோம், எங்களுக்கு கண்ணாடி பார்க்குற மாதிரி ஒரு ஃபீல் வரும். ஓகேவா. அடுத்தது மூச்சடக்கும் நீச்சல் யோகம். அதாவது மூச்சடக்கி நாங்கள் உள்ளே போயிட்டு நீச்சல் அடிச்சுட்டு போயிட்டு என்ன பண்ணுவோம், மூச்சு எடுத்துருவோம் பார்த்தீங்கன்னா, அதுதான் நாங்கள் கற்றுக்கிட்ட யோக கலை. ஏன்னா யோக கலை மூச்சை நம்ம வாழக்கூடிய உயிர்காற்றை உடல் முழுவதும் பயணிக்க செஞ்சு அதன் மூலமாக வந்து பார்த்தீங்கன்னா பயனடைத்து தான் யோகா. அந்த எங்களுடைய நாங்கள் கற்றுக்கிட்ட யோகான்றதுனா மூச்சடக்கு தான் எங்களுடைய யோகான்னு சொல்கிறாங்க. அடுத்தது தொழும் தலைவன் பெருவானம். நாங்கள் வணங்கக்கூடிய தெய்வமே வந்து பார்த்தீங்கன்னா பெருவானம் தான், வானத்தை தான் நாங்கள் வணங்குறோம். துணிவோடு தொழில் செய்வோம். நாங்கள் வந்து பார்த்தீங்கன்னா யாருக்கும் பயப்படாமல் துணிவோடு வந்து பார்த்தா தொழில் செய்வோம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேவா. இதில் கதிர்ச்சுடர் அப்படின்னா கதிரவனின் ஒளி. மின்னல் வரி அப்படின்னா மின்னல் கோடுகள். அரிச்சுவடி அப்படின்னா அகரவரிசை எழுத்துக்கள். ஓகேவா. ஸோ அதான் வந்து இந்த இடத்துல கொடுத்துருப்பாங்க. நான் அங்கே எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு இங்கே பார்க்க தேவையில்லை. சரிங்களா. ஓகே, இப்போ அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா கதிர்ச்சுடர் என்னும் சொல்லை பிரித்து எது கிடைப்பது அப்படின்னா, இந்த பாடல் வரி முக்கியமானதுப்பா. ஏன்னா பொறுத்தவரை கேட்பாங்க மேக்ஸிமம். சரியா, மின்னல் வரி அதாவது நெய்தல் நில மக்கள். சரியா, நெய்தல் நில மக்கள் வந்து பார்த்தீங்கன்னா கடல் சார்ந்த பொருட்களை எவ்வாறு இது பண்ணாங்க அப்படின்ற மாதிரி கொடுப்பாங்க. அப்போனா வரும், அப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா பனிமூட்டம் உடல் போர்வை, மின்னல் வரி அரிச்சுவடி, முழு நிலவு கண்ணாடி. இப்போ இந்த பக்கம் முழு நிலவு கொடுத்துருவாங்க, இந்த பக்கம் கண்ணாடி அப்படின்ற மாதிரி கொடுத்துருவாங்க. சரியா, அப்போ அந்த பாடல் கொஞ்சம் முக்கியமானது ஞாபகம் வச்சுங்க. அடுத்தது கதிர்ச்சுடர் என்னும் சொல்லை பிரித்து எழுத கிடைப்பது கதிர் கூட்டல் சுடர். மூச்சடக்கி அப்படின்னா மூச்சு கூட்டல் அடக்கி. அடுத்தது பெருமை கூட்டல் வானம்னா பெருவானம். அடுத்தது அடிக்கும் கூட்டல் அலைனா அடிக்கும் அலை. அடிக்கும் அலை, அடிக்கும் அலை. அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா விடிவெள்ளி. ஸோ விடிவெள்ளினா என்னது, விடிவெள்ளி வந்து பார்த்தீங்கன்னா விளக்கு. அப்போ இது 1. அடுத்தது மணல் வந்து பார்த்தீங்கன்னா பஞ்சு மெத்தை, இது 2. அப்புறம் புயல் வந்து பார்த்தீங்கன்னா ஊஞ்சல், இது 3. பனிமூட்டம் போர்வை, இது 4. அவ்வளோதான், முடிஞ்சுங்களா. அடுத்த 7 வந்து பார்த்தோன்னா அடுத்து நம்ம 2 கவிதை பிழை பார்த்துட்டோம். இப்போ நம்ம வந்து வளரும் வணிகம் அப்படின்ற ஒரு டாப்பிக்கில் உரைநடை உலகத்தில் இருக்கக்கூடிய ஒரு முக்கியமான டாபிக் தான். ஸோ இது வந்து பார்த்தா தமிழுடைய வணிக முறையை பற்றி கொடுத்துருக்காங்க. கண்டிப்பாக நம்ம வந்து படிக்க வேண்டிய ஒரு டாபிக். சரிங்களா. ஓகே, பார்க்கலாம். மனிதன் தனக்கு தேவையான எல்லா பொருட்களையும் தானே உற்பத்தி செய்து கொள்ள முடியாது. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு எல்லாத்தையும் நம்மளே வந்து பண்ண முடியாது. இப்போ நமக்கு வீட்டுக்கு தேவையான பொருட்கள் வாங்கணும் அப்படின்னா நம்ம போய் வாங்கணும். சரியா, இப்போ அரிசி உற்பத்தி பண்ணோம் அப்படின்னா எல்லாத்தையும் நம்மளே உற்பத்தி பண்ணோம் அப்படின்னா அதை உற்பத்தி பண்ணி சாப்பிட்றதுக்குள்ள நம்ம செத்துரும். சரியா. அப்போ என்ன பண்ணணும் அப்படின்னா நமக்கு ஒரு சில பொருட்கள் தேவைப்படும், மற்றவங்களுக்கு நம்ம கிட்ட ஒரு சில பொருட்கள் தேவைப்படும். ஓகே, அப்போ ஆரம்ப காலத்தில் என்ன பண்ணாங்க அப்படின்னா தன்னுடைய தொழிலுக்கு ஏற்ற மாதிரி பண்டமாற்று முறைன்னு ஒன்றுவாங்க. ஒரு பொருளை கொடுத்து இன்னொரு பொருளை வாங்கிக்கிட்டாங்க. அதன்படி என்ன பண்ணாங்க அப்படின்னா பொருளை வந்து வாங்குறவங்க வந்து பார்த்தீங்கன்னா நுகர்வோர்னு சொல்லுவாங்க. ஓகே, அது வாங்குவோர். பொருட்களை விற்பவர்கள் வந்து பார்த்தீங்கன்னா வணிகன்னு சொல்லுவாங்க, பிஸ்னஸ் மேன் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். அப்போ பொருட்களை வந்து பார்த்தீங்கன்னா விற்பவர்கள் வணிகர்கள், வாங்குபவர்கள் நுகர்வோர்கள். ஓகேவா, நல்லா கவனிச்சிங்க. எல்லா நுகர்வோர்களும் வணிகர் இல்லை, ஆனால் எல்லா வணிகர்களும் நுகர்வோர்கள் தான். என்னதான் ஒரு வணிகராக இருந்தாலும் கண்டிப்பாக ஒரு நுகர்வோராக தான் இருப்பார். இப்போ எக்ஸாம்பிள் நான் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மளிகை வச்சுருக்கேன் அப்படின்னா, என்னதான் நான் மளிகையில் வந்து பார்த்தீங்கன்னா புளி, திராட்சை, முந்திரி பருப்பு, ஏலக்காய், பாதாம், பிஸ்தா, ஓகேவா, அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா எண்ணெய், கடலைப்பருப்பு, இதெல்லாம் என்ன பொருள் விற்றாலும் நான் எப்படி கண்டிப்பாக வேற ஒரு கடையில் வேற பொருள் வாங்க தான் போகிறேன். அப்போ அந்த இடத்துல நான் யார், நுகர்வோர் தான். ஸோ அப்போ எல்லா வணிகர்களுமே கண்டிப்பாக நுகர்வோராக இருப்பாங்க, ஆனால் எல்லா நுகர்வோரும் கண்டிப்பாக வணிகர்கள் இருக்க மாட்டாங்க. ஓகேவா, ஞாபகம் வச்சுங்க. அப்போ பண்டமாற்று முறை. அப்போ ஆரம்ப காலத்தில் நம்முடைய வணிக முறை எப்படி இருந்துச்சுன்னா பண்டமாற்று முறை. ஒரு பொருளை கொடுத்து அதற்கு ஈடான மற்றொரு பொருளை வாங்கத்தான் பண்டமாற்று முறை அப்படின்னு சொல்கிறாங்க.
ஆரம்பத்தில் பார்த்தீங்கன்னா நெல்லை கொடுத்து அதுக்கு பதிலாக என்ன பண்ணுவாங்கன்னா உப்பை வந்து வாங்கிட்டாங்க. நெல்லை கொடுத்து அதுக்கு ஈடான உப்பை வந்து வாங்கிப்பாங்க. ஆட்டின் பாலை கொடுத்து என்ன பண்ணிப்பாங்க, தானியத்தை வாங்கியிருப்பாங்க. ஆட்டுப்பால், மாட்டுப்பால் இங்கே சொல்லலை, ஆட்டின் பாலை கொடுத்து தானியத்தை பெற்றனர். இந்த செய்திகள் சங்க இலக்கியங்களில் காணப்படுகின்றன. இது எல்லாமே சங்க இலக்கியத்தில் வரக்கூடிய செய்திகள். இது இந்த நெல்லை கொடுத்து உப்பை வாங்கியது, ஆட்டின் பாலை கொடுத்து தானியத்தை பெற்றது எல்லாமே எங்கே இருக்குது, சங்க இலக்கியங்களில் கூறப்பட்டிருக்கு. இக்காலத்தில் கூட வீட்டிற்கே வந்து பழைய செய்தித்தாள், அப்புறம் வந்து பார்த்தா இந்த கைலாங்கடை சாமான்லாம் வந்து வாங்கிட்டு போயிட்டு அதுக்கு கீழே என்ன பண்ணுவாங்க, ஏன்னா பாத்திரம் கொடுத்துட்டு போவாங்க. பார்த்துருங்களா வீடியோட வந்து அது கூட ஒரு பண்டமாற்ற முறை தான். இதற்கு பதிலாக இது அவ்வளோதான். அடுத்தது வணிகத்தின் வகைகள் அப்படின்பது பார்த்தீங்க அப்படின்னா, வணிகம் செய்யக்கூடிய முறையை பொறுத்து தரை வழி வணிகம், நீர்வழி வணிகம். ஓகே, தரை வழி அப்படின்னா கடல் கடந்து போகாமல் போகிறது. சரியா? தரை வழி பொருட்களை கொண்டு செல்ல எருது, கழுதை, குதிரை போன்ற விலங்குகளும் வண்டிகளும் பயன்படுத்தப்பட்டன ஆரம்ப காலத்தில். இப்போ நம்ம என்ன பண்ணோம், பஸ்ஸு, ட்ரெயின், அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா லாரி போன்ற இதெல்லாம் நம்ம வந்து பயன்படுத்துகிறோம். அப்போ லாரிலாம் கிடையாது. அப்போ வந்து இது என்ன பார்த்தீங்க அப்படின்னா எருது, கழுதை, குதிரை இதை தான் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா தரை வழியாக வணிகம் செய்யணும் அப்படின்னா மாட்டு வண்டியோ இல்லை குதிரை வண்டியோ கட்டிக்கிட்டு அதில் தான் வந்து பொருள் வச்சுட்டு போவாங்க. அதான் சொல்கிறாங்க. வணிகர்கள் வண்டிகளில் பொருள்களை ஏற்றி வெளியூருக்கு செல்லும் பொழுது குழுவாகவே செல்வார்கள். இக்குழுவை வணிகச்சாத்து என்பர். ஏன்னா தனியாக போனோம்னு வச்சுக்கலாம், ஏன்னா ஒரு வழிப்பறி வந்து என்ன பறிச்சுக்கலாம், இல்லை ஒரு துணை கூட ஆள் இல்லாமல் இருக்கும்ல. ஸோ அப்போ என்னன்னா கூட்டாக தான் வெளியூருக்கு போகிறாங்க அப்படின்னா ஒரு குழுவாக தான் என்ன பண்ணுவாங்க, ஒரு 10 பேர் ஒரு 15 பேர் கொண்ட நபர்கள் தான் வண்டி கட்டிட்டு போவாங்க. ஸோ இந்த மாதிரி வந்து வணிகர்கள் எல்லாமே ஒன்றா ஒரு குழுவாக சேர்ந்து போகிறதுக்கு என்ன பேர் அப்படின்னா வணிகச்சாத்து. ரொம்ப முக்கியமானது அது வணிகச்சாத்து. கடல் வழியாக கப்பல்கள் மூலம் பொருட்களை அனுப்புவதும் வரவழைப்பதும் நீர்வழி வணிகமாகும். இப்போ நம்ம நில வழி தரை வழி போகிறதுக்கு என்னென்ன பொருள் யூஸ் பண்ணோம், எருது, கழுதை, குதிரை போன்றவற்றை பயன்படுத்தி தான் நம்ம போனோம். ஆனால் நீர்வழி நம்ம கண்டிப்பாக என்ன தானே பயன்படுத்த போகிறோம், கப்பலை தான் பயன்படுத்தணும். சரியா? அது வந்து வணிகருடைய அளவு. பெரிய வணிகர் அப்படின்னா பெரிய கப்பல் எடுத்துன்னு போவார், சின்ன வணிகர்னா படகு எடுத்துன்னு போவார். அவ்வளோதான் வித்தியாசமே தவிர ஆனால் எல்லாருமே படகுல தான் பயணிப்பாங்க. அதான் நீர்வழி வணிகம். கப்பல்கள் வந்து நிற்கும் இடங்களை துறைமுகங்கள், இது கப்பல்கள் வந்து நிற்கக்கூடிய இடத்தை என்ன சொல்லுவாங்க அப்படின்னா துறைமுகங்கள் சொல்லிட்டு அழைப்பாங்க. துறைமுக நகரங்கள் பட்டினம் எனவும் பாக்கம் எனவும் குறிப்பிட்டனர். ஓகேவா? அதாவது துறைமுக நகரங்கள் வந்து பார்த்தீங்கன்னா பட்டினம், பாக்கம் சொல்லுவாங்க. அந்த துறைமுகங்கள் அப்படின்னும் போது கடற்கரையை ஒட்டி இருக்கக்கூடிய பெரிய ஊர் வந்து பார்த்தீங்கன்னா பட்டினம் சொல்லுவாங்க. சின்ன சின்ன ஊர்களை வந்து பாக்கம் சொல்லுவாங்க. இப்போ எக்ஸாம்பிள் நம்ம தமிழ்நாட்டிலே வந்து மதராசப்பட்டினம் தான் வந்துச்சு, அதை பற்றி சென்னையாக இருக்குது. அதே மாதிரி நாகப்பட்டினம், இது எல்லாமே வந்து கடற்கரையை ஒட்டி இருக்கக்கூடிய பெரிய ஊர்கள். நாகப்பட்டினத்து ஒரு மாவட்டம், சென்னையினது ஒரு மாவட்டம். ஆனால் சென்னையில் பாருங்கள் நுங்கம்பாக்கம், கேளம்பாக்கம், கோடம்பாக்கம், ஓகேவா, கேளப்பாக்கம் சொல்ல பாக்கம்லாம் இருக்கு பார்த்தீங்கன்னா. அப்போ என்னென்னா பாக்கம் அப்படின்னா மதராசப்பட்டினத்தில் இருக்கக்கூடிய சின்ன சின்ன ஊருங்க. அப்போ கடற்கரையை ஒட்டி இருக்கக்கூடிய சின்ன ஊர்களுக்கு பாக்கம் சொல்லுவாங்க, பெரிய ஊர்களுக்கு என்னது பட்டினம். ரெண்டு ஞாபகம் வச்சுங்க, ரொம்ப முக்கியமானது. டிஎன்பிஎஸ்சி நிறைய வாட்டி கேட்டிருக்காங்க இது. கடற்கரையை ஒட்டி இருக்கக்கூடிய பெரிய ஊர்களுக்கு. அப்போ இங்கே துறைமுகம்னு சொல்கிறாங்க அப்படின்னா கடற்கரை விட்டு தான் துறைமுகம் இருக்கும், ரெண்டுமே சேம் தான். ஓகேவா? அடுத்து பாருங்க, தெரிந்து கொள்வதில் ஒரு 3 கொட்டேஷன் கொடுத்துருக்காங்க. தன்னாடு விளைந்த வெண்ணெல் தந்து பிறநாட்டு உப்பின் கொள்ளை சுற்றி உமனர் போலும் அப்படின்னா நட்டினை. தன்னுடைய நாட்டு வந்து பார்த்தீங்கன்னா நெல்லை கொடுத்துட்டு பிற நாட்டு உப்புல வந்து நம்ம வாங்கிட்டு வரோம். ஓகே, இதை வந்து நட்டினையிலே சொல்லியிருக்காங்க. அடுத்தது பாலோடு வந்து கூழோடும் பெயரும். இது பாலோடு, இந்த ஆட்டுப்பால் சொன்ன பார்த்தீங்களா, ஆட்டின் பாலை கொடுத்து தானியத்தை பெற்றனர். அதாவது கூழோடு அப்படின்னா அந்த கூலவாணியும் சொல்ல பற்றி அது குறுந்தொகை. அடுத்து பார்த்தோன்னா பொன்னோடு வந்து கரியோடு பெயரும் வந்து என்ன அப்படின்னா அகநானூரில் சொல்லியிருக்காங்க. பொன்னோடு வந்து கரியோடு பெயரும். இது 3 ரொம்ப முக்கியமானது. தன்னாடு விளைந்த வெண்ணெல் தந்து பிறநாட்டு உப்பின் கொள்ளை சுற்றி, இது வந்து நட்டினை. பாலோடு வந்து கூழோடும் பெயரும் வந்து பார்த்தீங்கன்னா குறுந்தொகை. பொன்னோடு வந்து கரியோடும் பெயரும் வந்து பார்த்தீங்கன்னா அகநானூறு. ஓகே, நான் வச்சுங்க. அடுத்தது வந்து பார்த்தீங்க அப்படின்னா தமிழ்நாட்டின் தலை சிறந்த துறைமுகம் வந்து பார்த்தீங்கன்னா பூம்புகார். அப்போ அந்த காலத்துல இருந்து தமிழ்நாட்டுடைய தலை சிறந்த துறைமுகமாக பூம்புகார் விளங்கியது. அவ்வூர் துறைமுகத்தில் பல்வேறு நாட்டு கப்பல்கள் தத்தம் நாட்டு கொடிகளோடு வந்து நின்றன. அவற்றின் மூலம் வெளிநாட்டு பொருட்கள் இறக்குமதி செய்யப்பட்டன, தமிழ்நாட்டு பொருட்கள் ஏற்றுமதி செய்யப்பட்டன. ஸோ அப்போ கப்பல்கள் மூலமாக என்ன பண்ணாங்க அப்படின்னா பூம்புகார் நகரத்துக்கு பிற நாட்டு பொருட்கள் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே வந்து இறக்குமதி பண்ணாங்க. நம்ம பொருள் இங்கேருந்து என்ன பண்ணோம், அவங்களுக்கு ஏற்றுமதி பண்ணோம். அப்போ இறக்குமதி ஏற்றுமதி சிறப்பாக நடைபெற்றிருக்கு. வணிகத்தை வந்து பார்த்தீங்கன்னா 2ஆக பிரிப்பாங்க. எப்படி அப்படின்னா தனிநபர் வணிகம், நிறுவன வணிகம் சொல்லிட்டு 2ஆக பிரிக்கிறாங்க. தனிநபரால் உருவாக்கப்பட்டு நடத்தப்பட்டு உருவாகும் வணிகம் வந்து பார்த்தா தனிநபர் வணிகம் சொல்றாங்க. ஒன்றுக்கு மேற்பட்டோர் இணைந்து முதலீடு செய்து உருவாகும் வணிகம் வந்து நிறுவன வணிகம். இப்போ தனிநபர் வணிகம்னா அங்கே ஒரு ஆள் தான் இருப்பாங்க, செய்து அவர் ஒரு ஆள் தான் இருப்பார். இது பாருங்க, இந்த கடையில் வந்து பார்த்தா ஒருத்தர் மட்டும் தான் இருக்காரு. ஓகேவா? இதே வந்து ஒரு நிறுவன வணிகம்னா நிறைய பேர் இருப்பாங்க. ஓகேவா? அடுத்து சிறு வணிகம் அப்படின்னு என்னன்னு பார்த்தீங்கன்னா நாம் அன்றாட தேவைகளான பால், கீரை, காய்கறி போன்றவற்றை விற்பனை செய்வதற்கு சிறு வணிகர்கள் ஆவர். இவர்கள் சிறு முதலீட்டில் பொருட்களை வாங்கி வந்து வீதிகளில் வைத்து விற்பனை செய்வார்கள்.
ஓகேவா? இப்போ நம்ம தெருவெல்லாம் வந்து பார்த்தா கடை போட்டிருக்காங்க பார்த்தீங்களா, அங்கே ஒருத்தர் தான் இருப்பாங்க, சின்ன கடையாக இருக்கும், அதான் சிறு வணிகம் சொல்லுவாங்க. இதே பெரு வணிகம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஹோல்சேல் டீலர் சொல்லும் பார்த்தீங்களா, மொத்த டீலர்கள்னு சொல்லுவாங்க பாருங்க. இப்போ டீலர்னா என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, இவங்க வந்து பெரு வணிகர்கள் என்ன பண்ண மாட்டாங்க அப்படின்னா மக்களோட தொடர்பில் இருக்க மாட்டாங்க, இவங்க சின்ன வணிகர்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா கொடுப்பாங்க. இப்போ எக்ஸாம்பிள், இப்போ ஒரு லேப்டாப்னு வச்சுக்கலாம். ஒரு லேப்டாப் வந்து உற்பத்தி ஆகுதுன்னா அந்த ஃபஸ்ட்டு அந்த கம்பெனிலேருந்து அதை ஒரு டீலர் வாங்குவாங்க. ஓகேவா? ஒரு டீலர்கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா சப் டீலர் வாங்குவாங்க, சப் டீலர்கிட்ட வந்து ரீட்டைலர் வாங்குவாங்க, ரீட்டைலர்கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா செல்லர் வாங்குவாங்க, செல்லர்லேருந்து பார்த்தீங்கன்னா நம்ம வாங்கிட்டு வருவோம். அதுதான் வந்து கான்செப்ட். ஸோ அப்போது என்னென்னா, அந்த லேப்டாப்போட விலை வந்து பார்த்தீங்கன்னா 30,000 இருக்குது அப்படின்னா டீலர் வாங்கி 35,000 32,000 வைப்பாங்க, சப் டீலர் அதை 35,000 வைப்பாங்க, அப்புறம் ரீட்டைலர் வந்து பார்த்தீங்கன்னா 37,000 வைப்பாங்க, செல்லர் வந்து 40,000 வைப்பாங்க. அப்போ ஒரு 30,000 லேப்டாப்பு 40,000 மாறதுக்கு காரணம் என்ன அப்படின்னா இதுதான். ஸோ இதான் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம அமேசான் ஃப்ளிப்கார்ட்லாம் சொல்லுவாங்க பார்த்தீங்களா, நாங்கள் டீலர்ஷிப்பே கிடையாது, டேரெக்டாக நாங்களே வந்து வாங்கி கொடுத்துருவோம் அப்படின்னு சொல்லிட்டு. அவங்களாம் டீலர் மாதிரி. ஸோ இப்போ டீலர்னா ஒரே அமௌண்ட் மட்டும் தான். இப்போ அவங்க என்ன பண்ணுவாங்க, டேரெக்டாக கம்பெனிகிட்ட வாங்கி 32,000 நமக்கு விற்றுருவாங்க. இதுதான் வந்து கான்செப்ட். அதை நம்ம வந்து ஹோல்சேலாக வாங்கணும் அப்படின்னா அப்படி வாங்கிக்கலாம்னு சொல்லுவாங்க பார்த்தீங்களா. ஸோ அப்போ இவங்களுடைய மக்களோட தொடர்பில் இருக்க மாட்டாங்க யார், இந்த பெரு வணிகர்கள். ஓகே, அடுத்தது ஏற்றுமதியும் இறக்குமதியும். ஒரு நாட்டில் உற்பத்தி செய்யப்படும் பொருட்களை பிற நாட்டுக்கு அனுப்புவது ஏற்றுமதி எனப்படும். ஓகே, நம்ம நாட்டில் உருவான பொருளை இன்னொரு நாட்டுக்கு அனுப்புறது ஏற்றுமதின்னு சொல்லுவாங்க. பிற நாடுகளிலிருந்து பொருட்களை வாங்குவது இறக்குமதி அப்படின்னு சொல்கிறாங்க. பழங்காலத்தில் தமிழ்நாட்டில் இருந்து தேக்கு, மயில் தோகை, அரிசி, சந்தனம், இஞ்சி, மிளகு போன்றவற்றை பிற நாடுகளுக்கு ஏற்றுமதி செய்யப்பட்டன. சரியா? தமிழ்நாட்டில் பழங்காலத்தில் தமிழ்நாட்டிலேருந்து பார்த்தீங்கன்னா என்னென்ன பொருளை ஏற்றுமதி செஞ்சுருக்காங்க, தேக்கு, மயில் தோகை, அரிசி, சந்தனம், இஞ்சி, மிளகு, இது எல்லாமே ஏற்றுமதியான பொருட்கள். அடுத்தது என்னென்ன பொருட்கள் இறக்குமதி பண்ணாங்க, இது ரொம்ப முக்கியமானது. சீனாவிலிருந்து கண்ணாடி, கற்பூரம், பட்டு, கண்ணாடி, கற்பூரம், பட்டு. டிஎன்பி சொல்லி கேட்டிருக்காங்க. சீனாவிலேருந்து இறக்குமதி செய்யப்பட்ட பொருட்கள் வந்து பார்த்தீங்கன்னா பட்டும் சர்க்கரையும், சர்க்கரையும் கூட சேர்த்துக்கலாம், பழைய புக்கில் இருக்கும். ஸோ அது பழைய புக்கில் வந்து நம்ம பார்ப்போம். ஓகேவா? கண்ணாடி, கற்பூரம், பட்டு. பட்டு பார்த்தீங்கன்னா சீனத்து பட்டு ரொம்ப ஃபேமஸானது, கூடவே சர்க்கரை இங்கே கூட எழுதி வச்சுக்கோங்க. ஓகேவா? ஏன் அப்படின்னா அது பழைய புக்கில் இருக்குது. இதை டிஎன்பிசி கேட்டிருக்காங்க, சீனத்து பட்டும் சர்க்கரையும். சரியா? ஓகே, நான் வச்சுக்கோங்க. அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா அரேபியாவிலிருந்து குதிரைகள். சீனாவிலேருந்து நம்ம என்ன வாங்கியிருக்கோம், கண்ணாடி, கற்பூரம், பட்டு. அரேபியாவிலேருந்து குதிரையை நம்ம வந்து வாங்கியிருக்கோம். அடுத்தது வணிகத்தில் நம்ம எப்படி நேர்மையாக இருந்திருக்காங்கன்னு சொல்லாங்க பாருங்க. வணிகர்கள் நேர்மையாக தொழில் செய்வார் என்பதை தமிழ் இலக்கியங்கள் எடுத்து காட்டுகின்றன. வாணிகம் செய்வார்க்கு வாணிகம் பேணி பிறவும் தமபோல் செய்யின் எனும் திருக்குறளில் வந்து பார்த்தீங்கன்னா வணிகர்கள் பற்றின நேர்மையை வந்து சொல்லியிருக்காங்க. வணிகர்கள் பொருளை வாங்கும் பொழுது உரிய அளவை விட அதிகமாக வாங்க மாட்டார்கள், பிறருக்கு கொடுக்கும் பொழுது அளவை குறைத்து கொடுக்க மாட்டார்கள். ஓகேவா? எனவே வணிகரை வந்து என்ன சொல்லலாம் அப்படின்னா நடுநின்ற நன்னெஞ்சினார். இது நடுநின்ற நன்னெஞ்சினார் சொல்லிட்டு பட்டினப்பாலை உணர்த்துது. என்ன சொல்றாங்க அப்படின்னா, இப்போ நம்ம ஒரு வணிகர்கள், தமிழக வணிகர்கள் எப்படி இருப்பாங்க அப்படின்னா பொருட்களை வந்து வாங்குறாங்க, கொடுத்து அமௌண்ட் வாங்குறாங்கன்னா அந்த பொருளுக்கு ஏற்ற காசு தான் வாங்குவாங்க, தவிர அதிகமாக வாங்க மாட்டாங்க. ஓகேவா? ஸோ அதான் வந்து சொல்கிறாங்க, அந்த அதுக்கேற்ற காசை மட்டும் தான் வாங்குவாங்க. அதே மாதிரி கொடுக்குற பொருள் அதிகமாக கொடுப்பாங்க, காசுக்கு ஏற்ற கொடுக்கணும் அவசியம் கிடையாது, அதோட அதிகமாக தான் கொடுப்பாங்க. பொருட்களை எக்ஸ்ட்ரா தான் கொடுப்பாங்க, ஆனால் வாங்குற காசு வந்து கம்மியாக தான் வாங்குவாங்கன்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. ஓகேவா? அடுத்தது இணைய வழி வணிகம் அப்படின்னும் போது இந்த காலத்தில் வந்து எல்லாமே இணைய வழின்றது மாறி போச்சு. ஏன்னா எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா ஃபோன் வச்சுருக்காங்க, அப்படின்னும் போது கண்டிப்பாக நெட்டும் இருக்குது. அப்படின்னும் போது கடைகளுக்கு சென்று இப்போ நம்ம பொருள் வாங்க வேண்டிய அவசியமே இல்லை. நம்மளுடைய நேரம் வந்து மிச்சப்படுத்தணும். என்ன பண்ணலாம், வீட்டுக்கே நம்ம ஆர்டர் பண்ணோம் அப்படின்னா வீட்டுக்கே எங்கிருந்தாலும் உலகத்தின் எந்த மூலையில் இருந்தாலும் அந்த பொருள் உங்கள் வீட்டுக்கே என்ன பண்ண முடியும், உங்களால் வரைக்க முடியும். அதான் வந்து இணைய வழி மூலமாக நம்ம வணிகம் செய்கிறது. இது மூலமாக நமக்கு தேவையான பொருளை நம்ம என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா மணி ட்ரான்ஸ்ஃபர், அந்த மணி ட்ரான்ஸ்ஃபர் வந்து பார்த்தீங்கன்னா கேஷ் ஆன் டெலிவரி இருக்குது, இல்லை நம்ம கார்டு மூலமாக, இல்லை வந்து பார்த்தீங்கன்னா என்ன ஒரு ஆப் மூலமாக கூட பார்த்தீங்கன்னா அமௌண்ட் நம்ம செலுத்திட்டு அப்படின்னா அது ஒரு குறிப்பிட்ட நாளுக்குள்ளே என்ன பண்ணுறோம் அப்படின்னா நம்ம வீட்டுக்கு வந்து டெலிவரி பண்ணிடுவாங்க. இதான் இணைய வழி வணிகம். சரிங்களா? இதை பற்றி உங்களுக்கு கண்டிப்பாக தெரியும். இதில் என்ன பண்ணுவோம் அப்படின்னா மின்னணு பரிமாற்ற முறை நம்ம மேற்கொள்வோம். அதான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஜிபேலாம் பண்ணுறோம் பார்த்தீங்கன்னா அதுதான். அடுத்தது 2 முக்கியமானது கொடுத்துருக்காங்க பாடல் வரிகள். கொள்வது மிகை கொள்ளாது, கொடுப்பது குறைபடாது, பட்டினப்பாலை. கொள்வது மிகை கொள்ளாது அப்படின்னா பெற்றுக்கொள்வது. இப்போது காசு கேட்குறாங்க கொடுக்குறாங்க பார்த்தீங்கன்னா, கொள்வது மிகை கொள்ளாதுன்னா அதிகமாக காசு வாங்க மாட்டாங்க, கொடுப்பது குறைபடாது, குறைவாக கொடுக்க மாட்டாங்க, ஒரு பொருள் அதிகமாக தான் கொடுப்பாங்க, அதான் சொல்றாங்க. அது திருக்குறள் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பாடல் கொடுத்துருக்காங்க, சமன் செய்து சீர்தூக்கும் கோல் போல் அமைந்திருப்பால் கோடாமை சான்றோருக்கு அணி. ஓகேவா? நான் வச்சு இது ரெண்டுமே ரொம்ப முக்கியமான வரி. அடுத்தது வீட்டு பயன்பாட்டிற்காக பொருள் வாங்குவோர் யார் அப்படின்னா நுகர்வோர். அடுத்தது வணிகம் குற்றல் சாத்து அப்படின்னா வணிக சாத்து. அடுத்தது பண்டம் குற்றல் மாற்றம்னா பண்ட மாற்றம், இம்மு குற்றல் பண்ட மாற்றம், அந்த இம்மு வந்து பார்த்தீங்கன்னா கெட்டுடும், அப்போ பண்ட மாற்று இதாக வரும். பண்ட மாற்றம் இல்லை பண்ட மாற்று. அடுத்தது வண்ணப்படங்கள் அப்படின்னா வண்ணம் குட்டல் படங்கள், அப்போ வண்ணம் குட்டல் படங்கள் இதான். அடுத்தது விரிவடைந்த விரிவு குட்டல் அடைந்த, இதான் விரிவு குட்டல் அடைந்த, இதுதான் முடிஞ்சு. ஸோ பிரித்து எழுதி சேர்த்து எழுதி பார்த்தாச்சு.
அடுத்து பார்த்தீங்கன்னா உழைப்பே மூலதனம் அப்படின்ற ஒரு டாபிக் இருக்குது இந்த விரிவான பகுதி. இதில் ஒன்றுமே இல்லை. அவர் அப்பா என்ன பண்ணால் 3 பசங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு காசு கொடுத்துட்டு போவார். அதை வச்சு யார் வந்து பார்த்தீங்கன்னா அந்த காசை வந்து அதிகப்படுத்துகிறாங்கிறது தான் இந்த கதை. சரியா? இந்த கதை ஒன்றும் எக்ஸாம்பிள் முக்கியமானது இல்லை, இதை நம்ம படிக்க வேண்டிய அவசியம் இல்லை. அடுத்து பார்த்தீங்கன்னா சுட்டெழுத்துக்கள். சுட்டெழுத்துக்கள் வினா எழுத்துக்களை பற்றி பார்க்கலாம். ஃபஸ்ட் சுட்டெழுத்துக்கள் அப்படின்னா என்ன அப்படின்னா, ஒன்றை சுட்டி காட்ட பயன்படுத்தக்கூடிய எழுத்துக்கள் தான் சுட்டெழுத்துக்கள்னு சொல்லுவாங்க. எனக்கு அது வேணும் நம்ம சுட்டி காட்டும் போது அப்போ அது ஓகே இதுதான் எனக்கு வேணும், அதுதான் எனக்கு வேணும், அந்த பொருளை எனக்கு வாங்கித்தாங்க, இந்த பொருளை கொடுங்க, அந்த நோட்ஸ் கொடுங்க, சரி அப்படி நம்ம சொல்கிறோம் பார்த்தியா, இதுக்கு பேர் தான் என்ன அப்படின்னா சுட்டி காட்டுவது. அது வேண்டும் இது வேண்டும் சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா நம் எதிரில் இருக்கக்கூடிய பொருட்களை வந்து சுட்டி காட்ட பயன்படக்கூடிய வார்த்தைகள் தான் சுட்டெழுத்துக்கள். பொதுவாக சுட்டெழுத்துக்கள்னு சொல்லிட்டு பார்த்தீங்க அப்படின்னா மொத்தம் 3 இருக்குது. ஆ இ உ ஆகிய 3 எழுத்துக்களும் சுட்டெழுத்துக்கள் ஆகும். அது ஆ இ உ. இன்று ஊ எனும் சுட்டெழுத்து பயன்படுத்துவது இல்லை. பொதுவாக நம்ம அந்த இந்த பயன்படுத்துவோம், உந்த அப்படின்ற வார்த்தையை பயன்படுத்த கிடையாது. ஓகேவா? அதாவது அருகில் உள்ள பொருட்களை பயன்படுத்துக்கு வந்து இந்தன்ற வார்த்தையை பயன்படுத்துவோம், ஈ என்ற சுற்றெழுத்தை பயன்படுத்தும். தொலைவில் உள்ள பொருளை வந்து பயன்படுத்துக்கு ஆன்ற சுற்றெழுத்தை பயன்படுத்துவோம். ஆனால் அதே மாதிரி தொலைவிலையும் அருகிலும் இருக்கக்கூடியதுக்கு நடுவில் இருக்கும் பார்த்தீங்களா, தொலைவுக்கும் அருகிற்கும் நடுவில் உள்ள பொருட்களை வந்து சுட்டி காட்டுறதுக்கு ஊன்ற சுற்றெழுத்தை பயன்படுத்துவோம். ஆனால் இப்போ நம்ம வழக்கத்தில் ஊன்ற சுற்றெழுத்து பயன்படுத்தல, ஆவும் ஈயும் மட்டும் தான் பயன்படுத்துகிறோம். ஃபஸ்ட்டு சுற்றெழுத்து மொத்தம் 4 பிரிக்கிறாங்க. ஃபஸ்ட்டு அகச்சுட்டு, இதில் ஒரு டைப்பு, அகச்சுட்டு புறச்சுட்டு ஒரு டைப்பு, அண்மை சுட்டு சேமை சுட்டு ஒரு டைப்பு. இப்போ நம்ம அகச்சுட்டு பார்க்கலாம். அகச்சுட்டு என்ன அப்படின்னா, அதாவது சுற்றெழுத்துக்களை நீக்கினால் பிற எழுத்துக்கள் பொருள் தருவதில்லை. ஓகே, இப்போ எக்ஸாம்பிள் இவன் அப்படின்னும் போது இதில் ஈன்றது சுற்றெழுத்தை நீக்கிட்டா அவன் என்ன பொருள், அவன். இதில் வந்து பற்றி எடுத்துகிற தூ என்ன பொருள், ஒருமே பொருள் கிடையாது. அப்போ என்னன்னா ஒரு சொல்லில் வந்து பார்த்தீங்கன்னா அந்த சுற்றெழுத்தை நீக்கினா பொருள் தராது. அப்போ அந்த பொருளுக்குள்ளே அந்த சுற்றெழுத்தும் சேர்ந்திருக்கும். அதுக்கு பேர் தான் வந்து பார்த்தீங்கன்னா அதாவது அகச்சுட்டு. அதாவது சுற்றெழுத்துக்கள் சொல்லின் உள்ளேயே இருந்து சுட்டுப்பொருளை தருவது அகச்சுட்டு. புறச்சுட்டுனா என்ன, அப்படியே ஆப்போசிட். இப்போ பாருங்க, அந்நீர்வீழ்ச்சி, இம்மலை அப்படின்னா ஈ மலை, அந்நீர்வீழ்ச்சி ஆ எடுத்துரும் அப்படின்னா அப்போ நீர்வீழ்ச்சி. அப்போ நீர்வீழ்ச்சின்றது ஒரு பொருள் தரும், மலைன்றது ஒரு பொருள் தரும். அப்போ சுற்றெழுத்து வந்து பார்த்தீங்க அப்படின்னா சொல்லுக்கு புறமா வெளியே அமைஞ்சிருக்கும். அந்த சுற்றெழுத்தை நம்ம நீக்கினாலும் அந்த பொருள் கரெக்டான பொருளை தரும். கண்டிப்பாக அந்த எழுத்து வந்து ஒரு பொருள் தரக்கூடியதாக இருக்கும். அதுக்கு பேர் என்னது, புறச்சுட்டு. அடுத்து பார்த்தீங்கன்னா அண்மை சுட்டு அப்படின்னா அருகில் உள்ள பொருளை, அருகில் இருக்கக்கூடிய பொருளை சுட்டி காட்டுறதுக்கு பயன்படுத்தக்கூடிய தான் அண்மை சுட்டு. இவன், இவர், இது, இவை, இம்மரம், இவ்வீடு, இது எல்லாமே அது அண்மை சுட்டு. ஓகே, ஸோ அண்மை சுட்டு என்ன எழுத்து பயன்படுத்தும் அப்படின்னா ஈன்ற எழுத்து பயன்படுத்துவாங்க. அடுத்து சேமை சுட்டு அப்படின்னா அவள் தான், அப்படியே ஆப்போசிட். தொலைவில் உள்ள பொருளை வந்து பார்த்தா சுட்டி காட்டுறதுக்கு பயன்படுத்துவாங்க. அவள், அவர், அது, அவை, அவ்வீடு, அம்மரம். இது பயன்படுத்தக்கூடிய வார்த்தை ஆன்ற வார்த்தை. சரியா? இது பாருங்க, அருகில் உள்ளவற்றுக்கும் தொலைவில் உள்ளவற்றுக்கும் இடையில், நல்லா கவனிச்சுங்க, அருகில் உள்ளவற்றுக்கும் தொலைவில் உள்ளவற்றுக்கும் இடையில் இருப்பதை சுட்டி காட்ட ஊ என்ற சுற்றெழுத்து அக்காலத்தில் பயன்பட்டது. இப்போ இல்லை, அக்காலத்தில் பயன்பட்டது. உது, உவன் அப்படின்னா நடுவில் இருக்கக்கூடியது. அவ்வளோதான். அடுத்து சுட்டு திரிபுன்னு சொல்லிட்டு ஒன்று இருக்கு. சுட்டு திரிபுனா என்ன அப்படின்னா அம்மரம், இவ்வீடு ஆகியவை புறச்சுட்டுகள் என்பதை அறிவோம். ஏன்னா இப்போ அம்மரம் ஆ எடுத்துட்டா மரம் வரும், ஈ எடுத்துட்டா வீடு வரும். ஸோ அப்போ இது புறச்சுட்டு. பாருங்க, இச்சொற்களை அந்த மரம் இந்த வீடு என்றும் வழங்கலாம். அந்த மரம் அம்மரம்னாலும் அதே பொருள் தான், அந்த மரம்லாம் அதே பொருள் தான், இந்த வீடுலாம் அதே பொருள் தான், இவ்வீடுனாலும் அதே பொருள் தான். ஆனால் பொருள் அதுதான். ஆனால் அந்த ஆ என்றது என்னன்னா இங்கே அந்த ஈ என்பது இந்த அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா மாற்றம் அடைந்திருக்கு. அந்த மாற்றத்துக்கு தான் இங்கே திரிந்திருக்குன்னு சொல்றாங்க. அப்போ திரிந்திருக்கிறதுனால அப்போ அம்மரம்ன்றது அந்த மரம், அது இவ்வீடுன்றது இந்த வீடாக வந்து திரிஞ்சிருக்கு பார்த்தீங்கன்னா இதுக்கு பேர் என்னது, திரிபு சுட்டு. அது ஆ இ என்ற சுற்றெழுத்துக்கள் அந்த இந்த என திரிந்து வந்துருக்கலாம். இதுக்கு பேர் தான். இப்போ இப்பள்ளின்னு எப்படி எழுதலாம், இந்த பள்ளினும் எழுதலாம். ஓகே, அவ்வளோதான். ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா வினா எழுத்துக்கள். ஸோ வினா எழுத்துக்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மொத்தம் 5 இருக்கு. ஏ, யா, ஆ, ஓ, ஏ ஆகிய 5ம் வினா எழுத்துக்கள் ஆகும். இப்போ நம்ம ஒரு கேள்வி கேட்பதற்கு பயன்படுத்தக்கூடிய எழுத்துக்கள் தான் வினா எழுத்துக்கள். மொழியின் முதலில் வரக்கூடிய இந்த 5 வினா எழுத்துக்கள் வந்து பார்த்தீங்கன்னா மொழிக்கு முதல்ல வரக்கூடிய வினா எழுத்து மொத்தம் 2 தான். எங்கு, யாருக்கு, எங்கே, என்ன, யார் அப்படின்னு நம்ம சொல்ல பார்த்தீங்கன்னா இது எல்லாமே வந்து மொழிக்கு முதலே வந்துடும். இங்கே பாருங்க, ஏ முதலே வந்துச்சுங்களா, இங்கே யா முதலே வந்துடுச்சு. அடுத்த மொழிக்கு இறுதியில் வரக்கூடிய எழுத்துக்கள் வந்து பார்த்தீங்கன்னா எத்தனை, 2. ஆ, ஓ, பேசலாமா, இம்மு குட்டலா, தெரியுமோ, இம்மு குட்டல் ஓ. அடுத்து மொழிக்கு முதலிலும் இறுதியிலும் 2த்துலையும் வரும். இப்போ பாருங்க, ஏன்ற எழுத்து ஏன் இங்கே வந்துச்சுங்களா, முதல்ல வந்துச்சு மொழிக்கு முதல்ல. இங்கே நீதானே, நீதானே இன்னு கூட்டல் ஏன்னு அர்த்தம். அப்போ ஏ, அப்போ இறுதியில் வந்துச்சு. மொழிக்கு முதல்லையும் வரும், இறுதியில் வரும். அப்போ மொழிக்கு மொத்தம் வந்து பார்த்தீங்கன்னா வினா எழுத்துக்கள் 5, மொழிக்கு முதலில் வருவது 2, மொழிக்கு இடையில் வருவது பார்த்தீங்கன்னா இறுதியில் வருவது வந்து பார்த்தீங்கன்னா 2, மொழிக்கு முதலிலும் இறுதியிலும் வருவது பார்த்தீங்க அப்படின்னா 1. இடையில வரக்கூடிய எழுத்துலாம் கிடையாது. சரிங்களா? இதில் அகவினான்றது பார்த்தீங்கன்னா அதே தான்.
இப்போ எது யார் என்பது வந்து வினா எழுத்து நீக்கினா பொருள் தராது, அது அகவினா. சரிங்களா? நீக்கிய பிறகும் பொருள் தரும். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா அவனோ வருவானோ அப்படின்னா அவனா அப்படின்னா அவன் குட்டல் ஆவை நீக்கிட்டு அவன்ற ஒரு பொருள் தருது. வருவானோ அதில் வந்து பார்த்தீங்கன்னா நோ ஓ நீக்கிட்டு அப்படின்னா வருவான், அது ஒரு பொருள் தருது. அப்போ வினா எழுத்துக்களை நீக்கினாலும் பொருள் தந்தா அது புறவினா, வினா எழுத்துக்களை நீக்கினா பொருள் தரல அப்படின்னா அது அகவினா. சரியா? ஞாபகம் வச்சுங்க. புறவினானா என்னது, அகவினான்றது ஞாபகம் வச்சுங்க. ஓகேவா? அடுத்து அவ்வளோதான். ஸோ இந்த இயல் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம இதோட முடிக்கணும். அடுத்து கடைசியாக வந்து இந்த கலைச்சொல் அறிவோம், இதை தெரிஞ்சுங்க. பண்டம் அப்படின்னா கமாடிட்டி, பண்டமாற்றம் வந்து நம்ம சொல்ல முடியும். பண்டம்னா என்னது, கமாடிட்டி. பயணப்படகுகள் அப்படின்னா ஃபெரரிஸ், பயணப்படகுகள் என்னது, ஃபெரரிஸ். பாரம்பரியம் அப்படின்னா ஹெரிட்டேஜ். நுகர்வோர் அப்படின்னா கன்சியூமர். கடற்பயணம் அப்படின்னா வயேஜ், பான் வயேஜ்னு சொல்லி பார்த்தீங்கன்னா வாயேஜ்னு சொல்லுவாங்க கடற்பயணம் அப்படின்னா. தொழில் முனைவர் அப்படின்னா என்டர்பிரனார்ஸ், தொழில் முனைவர் என்டர்பிரனார். கலப்படம் அப்படின்னா அடல்ட்ரேஷன், அது கலப்படம் அது அடல்ட்ரேஷன். அடுத்தது வணிகர் அப்படின்னா மெர்ச்சன்ட், மெர்ச்சனாரு வணிகன். ஓகேங்களா? ஸோ இதோட வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஏழு வந்து நம்ம முடிக்கிறோம். ஸோ 6th புக்கில் செகண்ட் டேர்மில் ஃபுல்லாக நம்ம கம்ப்ளீட் பண்ணியாச்சு. அடுத்த ஒரு கிளாஸில் வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்ம வந்து ஒரு புதிய ஒரு இயலோடு நான் உங்களை சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது அருள் அகாடமி. தேங்க்யூ.